அன்னைக்கு கடைசியா நம்ம டிரான்சிஸ்டர் பார்த்தோம் இல்லையா? ஆமாண்ணா. நம்ம பாடம் படிக்கும்போது கடைசியா டிரான்சிஸ்டர் பார்த்தோம். அந்த டிரான்சிஸ்டர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தெளிவா விளங்குச்சா? அண்ணா இன்னொருக்கா அத சும்மா மேலோட்டமா சொல்லி விட்டுறீங்களாண்ணா? தொழிற்பாடு ஒருக்கா திருப்பி சொல்லணும். அப்படியா? ஆமாண்ணா. சரியா, ஒரு சரிண்ணா. சம்மரி ஒன்று சொல்றேன். சரியா? ரைட்டு, ரெடி ஆயிட்டோமா? ஆமாண்ணா. தேவையான விஷயங்களை அடுத்தடுத்து நோட் பண்ணிக்கோங்க சொல்ல சொல்ல. முதல்ல ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டர் அப்படின்னா என்னது? நடுவுல பி வகையை வச்சு ரெண்டு பக்கமும் என் வகையை வச்சு உருவாக்குற ஒரு குறைகடத்தி சாளகம் தான் என்பிஎன் குறைகடத்தி சாளகமா இருக்கும். அதுதான் டிரான்சிஸ்டராகவும் இருக்கும். அதுல ஒவ்வொரு பகுதியையும் நம்ம ஒவ்வொரு விதமா மாசுபடுத்தி வச்சிருப்போம். என் வகையில மாசுபடுத்த நம்ம இருந்தா நம்ம 5ஆம் கூட்டால கூட மாசுபடுத்தி வச்சிருப்போம். அப்பதான் என் வகையா இருக்கும். அது பி வகை வரணுமா இருந்தா அதான் நடுவுல உள்ள பகுதி. அதை 3ஆம் கூட்டால கொண்டு மாசுபடுத்தி வச்சிருப்போம். அப்ப பி வகை உருவாகும். அதே மாதிரி சேகரிப்பான் பகுதி இருக்கு இல்லையா, அவரு 5ஆம் கூட்டால மாசுபடுத்தி என் வகையா வச்சிருப்போம். இப்போ காலி, அடி, சேகரிப்பான் இவங்க எல்லாரையுமே ஒரே அளவுல மாசுபடுத்த மாட்டோம். ஒவ்வொரு அளவுல தான் மாசுபடுத்தும். அந்த அளவுகள் அன்னைக்கு நான் சொன்னேன். அதுல அடி எப்படி மாசுபடுத்தி? அடி காலியை விட குறைவா மாசுபடுத்தப்பட்டிருக்கும். ஆமா, அடியை தான் அந்த காலியை விடவும் குறைவா மாசுபடுத்திருப்போம், சேகரிப்பானை விடவும் குறைவா மாசுபடுத்திருப்போம். இருக்கிறதுலே மிக குறைந்த மாசு அடி. காலி எப்படி மாசுபடுத்தப்பட்டிருக்கும்? அடிக்கும் சேகரிப்பானுக்கும் இடையில காலி காலி அவர் தான் இலத்திரன்களை கால்றவர், பேர்லயே இருக்கு. அவர் தான் ஏற்றத்தை கால போறார். அப்ப அவர்கிட்ட சுயாதீன ஏற்றங்களின் செறிவு எப்படி இருக்கணும், அப்ப மாசுபடுத்தல் எப்படி இருக்கு? மாசுபடுத்தல் ஈழத்தான் அதிகமா இருக்கும். ஆமா, ஈங்கிறது யாரு? காலி. அப்ப காலியில தான் மாசுபடுத்தல் உயர்வா இருக்கும். கூடவா இருக்கும். சரியா? சேகரிப்பான்ல மாசு எப்படி இருக்கும்? ஈயை விட குறைவா இருக்கும்னா பியை விட பியை விட கூட இருக்கும். அதாவது ரெண்டுக்கும் இடைப்பட்ட அளவுல மாசுபடுத்தி வச்சிருக்கேன். ஒரு டிரான்சிஸ்டர் செயற்படுறதுக்கு காலிக்கும் அடிக்கும் இடையில உள்ள சந்தி என்ன கோடல்ல இருக்கு? முன்முக கோடல்ல. முன்முக கோடல்ல இருக்கு. அடிக்கும் சேகரிப்பானுக்கும் இடையில உள்ள சந்தி பின்முக கோடல்ல. பின்முக கோடல்ல இருக்கு. அதுக்கேற்ற மாதிரிதான் நம்ம வெளியில பேட்டரிஸ் போட்டு வச்சிருக்கோம். இந்த B1ங்கிற பேட்டரியையும் B2ங்கிற பேட்டரியையும் அதுக்கேற்ற மாதிரிதான் நம்ம இந்த சுற்றுல இணைச்சு இந்த டிரான்சிஸ்டர் சுற்ற இப்படி அமைச்சு வச்சிருக்கோம். இந்த மாதிரி பேட்டரியை போட்டிருந்தாதான் டிரான்சிஸ்டர் வேலை செய்யும். சரி, இப்ப பாருங்க, இந்த பேட்டரியை போடுறதால என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல இங்க 2 சந்தி இருக்கு இல்லையா? ஒண்ணு காலிக்கும் அடிக்கும் இடையில உள்ள சந்தி, அதே மாதிரி அடிக்கும் சேகரிப்பானுக்கும் இடையில உள்ள சந்தி. காலிக்கும் அடிக்கும் இடையில உள்ள சந்தி முன்முக கோடல்ல இருக்கு. அதாவது என்ன அர்த்தம்? அவர்ல வரிதாக்கட் பிரதேசம் சின்னதாகி ஒரு மின்னோட்டம் ஓடுற நிலைமை. ஆனா மின்னோட்டம் ஓடும் போது காலி பகுதியிலிருந்து நிறைய இலத்திரன்கள் ஓடி வந்திருக்கணும் அடிப்பகுதிக்கு. என் வகையில இருந்து பி பகுதிக்கு நிறைய இலத்திரன்கள் ஓடி வந்திருக்கு. ஆனால் அடிப்பகுதியில விழுந்து விழுந்து ஓடுறதுக்கு துளைகள் தாராளமா இருக்காது. ஏன்னா அடிய குறைவா தான் மாசுபடுத்தி வச்சிருப்பான். அப்போ அடிய குறைவாக மாசுபடுத்தி வச்சிருந்தால் விழுந்து விழுந்து ஓடுறதுக்கு துளைகள் கொஞ்சம் தான் இருக்கும். அப்படி விழுந்து விழுந்து ஓடுறதால உருவாகிற மின்னோட்டம் ஐபி சின்னதா தான் இருக்கும். ஆனா காலி நல்லா மாசுபடுத்தி வச்சிருக்கும். அது பயங்கரமா மாசுபடுத்தி வச்சிருக்கும். அப்ப இந்த முன்முக கோடல் அழுத்தத்தை கொடுக்க காலியில இருந்து எக்கச்சக்கமா இலத்திரன்கள் பி பகுதிக்குள்ள பாய். ஆனா அங்க துளைகள் பத்தாதே. அப்ப மின்னோட்டமா ஓடாம பாஞ்சு வர இலத்திரன்கள் அங்கேயே எக்ஸ்ட்ராவா மிஞ்சும். ஓகேவா? இந்த அடிக்கும் சேகரிப்பானுக்கும் இடையில இருக்க கனெக்ஷனை பார்ப்போம். அவர் பின்முக கோடல்ல இருக்காரு. அப்ப அடிக்கும் சேகரிப்பானுக்கும் இடையில உள்ள சந்தியில உள்ள வரிதாக்கட் பிரதேசம் என்ன நடக்கும்? கூட வரிதாக்கட் பிரதேசம் பெருசாகும் இல்லையா? வரிதாக்கட் பிரதேசம் பெருசாகுதுன்னா என்ன அர்த்தம்னா, ஆரம்பத்துல அந்த பிஎன் சந்தியில என் வகை நியூட்ரலா இருந்துச்சு, பி வகை நியூட்ரலா தான் இருந்துச்சு. ஆனா என் வகையில இலத்திரன்கள் கூட, பி வகையில துளைகள் கூட. என் வகையில உள்ள எக்ஸ்ட்ரா இலத்திரன்கள் எல்லாம் பி வகையில இருக்க துளைகள்ல விழுந்து அப்படி நிரம்புறதால நியூட்ரலா இருந்த பி வகை மைனஸ் ஏற்றத்தை பெறும், நியூட்ரலா இருந்த என் வகை பிளஸ் ஏற்றத்தை பெறும். அப்போ அது ரெண்டுக்கும் இடையில ஒரு அழுத்த வேறுபாடு உருவாகும். அந்த அழுத்த வேறுபாடு தான் தொடுகை அழுத்தம்னு சொல்றது. அந்த தொடுகை அழுத்தம் ஒரு குறித்த அளவுக்கு வந்ததுக்கு பிறகு இப்படி இலத்திரன்கள் துளையில விழுந்து பரவுறது தடுக்கப்படும். அப்படி தடுக்கப்பட்டு பரவலை இல்லாம போற, அதாவது பரவல் முற்றாக நிக்கிற நிலையில உள்ள தொடுகை அழுத்தம் தடுப்பழுத்தம்னு சொல்லுவோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப யோசிங்க, நியூட்ரலா இருந்த என் பகுதியில இப்போ நேரேற்றம் வந்துருச்சு, நியூட்ரலா இருந்த பி பகுதியில இப்போ மறையேற்றம் வந்துருச்சு. அப்போ ஒரு பக்கம் நேரேற்றம், இன்னொரு பக்கம் மறையேற்றம். அப்ப அந்த நேரேற்றத்துல இருந்து மறையேற்றத்துக்கு என்ன இருக்கும் சொல்லுங்க? ஒரு
மின்புலம். அந்த நேரேற்றத்துல இருந்து மறையேற்றத்துக்கு ஒரு மின்புலம் இருக்கு. இந்த மின்புலம் தான் இங்க முக்கியமான ஆள். இப்போ அடிக்கும் காலிக்கும் இடையில உள்ள சந்தி முன்முக கோடுல இருந்ததால இலத்திரன்கள் என் வகையில இருந்து பாஞ்சு வந்து அடியில எக்ஸ்ட்ராவா தங்கி நிக்குது இல்லையா? அந்த இலத்திரன்கள் அடிக்கும் சேகரிப்பானுக்கும் இடையில உள்ள சந்தியில உருவாகிற வரிதாக்கட் பிரதேச மின்புலத்தால ஒரு பெரிய விஷயம் அனுபவிக்கும். அந்த மின்புலத்தின் மின்புல வலிமை வெளியில போட்டிருக்க B2ங்கிற பேட்டரியில தங்கிடும். பெரிய பேட்டரியை போட்டா பெரிய விசை. அப்ப அந்த மின்புல வலிமை அங்க எக்ஸ்ட்ராவா இருக்க இலத்திரன்களை ஒரு விசையை கொடுத்து அந்த இலத்திரன்களும் சுயாதீனமா அசைகிற நிலைமையில தான் இருக்காரு. ஆனா போறதுக்கு வழி இல்லை, துளைகள் பத்தாதனால போறதுக்கு வழி இல்லாம அவர் அங்கேயே நிக்கிறார். அந்த இடத்துல போய் ஒரு விசையை கொடுத்து விட்டா அந்த ஏற்றங்கள் அந்த மின்புலத்தால பெரிய விசையில இழுக்கப்படும் இல்லையா? இழுத்து அந்த இலத்திரன்கள் சேகரிப்பான்ல போயிட்டு விழப்போகுது, பெரிய விசையோட போயிட்டு விழும். அப்போ பி பகுதியில எக்ஸ்ட்ராவா இருக்க இலத்திரன்கள் எல்லாம் போய் சேகரிப்பான்ல விழுந்து ஒரு சேகரிப்பான் மின்னோட்டம் ஓடும். இலத்திரன் பாய்ச்சல் இந்த பி பகுதியிலிருந்து சேகரிப்பான் பகுதிக்கு, அதாவது அடிப்பகுதியிலிருந்து சேகரிப்பான் பகுதிக்கு இருக்கும். மறையேற்றம் அப்படி இருந்தா மின்னோட்டம் அதுக்கு எதிர் திசையில இந்த திசையில காணப்படும். சரியா? அதுதான் ஒரு டிரான்சிஸ்டர் வந்து வேலை செய்யுது. இதை எப்படி நம்ம யூஸ் பண்றோம்னு சொன்னா, ஐபி வந்து 0வா இருக்கும்போது ஐபி ஒன்னே கொடுத்திருக்காட்டி காலியில உள்ள இலத்திரன்கள் அடிப்பகுதிக்கே வந்திருக்காது. அப்ப நம்ம B2ங்கிற பேட்டரியை போட்டு வச்சு அடிக்கும் சேகரிப்பானுக்கும் இடையில உள்ள சந்தியை பின்முக கோடுல வச்சு வரிதாக்கட் பிரதேசத்தை பெருசா வச்சிருந்தாலும் எந்த ஒரு இலத்திரனுமே பாஞ்சிருக்காது. ஆனால் B1ங்கிற பேட்டரியை போட்டு ஐபியை பெருசாக்கும் போதுதான், B1ங்கிற பேட்டரியை போடும் போதுதான் காலியில உள்ள எக்ஸ்ட்ரா இலத்திரன்கள் எல்லாம் ஓடி வந்து எங்க விழுந்துச்சு? அடிப்பகுதியில விழுந்துச்சு. அங்க எக்ஸ்ட்ரா இலத்திரன்கள் இப்ப இருக்கு. அவர் அந்த வரிதாக்கட் பிரதேச மின்புலத்தால தூக்கி எறியப்படுவார். அப்போ B1ங்கிற பேட்டரிய வச்சுக்கிட்டு நம்ம B2ங்கிற பேட்டரி கூட ஓடுற மின்னோட்டத்தை கட்டுப்படுத்துறோம். அதாவது ஐபிங்கிற கரண்ட்டை வச்சுக்கிட்டு ஐசிங்கிற மின்னோட்டத்தை கட்டுப்படுத்துறோம் நம்ம தானே. அதாவது நம்ம ஐபின்னு ஒரு மின்னோட்டத்தை உருவாக்க ஐசிங்கிற மின்னோட்டம் ஒரு குறிப்பிட்ட விகிதத்துல உருவாகும். ஓகேவா? அந்த ஐசியை கண்ட்ரோல் பண்றவர் அந்த ஐபி தான். அப்ப நம்ம ஐபிக்கு ஒரு சிக்னலை கொடுக்க அதுக்கு ஏற்ற மாதிரி ஐசி மாறி வரும். அதான் டிரான்சிஸ்டர்ட்டு வேலை. சரிதானே? அதான் டிரான்சிஸ்டர் செயற்படுற விதமும் அவர்ட்டு பிரயோகமும். இப்ப இந்த ஐபிக்கும் ஐசிக்கும் இடையில ஒரு தொடர்பு இருக்கு. என்னன்னு சொன்னால், அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில உள்ள விகிதம் மின்னோட்ட நயம் பீட்டான்னு சொல்லப்படும். அது 100 வரிசையில காணப்படும். அதாவது ஐசியின் கீழ் ஐபி பீட்டா அது கிட்டத்தட்ட ஒரு 100 வரிசையில இருக்கும். அதை யார் தீர்மானிப்பானா? கம்பெனி தான் தீர்மானிக்கும். இப்ப ஐசியை விட ஐபி 100 மடங்கா இருக்கதால காலி மின்னோட்டம் இருக்கு இல்லையா, அது அடி மின்னோட்டத்தையும் சேகரிப்பான் மின்னோட்டத்தையும் கூட்ட வாரது. ஆனா ஐசியை விட ஐபி 100 மடங்கு. ஆகவே ஐசிங்கிறது நம்மளுக்கு 100 ஐபின்னு சொல்ல முடியும். ஆகவே ஐங்கிறது 101 ஐபியா இருக்கும். அதாவது ஐங்கிறது அன்னளவா 100 ஐபி மாதிரி. ஆனா 100 ஐபிங்கிறது யாரு? ஐசி தானே. ஆகவே ஐங்கிறது ஐசி மாதிரி. காலியில இருந்து பாஞ்சு வர இலத்திரன்கள் முற்றுமுழுதாக சேகரிப்பான்ல போயிட்டு விழுற மாதிரி நம்ம யோசிக்கலாம். ஏன்னா அந்த ஐபி மின்னோட்டம் புறக்கணிக்கத்தக்கது, மிகச்சிறி. ஆகவே காலியில இருந்து பாஞ்சு வர இலத்திரன் எல்லாமே போய் சேகரிப்பான்ல விழுற மாதிரி யோசிக்கலாம். அதனால உருவாக்குற மின்னோட்டம் ஐசி ஐக்கு சமனா இருக்குன்னு யோசிக்கலாம். அவ்வளவுதான் நம்ம அன்னைக்கு பார்த்திருந்தோம் இல்லையா? சரி, அது ஒரு சமரி. அதுல ஏதாவது தெளிவற்ற இடங்கள் இருக்குமா இருந்தா நம்ம போன கிளாஸ் செஞ்ச வீடியோ அப்படியே போட்டிருக்கோம்ல, லிங்க் யூடியூப்ல இருக்கு. அப்போ அதை நீங்க கடைசி பகுதியை மட்டும் பார்த்து கிளியர் பண்ணிக்கோங்க. ஆனா இப்ப நான் சொல்லும் போது விளங்கி இருக்கும், ஞாபகம் வந்திருக்கு எல்லாம். இது கிளியர் தானே? ஏன்னா இது தெரிஞ்சாதான் அடுத்த விஷயத்துக்கு போகலாம். சரியா? ஓகே. இப்போ இன்னைக்கு நம்ம மெயினான பாடத்துக்கு போறதுக்கு முன்னுக்கு சில குறிப்பீடுகள் நம்மளுக்கு தேவைப்படுது. ஒரு டிரான்சிஸ்டர் இருக்க சுற்றுல நம்ம எப்படி கணிப்புகளை செய்யும் போது குறியீடுகள் யூஸ் பண்ணுவோம். அந்த டிரான்சிஸ்டருக்கு அழுத்தங்கள் பேசுவோம். நம்ம இங்க பேசணும் இல்லையா, காலி சார்பாக அடின்ற அழுத்தம், காலி சார்பாக சேகரிப்பான் அழுத்தம், அப்படியெல்லாம் பேசணும் தானே. அந்த அழுத்தங்கள் பேசணும். அதே மாதிரி இங்க ஒவ்வொரு மின்னோட்டங்கள் இருக்கு. அடி கூட போற மின்னோட்டம், காலி கூட போற மின்னோட்டம், சேகரிப்பான் மின்னோட்டம்னு ஒவ்வொரு மின்னோட்டங்கள் இருக்கு. அதை பத்தி பேசணும். அதே மாதிரி 3 முடிவிடங்கள் இருக்கு. யார் யாரு? காலி, அடி, சேகரிப்பு. அவங்களுக்கு காலி அடி சேகரிப்பான், காலி அடி சேகரிப்பான் எழுதிட்டு இருக்க முடியாது. அவருக்கு ஒரு குறியீடு கொடுப்போம். அப்படி சில ஸ்டாண்டர்டான குறியீடுகள் இருக்கு. அந்த குறியீடுகளை ஒருக்கா பார்த்து அப்ப தலை போட்டுக்கோங்க, டிரான்சிஸ்டர் தொடர்பான குறிப்பீடுகள், மூவாயி தொடர்பான குறிப்பீடுகள். அதுல எழுதுங்க, ஒரு டிரான்சிஸ்டர் சுற்றில் இருக்கும் போது டிரான்சிஸ்டருக்கு 3 முடிவிடங்கள் காணப்படும். அவற்றை குறிப்பதற்கும், ஒரு டிரான்சிஸ்டர் சுற்றில் இருக்கும் போது டிரான்சிஸ்டரின் 3 முடிவிடங்களை குறிப்பதற்கும், அம்முடிவிடங்களுக்கு இடையிலான அழுத்தங்களை குறிப்பதற்கும், அம்முடிவிடங்களூடாக பாயும் மின்னோட்டங்களை குறிப்பதற்கும் சில குறியீடுகள் நியமமாக பயன்படுத்தப்படுகின்றன.
இது எதுக்காக தாரேன்னு சொன்னா, சில கேள்விகள்ல சொல்லிருவாங்க ஐபி, ஐசி, விபி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு, இங்கு தரப்பட்டுள்ள அனைத்து குறியீடுகளும் நியமமான கருத்துக்களை உடையன அல்லது சாதாரண கருத்துக்களை உடையன அப்படின்னு ஒரு வசனம் தந்துருவாங்க. அப்ப இந்த நியமமான கருத்து என்னங்கிறத நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் நம்ம எழுதிக்கணும். இதை எழுதிட்டோம்னா இனி வார பிற்பகுதியில் எல்லாத்துலயும் இந்த குறியீடுகளை வச்சு நம்ம பேசிக்கிட்டு போகலாம். ரைட்டா? எழுதிட்டு சொல்லுங்க. சரிண்ணா. சரி, முதலாவது ஒரு டிரான்சிஸ்டருக்கு 3 முடிவிடம் இருக்கும். என்னென்ன முடிவிடங்கள்? அடி, காலி, ம். சேகரிப்பான். அடி, காலி, சேகரிப்பான் 3க்கும் நம்ம படம் வரையும் போதெல்லாம் எழுதணும். என்னென்ன குறியீடுகள் யூஸ் பண்ணலாம்? அடி பி, ம். காலி இ, சேகரிப்பான் சி. அடிங்கிறது உண்மையிலே இங்கிலீஷ்ல சொன்னா பேஸ். அதுல உள்ள முத எழுத்து பிய வந்து அதோட குறியீடா யூஸ் பண்ணும். காலி வந்து எமிட்டர் இல்லையா? அப்ப அதோட முதல் எழுத்து ஈய வந்து அதோட குறியீடா யூஸ் பண்றோம். அடுத்தது யாரு? சேகரிப்பான். அவருக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? கலெக்டர். காலில இருந்து பாஞ்சு வர இலத்திரன்களை கலெக்ட் பண்றவர் அவர் தான். அதனால அதுக்கு பேரு கலெக்டர். ஆகவே அந்த முதல் எழுத்து சி. அப்ப இந்த 3 எழுத்துக்களை இந்த முடிவிடங்களை குறிக்கிறதுக்கு நியமமா நம்ம யூஸ் பண்றோம். எழுதிக்கோ. சரிண்ணா. சரி, இந்த முடிவிடங்களுக்கு ஊடாக மின்னோட்டம் பாயும். அந்த மின்னோட்டங்கள் நம்ம டிரான்சிஸ்டர் தொழிற்பாடு பேசும்போது ஒவ்வொரு குறியீடுகள் கொடுத்து பேசிருக்கோம். அதே குறியீடுகள் தான் நியமமான குறியீடுகள். அப்ப நம்ம அதையும் எழுதிப்போம். முடிவிடங்களுக்கு ஊடாக ஓடும் மின்னோட்டங்கள். முதலாவது அடிக்கூடாக ஓடுறது. அடிக்கூடாக ஓடும் மின்னோட்டம். அடிங்கிறது பேஸ் தானே, பிங்கிற எழுத்து போட்டு குறிப்போம். ஆகவே அடிக்கு ஊடான மின்னோட்டத்தை கேபிட்டல் ஐ, அவர்கிட்ட அடியில பேஸ் முதல் எழுத்து பி இருக்க மாதிரி போடுவோம். கேபிட்டல் ஐ, கீழே வந்து பி. ரெண்டாவது காலிக்கு ஊடான மின்னோட்டம். காலிங்கிறது இங்கிலீஷ்ல எமிட்டர்னு சொல்லுவோம். அப்போ அவர்கிட்ட குறியீடு கேபிட்டல் இ போடுவோம். அப்ப காலிக்கு ஊடான மின்னோட்டத்தை ஐ இ அப்படி குறிக்கிறது. அடுத்தது சேகரிப்பான் ஊடாக உள்ள மின்னோட்டம். சேகரிப்பான்ங்கிறது இங்கிலீஷ்ல கலெக்டர். அப்ப அந்த கலெக்டர்ட்டு முத எழுத்து சி, அந்த சிய சேகரிப்பான்ட்டு குறியீடா நம்ம யூஸ் பண்றோம். அப்ப இங்க சேகரிப்பான் ஊடான மின்னோட்டத்தை ஐ சின்னு குறிக்கிறது. ஓகேவா? இவ்வளவு நேரம் நம்ம எழுதின எல்லா எழுத்துக்களுமே இங்கிலீஷ் கேபிட்டல் லெட்டர்ஸ். எல்லாமே இங்கிலீஷ் கேபிட்டல் லெட்டர்ஸ் தான். எழுதிட்டேண்ணா. சரி, இது ரெண்டும் நம்ம பார்த்தோம். ஆனா இப்ப பேச போறதுதான் புதுசு கொஞ்சம். இது எல்லாமே சாதாரணமா எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துல உள்ளதையே போட்டுரும். அடியில உள்ள மின்னோட்டம்னு சொன்னா அடியில அடிங்கிறத குறிக்கிறதுக்காக பிய மட்டும் போட்டு ஐபின்னு நம்ம போட்டுரும். ஆனால் அழுத்தங்கள் எழுதும் போது எப்பயுமே இன்னொரு முடிவிடம் சார்பாகத்தான் எழுதும். சரி, இன்னொரு முடிவிடம் சார்பாகத்தான் எழுதும். அதாவது அடியில உள்ள அழுத்தம் சொல்ற மாதிரி இருந்தால் எது சார்பாக சொல்றோங்கிறது தெரிஞ்சிருக்கணும். காலி சார்பாகவா, சேகரிப்பான் சார்பாகவா, இல்லாட்டி புவி சார்பாகவா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அப்ப நீங்க அதுல எழுதிக்கோங்க. முதலாவது, அழுத்தங்கள் எப்போதும் இன்னும் ஒரு முடிவிடம் சார்பாகவே குறிக்கப்படும். அழுத்தங்கள் எப்போதும் இன்னும் ஒரு முடிவிடங்கள் சார்பாகவே, இன்னும் ஒரு முடிவிடம் சார்பாகவே குறிக்கப்படும். அதுல நம்ம எந்த இடத்துட்டு அழுத்தத்தை சொல்ல போறோமோ அத முதலாவது எழுத்தாகவும், எந்த இடம் சார்பா பேசுறோம், அதாவது அந்த மாற்றேற்ற முடிவிடம், ரெஃபரன்ஸ் டெர்மினல், அந்த மாற்றேற்ற முடிவிடத்தை இரண்டாவது எழுத்தாகவும் எழுதி போடணும். எப்படி எழுதுறது உதாரணத்தில் பார்ப்போம். ஆனா அதுக்கு முன்னுக்கு இதை எழுதிக்கோங்க. அழுத்தத்தை காட்டும் இடத்தை முதலிலும், அழுத்தத்தை காட்டும் இடத்தை முதலிலும், மாற்றேற்று முடிவிடம் பிறகும் எழுதப்படும். மாற்றேற்று முடிவிடம் பிறகும் எழுதப்படும். உதாரணம், காலி சார்பாக சேகரிப்பான் அழுத்தம்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு சொல்றேன். இதுல நம்ம எந்த இடத்துல உள்ள அழுத்தத்தை பத்தி பேசுறோம்? காலில உள்ள அழுத்தத்தை பத்தி பேசுறோமா, இல்ல சேகரிப்பான்ல உள்ள அழுத்தத்தை பத்தி பேசுறோம்? சேகரிப்பான்ல உள்ள. ஆகவே நம்ம ஒரு கேபிட்டல் வி போட்டுட்டு எந்த இடத்துல உள்ள அழுத்தம் பத்தி பேசுறோமோ அதை ஃபர்ஸ்டா எழுதுவோம். எந்த இடம் சார்பா பேசுறோம்? காலி சார்பா. காலி சார்பா. ஆகவே அதை அடுத்தும் எழுதுவோம். சரியா? இதுதான் சாதாரணமான நோட்டேஷன். ஆனா இது ஞாபகம் வைக்கிறது பெரிய ஒரு கஷ்டம் இல்ல. நம்ம சார்பு வேகம் எழுதுவோம் இல்லையா? பூமி சார்பாக கார் நோட்டு வேகம்னு சொன்னா காருட்டு குறியீடு, நம்ம காருக்கு ஏதாவது ஒரு குறியீடு கொடுத்துருப்போம், அதை போட்டு அதுக்கப்புறம் பூமிக்குள்ள குறியீடை போடுவோம். அதாவது வெலோசிட்டி சிஇன்னு நம்ம குறிச்சிருப்போம். அதே மாதிரிதான் இங்கே யாரு சார்பான்னு எழுதுறோமோ அவர் பின்னுக்கு வருவார், யாரை பத்தி பேசுறோமோ அவர் முன்னுக்கு வருவார். சரியா? சார்பு வேகம் மாதிரியே தான் இங்கேயும் குறியீடு சார்பு அழுத்தத்துக்கும் வரும். சரியா? இதே மாதிரி இன்னும் 2 பேர் எழுதுறான். என்னென்ன? காலி சார்பாக அடி அழுத்தம், அதே மாதிரி அடி சார்பாக சேகரிப்பு அழுத்தம். அது 2 எழுதிக்கோ. காலி சார்பாக அடி அழுத்தங்கிறது வி பின்னு வரும்.
அடிசார்பாக சேகரிப்பான் அழுத்தங்கிறது VCB. அந்த மாதிரி 2 உதாரணம் எழுதிக்கிறேன். சரிண்ணா. சரி, அடுத்து நம்ம ஒரு முக்கியமான விஷயம்னு சம்மரியா போட்டுப்போம். இது நம்மளுக்கு தெரிஞ்சதுதான், ஆனா அழுத்தங்கள் சார்பா பேச போறோம். சரியா? ஒரு டிரான்சிஸ்டர் சரியான முறையில தொழிற்படுறதுக்கு ஒவ்வொரு சந்தியும் ஒவ்வொரு கோடல்ல இருக்கணும். அது என்னென்ன கோடல்ல இருக்கணுங்கிறத பார்த்துருக்கோம். அத சார்பு அழுத்தங்களுக்கு பிளஸ்ஸா வருமா மைனஸா வருமானு போட்டு ஒரு சம்மரி ஒன்று போட போறோம். அப்ப ஒரு சின்ன சப்ஹெடிங் ஒன்று போட்டுக்கோங்க. NPN, PNP டிரான்சிஸ்டர்கள் சரியான கோடலில் இணைக்கப்பட்டு தொழிற்படும் போது சார்பு அழுத்தங்கள். NPN, PNP டிரான்சிஸ்டர்கள் சரியான கோடலில் இணைக்கப்பட்டு தொழிற்படும் போது உள்ள சார்பு அழுத்தங்கள். இது உண்மையிலேயே முன்ன பேசின ஒரு விஷயத்துக்கு சம்மரி தான், ஆனா அங்க கோடலுக்கு பேசணும், இங்க சார்பு அழுத்தங்களா பேசுறோம். ஓகேவா? 3 சார்பு அழுத்தங்கள் பத்தி பேசுவோம். அப்ப நான் டேபிள் போடுறேன். சார்பு அழுத்தம் அது NPN டிரான்சிஸ்டருக்கு எப்படி, TNP டிரான்சிஸ்டருக்கு எப்படி. யார் அந்த சார்பு அழுத்தங்கள்னு சொன்னா, ஒண்ணு VBE, இது காலி சார்பாக அடியில் உள்ள அழுத்தம். ரெண்டாவது VCE, காலி சார்பாக சேகரிப்பான்ல உள்ள அழுத்தம். மூணாவது VCB, அடிசார்பாக சேகரிப்பான்ல உள்ள அழுத்தம். சரி, எனக்கு சொல்லுங்க, ஒரு டிரான்சிஸ்டர் சரியாக தொழிற்படுறதுக்கு காலிக்கும் அடிக்கும் இடையில உள்ள சந்தி என்ன கோடல்ல இருக்கு? முன்முக கோடல்ல. முன்முக கோடல்ல இருக்கு. இப்போ ஒரு அது NPN டிரான்சிஸ்டரா இருந்தா அந்த PN ஜங்ஷன் முன்முக கோடல்ல வாரத்துக்கு பேட்டரியை இந்த திசையில நம்ம கனெக்ட் பண்ணி இருக்கோம். NPN டிரான்சிஸ்டர் பியோட பிளஸும் கீழே இருக்க என்னோட மைனஸும். ஆமா, அதாவது காலி பகுதியில மைனஸும் அடிப்பகுதியில பிளஸும். அப்போ VBE என்னவா இருக்கும்? நேரா மறையா என்னவா இருக்கும்? பிளஸ்ஸா இருக்கும். பிளஸ்ஸா இருக்கும். சரியா? நேர்னு போட்டுக்கோங்க, இல்லாட்டி பிளஸ் எழுதிக்கோங்க, பாசிட்டிவா இருக்கும். ரைட்டா? PNP டிரான்சிஸ்டர் சரியான முறையில தொழிற்படுறதுக்கு அடிக்கும் காலிக்கும் இடையில உள்ள சந்தி முன்முக கோடல்ல இருக்கணும். அப்ப பேட்டரி எப்படி நினைச்சிருக்கணும்? பிக்கு பிளஸும் என்னுக்கு மைனஸ். என்னுக்கு மைனஸ். அப்போ காலி சார்பாக அடியில உள்ள அழுத்தம் என்ன வரும்? மைனஸா. புரியுதா? அதே மாதிரி மத்த ரெண்டுக்கும் எழுதுன்னு பார்ப்போம். இந்த டேபிளை கம்ப்ளீட் பண்ணுங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டு சொல்லுங்க, சரியான்னு பார்ப்போம். எழுதிட்டீங்களா? சரி, டிரான்சிஸ்டர் சரியான முறையில வேலை செய்யறதுக்கு NPN டிரான்சிஸ்டர் ஒன்றுல காலி சார்பாக சேகரிப்பான்னு அர்த்தம் எப்படி இருக்கு? பிளஸ்ஸா இருக்கணும். நீங்க பேட்டரி யோசிச்சு பாருங்க. காலி சார்பாக அடி வந்து பிளஸ்ல இருக்க மாதிரி ஒரு பேட்டரியை போட்டிருப்போம். அதே மாதிரி காலி சார்பாக சேகரிப்பானும் பிளஸ்ல இருக்க மாதிரி நிறைய பேட்டரியை போட்டிருப்போம் இல்லையா? அப்பதான் அந்த அடி சார்பாக சேகரிப்பான் தேவையான கோடலுக்கு வரும். ஆகவே நீங்க பேட்டரி போட்டிருக்க விதத்தை பார்த்தா காலி பக்கத்தை சார்பா வச்சுக்கிட்டா, அதாவது காலி பக்கம் இருக்க அழுத்தத்தை 0ன்னு நினைச்சுக்கிட்டா அந்த பேட்டரியை தாண்டி சேகரிப்பான் பக்கம் போகும்போது பிளஸ் அழுத்தம் வரும். அது சரி. PNPக்கு மைனஸ். ஆமா, பேட்டரி அப்படியே தலைகீழா வரும். ஆனா காலி சேகரிப்பான் மேல கீழன்னு மாறி இருக்க. காலி சேகரிப்பான் அதே இடத்துல இருக்க, பேட்டரி மட்டும் தலைகீழமா. அப்ப காலியை 0ன்னு எடுத்துக்கிட்டா சேகரிப்பான் பக்கம் மைனஸா இருக்கும். அது சரி. அடுத்தது சேகரிப்பான் அழுத்தம் அடி சார்பாக NPN டிரான்சிஸ்டருக்கு பிளஸ்ஸா இருக்கும். ஆமா தானே? ஏன்னா அடிக்கும் சேகரிப்பான் சந்திக்கும் சந்திக்கான கோடல் பின்முக கோடல்ல இருக்கணும். அப்படி இருக்கணும் இருந்தா சேகரிப்பான் அடி சார்பாக நேர் அழுத்தத்துல இருக்கும். அதே மாதிரி PNPக்கு சொன்னா மைனஸா இருக்கும். அப்போ இதுல பாருங்க, ஒரு நீட்டான ஒரு வடிவம் வருது. காலி சார்பாக அடியின் அழுத்தமும் சரி, காலி சார்பாக சேகரிப்பான் அழுத்தமும் சரி, அடி சார்பாக சேகரிப்பான் அழுத்தமும் சரி, NPNக்கு எல்லாமே பிளஸ்ஸா இருக்கும், PNPக்கு எல்லாமே மைனஸா இருக்கும். இது ஞாபகம் வைக்கணுமான்னு கேட்டா இல்ல. ஒரு டிரான்சிஸ்டர் எப்படி வேலை செய்யுங்கிற அல்லது சரியாக இணைக்கப்பட்ட ஒரு டிரான்சிஸ்டர் படம் உங்களுக்கு தெரியுமா இருந்தா இந்த சார்ட்டை வந்து நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். இது எழுதிட்டீங்களா? அப்போ நம்ம அடுத்த டாபிக்கு போவோம். என்னன்னு சொன்னால், நான் சொன்னேன் டிரான்சிஸ்டர்ஸ் வந்து 3 விதமா ஒரு சுற்றுல கனெக்ட் பண்ணலாம். அப்படி 3 விதமா கனெக்ட் பண்ணும் போதும் அந்த டிரான்சிஸ்டர் ஒவ்வொரு மாதிரி வேலை செய்வார். அந்த விதங்கள் என்னென்னு தான் பார்க்க போறோம். அது உண்மையிலே ஒரு சின்ன பகுதி, அதுக்கப்புறம் தான் பெரிய பகுதி இருக்கு. நம்ம இதை பார்த்துட்டு அதுக்கு போவோம். அப்ப தலை போட்டுக்கோங்க, டிரான்சிஸ்டரின் உருவமைப்புகள், கன்ஃபிகரேஷன்ஸ். டிரான்சிஸ்டர் உருவமைப்புகள், இங்கிலீஷ்லயும் தலை போட்டுக்கோங்க, கன்ஃபிகரேஷன் ஆஃப் டிரான்சிஸ்டர்ஸ். போட்டீங்களா? சரி. இப்ப இது பாக்குறதுக்கு முன்னுக்கு ஒரு டிரான்சிஸ்டர்ல இன்புட் எது அவுட்புட் எதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கேன். சரியா? நான் வந்து டிரான்சிஸ்டரை திருப்பொருக்கா வேலை செய்யற நிலையில வரைகிறேன். நம்மளுக்கு தெரிஞ்சது என்னன்னா, காலியில 2 பக்கமும் பிரிஞ்சு போறது, அதான் நம்மளுக்கு தெரியும். அது என்ன வகைன்னு இப்ப நம்ம படிப்போம். ஆனா இப்போதைக்கு நான் அதை வரைகிறேன். ஒரு NPN டிரான்சிஸ்டர் இருந்தா கீழே இருக்க காலி பகுதி என்ன இருக்கும், அடிப்பகுதி P-ஆ இருக்கும், சேகரிப்பான் என்ன இருக்கும். நம்ம பேட்டரியை போட்டமாக இருந்தால் இந்த திசையில பேட்டரியை போட்டுரும். சார்பு அழுத்தங்கள்லாம் எப்படி இருக்கும்னு நம்ம பார்த்துட்டோம்.
சரியா வரைஞ்சிருக்குன்னா ரைட். இதுல நம்ம முன்ன டிரான்சிஸ்டர் ஒன்னுட்டு தொழிற்பாடு படிக்கும்போது பேசணும், ஐபில ஒரு சிக்னலை கொடுத்து ஐசியில உள்ள கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொன்னோம். நியாயம் தானே? ஆமாண்ணா. அப்போ நம்ம சிக்னலை எங்க கொடுக்குறோம்? ஐபி. ஐபிக்கு சிக்னலை கொடுக்குறோம். அதாவது ஐபி தான் நம்மோட இன்புட். எங்க இருந்து சிக்னல் மாறுது, எங்க இருந்து நம்ம அவுட்புட்டை எடுப்போம்னு சொன்னா ஐசி நம்மகிட்ட அவுட்புட்டா இருக்கும். ஐசி நம்மகிட்ட அவுட்புட்டா இருக்கும். இது அழுத்தங்களுக்கு பேசுனா இந்த அழுத்தம், இந்த பேட்டரி விட்ட அழுத்தம், அந்த அழுத்தம் என்னது? விபிஇ இல்லையா? அந்த அழுத்தம் நம்மகிட்ட இன்புட்டா இருக்கும். விசிஇ நம்மகிட்ட அவுட்புட்டா இருக்கும். சேகரிப்பான் காலி சார்பா உள்ள அழுத்தம் நம்மகிட்ட அவுட்புட்டா இருக்கும். அடி காலி சார்பா உள்ள அழுத்தம் நம்மகிட்ட இன்புட்டா இருக்கும். ஓகேவா? நம்ம எங்க இன்புட் சிக்னலை கொடுக்குறோமோ அது இன்புட். எங்க அந்த சிக்னலுக்கு ஏத்த மாதிரி மாறி கரண்ட் வருதோ, பெரிய கரண்ட் ஒண்ணு எங்க மாறி வருதோ அது அவுட். சரியா? இந்த டிரான்சிஸ்டர்ல நம்ம சிக்னல் ரொம்ப ஒரு சின்ன கரண்ட்டை தானே கொடுக்குறோம். இந்த ஐபி மைக்ரோ ஆம்பியர் வரிசையில இருக்கும்னு பார்த்தோம். ஆனா அவுட்புட்ல வர கரண்ட் மில்லி ஆம்பியர் வரிசையில இருக்கும். காரணம் என்ன? இந்த பேட்டரி பெரிய பேட்டரி. ஆகவே பெரிய கரண்ட் ஒன்று ஓடும், மில்லி ஆம்பியர் வரிசையில இருக்கும். அப்ப நம்ம சின்ன ஒரு கரண்டால ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த, டிரான்சிஸ்டருக்கு இன்புட்டா ஒரு மாற்றத்தை கொடுக்க, பெரிய ஒரு கரண்ட் அவுட்புட்ல மாற்றம் அடையுது இல்லையா? அப்ப அதைத்தான் நம்ம சொல்றது விரியலாக்கி ஆம்பிளிஃபயர்ஸ். அந்த கன்செப்டுக்கு நம்ம பிறகு வருவோம். ஆனா அதுதான் ஒரு டிரான்சிஸ்டர் செய்யற முக்கியமான வேலை, விரியலாக்கம் செய்யறது, ஆம்பிளிஃபிகேஷன் செய்யறது. அது எங்கனையாவது தேவைன்னா நோட் பண்ணி வைங்க. இந்த டிரான்சிஸ்டரை திருப்பூர்க்கா வரைஞ்சு இன்புட் எது அவுட்புட் எதுன்னு குறிச்சுக்கோங்க. இந்த பக்கம் இன்புட், இந்த பக்கம் அவுட்புட். சரியா? பெய்ப்பு பயப்பு. அதுல இன்புட் மின்னோட்டம்ங்கிறது ஐபி, இன்புட் அழுத்தங்கிறது விபிஇ, அவுட்புட் மின்னோட்டங்கிறது ஐசி, அவுட்புட் அழுத்தங்கிறது ஐசிஇ. அது எல்லாத்தையும் குறிச்சுக்கோங்க. சரி, இதுக்கு ஒரு நீங்க சப்ஹெட்டிங் போட்டுக்கிட்டாலும் பரவாயில்ல. டிரான்சிஸ்டர் ஒன்றின் பெய்ப்பும் பயப்பும் அப்படின்னு சப்ஹெட்டிங் போட்டுக்கிட்டு எழுதினாலும் பரவாயில்ல. சரி, அப்போ இப்ப நான் ஒரு கேள்வி கேட்க போறேன், கடகடன்னு விட சொல்லணும். ஒரு டிரான்சிஸ்டர்ல எத்தனை முடிவிடம் இருக்கும்? 3. என்னென்ன? அடி, காலி, சேகரிப்பான். சரி, இங்க நம்ம ஒரு படம் வரைஞ்சிருக்கோம். இதுல இவர்தான் நம்ம விட்டு காலி, நடுவுல உள்ளவர் நம்ம விட்டு அடி, மேல உள்ளவர் சேகரிப்பான். இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் ஒரு ஆள் பொதுவா இருக்காரு. யாரு? காலி. காலி. இங்க இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் காலி பொதுவா இருக்கு. இதையே இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் அடி பொதுவா இருக்க மாதிரி இணைக்கலாம், அல்லது இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் சேகரிப்பான் பொதுவா இருக்க மாதிரி இணைக்கலாம். அப்படி 3 வகையா டிரான்சிஸ்டர் ஒண்ணு சுற்றுல ஒருங்கமைக்க முடியும். சரியா? அதுதான் இந்த உருவமைப்புகள். அதுல நம்மளுக்கு A-level சிலபஸ்ல நம்ம பொது காலி பத்தி மட்டும் தான் படிப்போம். அதாவது காலி இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் பொதுவா இருக்கிறது பத்தி மட்டும் தான் நம்ம படிப்போம். அவர் தான் இருக்கலே எஃபெக்டிவானவரும் கூட. சரி, அந்த காரணத்தை நம்ம எழுதுவோம். இப்போதைக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் எழுதிக்கோங்க. என்னன்னா, டிரான்சிஸ்டருக்கு 3 முடிவிடங்கள் உண்டு. பிராக்கெட்ல அடி, காலி, சேகரிப்பான். 3 முடிவிடங்களை டெர்மினல்ஸ்னு சொல்றது. டிரான்சிஸ்டருக்கு 3 முடிவிடங்கள் உண்டு. அவற்றுள் ஏதாவது ஒன்றை பெய்ப்புக்கும் பயப்புக்கும் பொதுவாக பயன்படுத்தி, 3 வகையாக சுற்றுக்களில் டிரான்சிஸ்டர்களை உருவமைப்பு செய்ய முடியும். ஏதாவது ஒன்றை பெய்ப்புக்கும் பயப்புக்கும் பொதுவாக பயன்படுத்தி 3 வகையாக சுற்றுக்களில் உருவமைப்பு செய்ய முடியும். அந்த 3 வகைகளும் என்னென்னு சொன்னால், முதலாவது இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் காலிய பொதுவா வைக்கிறது. அதான் நம்ம மேல வரைஞ்சிருக்கோம். அதுக்கு என்ன பேருன்னு சொன்னா பொது காலி உருவமைப்பு. பொது காலி உருவமைப்பு இங்கிலீஷ்ல காமன் எமிட்டர் கன்ஃபிகரேஷன் சொல்றது. காமன் எமிட்டர் கன்ஃபிகரேஷன். நம்ம இதை வச்சுக்கிட்டு தான் டிரான்சிஸ்டர் தொழிற்பாடு எல்லாமே பேசணும். அப்ப இது எப்படி இருக்கும்னு படம் தெரியும், படத்தை போட்டுக்கோ. டிரான்சிஸ்டர் ஒன்னோட குறியீடு தெரியும் தானே, சுற்று குறியீடு. அப்போ ஒரு டிரான்சிஸ்டர் வரையும் போது இப்படி ஒரு பிஎன் ஜங்ஷனை வரைஞ்சி டிரான்சிஸ்டர்னு போட தேவையில்ல. அந்த சுற்று குறியீடையே நீங்க வரைஞ்சிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. நான் அந்த படத்தை இங்கே போடுறேன். ரெண்டுக்கும் வரைய தேவையில்ல. நம்ம என்பிஎன் தான் பெரும்பாலும் படிப்போம், ஏன்னா அவர்கிட்ட யூசேஜ் தான் கூடன்னு பார்த்தோம் இல்லையா? எதனால ஞாபகம் இருக்கா? அதனால என்பிஎனுக்கு வரைஞ்சா போதும். விரைவா தொழிற்படக்கூடியது. எதனால? என்பிஎன்ல இலத்திரன் கூட, பிஎன்பில துளைகள் கூட. ஆமா, அப்ப விரைவா தொழிற்படுவாரு. உயர்ந்த மீடியன்ல வேலை செய்யக்கூடிய கருவிகள், இலத்திரனியல் கருவிகள் எல்லாம் இதைத்தான் யூஸ் பண்ணுவோம். பெரும்பாலும் என்பிஎன் தான் யூஸ் பண்றது, பிஎன்பி யூஸ் பண்றது சரியான குறைவு. அதனால என்பிஎனுக்கு பேசினா போதும். நம்ம வரைகிற படங்களே என்பிஎனுக்கு மட்டும் வரைஞ்சுப்போம். ஆனா பிஎன்பிக்கும் எப்படி கதை வரும்னு விளங்கி இருக்கணும். ஓகே தானே? பிஎன்பி விட்டு காலி இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் பொதுவா இருந்துச்சுன்னா அதுதான், ரெண்டுமே ஒரே மாதிரி தான். சரிதானே? நீங்க என்பிஎனுக்கு மட்டும் வரைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி வரைஞ்சுக்க, காலி பொதுவா இருந்தா சரி. இதே மாதிரி 2வது பொது அடி உருவமைப்பு.
போட்டுக்கோங்க. பொது அடி, அத இங்கிலீஷ்ல காமன் பேஸ் கன்ஃபிகரேஷன் சொல்றது. அண்ணா அந்த ஆர்எல் போடணுமாண்ணா? அந்த ஆர்எல் தடை வந்து ஒரு சுமை. நம்ம உண்மையிலேயே நம்மளோட அவுட்புட் இல்லையா இந்த பக்கம், அந்த அவுட்புட்டை எடுத்து நம்ம இதுலயாவது யூஸ் பண்ணத்தானே போறோம். அப்படி யூஸ் பண்ற சுமை தான் இந்த ஆர்எல். நம்ம இது வரைக்கும் வரைஞ்சதெல்லாம் அந்த ஆர்எல்ல போடல. நீங்க இங்கே போட்டுக்கோங்க. அந்த ஆர்எல் எப்படி வேலை செய்யுங்கிறதெல்லாம் நம்ம பிறகு பார்ப்போம். அதுக்கு எப்படி கரண்ட் வருங்கிறதெல்லாம் பிறகு பார்ப்போம். படத்துல போடுங்க. சரிண்ணா. ஏன்னா அதான் நம்ம அவுட்புட். அந்த அவுட்புட் எங்கேயாவது கொண்டு போயிட்டு நம்ம ஒரு சுமைக்கு கொடுக்கத்தானே போறோம். அதுக்காக தானே டிரான்சிஸ்டர் யூஸ் பண்றது. அதுல வர அவுட்புட் எங்கேயாவது யூஸ் பண்ண தானே போறோம். அந்த யூஸ் பண்ற இடம் சுமை. அந்த சுமையை போட்டு வரைஞ்சிருக்காங்க. நீங்களும் அப்படியே போடுங்க. அது எப்படி வேலை செய்யுங்கிறத நம்ம பிறகு படிப்போம். சரியா? அடுத்து 3வது வகை என்னன்னா பொது சேகரிப்பான். அதுல சேகரிப்பான் இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் பொதுவா இருப்பார். அதுக்கான படத்தையும் போடுறேன். அதான் நம்ம காமன் கலெக்டர் கன்ஃபிகரேஷன் சொல்றது. வரைஞ்சிட்டு சொல்லுங்க. அண்ணா சரிண்ணா. ஓகே, அப்போ அது கீழே எழுதிக்கோங்க. இம்மூன்று உருவமைப்புகளும் தமக்கென தனித்தனி சிறப்பியல்புகளை உடையன. இம்மூன்று உருவமைப்புகளும் தமக்கென தனித்தனி சிறப்பியல்புகளை உடையன. ஆனால் பெருமளவில் பொதுக்காலி உருவமைப்பை பயன்படுத்தப்படுகிறது. இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னன்னு சொன்னால், நம்ம கடைசியா பொது அடி பொது சேகரிப்பான் பத்தி எல்லாம் லைட்டா பார்த்துட்டு ஒரு சார்ட்டா போடுவோம். நம்மளுக்கு பொது காலி பத்தி படிக்கிறதுக்கு மட்டும்தான் இருக்கு. பொது அடி பொது சேகரிப்பான் பத்தி லைட்டா தெரிஞ்சிருந்தா போதும். அதை பார்த்துட்டு ஒரு சார்ட் ஒன்று போடுவோம். ஆனா இங்க எழுதிக்கோங்க, இதுக்கு காரணம் பொது காலி உருவமைப்பில் தான் மின்னோட்டம், வலு, அழுத்தம் மூன்றுமே விரியலாக்கமாகும். டிரான்சிஸ்டர்ங்கிறது விரியலாக்கத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆள். இன்புட்ல சின்ன சிக்னலை கொடுக்க அந்த சிக்னல் அவுட்புட்ல பெரிய ஒரு கரண்டா மாறும். அவுட்புட்டை கண்ட்ரோல் பண்ணுவார் இன்புட். அப்ப இன்புட்ல சின்ன சிக்னலை கொடுத்து கண்ட்ரோல் சிக்னல் கொடுக்க அவுட்புட்ல பெரிய சிக்னல் நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது இன்புட்ல சின்னதை கொடுத்து அவுட்புட்ல பெருசு எடுக்கிறோம்னா அதை விரியலாக்கம்னு சொல்றது, ஆம்பிளிஃபிகேஷன். பொது காலி அமைப்புல மின்னோட்டம், அழுத்தம், வலு எல்லாமே விரியலாக்கமாகும். அதை நோட் பண்ணி வைங்க. நம்ம பிறகு மற்ற 2 பேரையும் படிக்கும்போது ஏங்கிற காரணம் எல்லாம் புரியும். பொது காலி உருவமைப்பில் I மின்னோட்டம், அழுத்தம் V, வலு பவர் மூன்றுமே விரியலாக்கப்படும். சரிண்ணா. ஓகே, இப்போ நம்ம அடுத்த டாபிக்கு போவோம். நம்மளோட A-level சிலபஸ்ல பொது காலி பத்தி மட்டும்தான் இருக்கு. அப்ப இனிமே நம்ம டிரான்சிஸ்டர்னு பேசுற எல்லாமே பொது காலி உருவமைப்புல சுற்றுல இணைக்கப்பட்டிருக்க டிரான்சிஸ்டர் தான். இந்த பொது காலி உருவமைப்புல இருக்க டிரான்சிஸ்டருக்கு தான் அது பண்ணலாம், இது பண்ணலாம், இன்புட் இப்படி கொடுக்க அப்படி வரும் அப்படின்னு எல்லாமே பேச போறோம். நம்ம திருப்ப பொதுக்காலின்னு சொல்லிட்டு இருக்க மாட்டோம். அதனால இனிமே டிரான்சிஸ்டர்னு சொன்னாலே பொதுக்காலி உருவமைப்புல உள்ளதுதான். அதை வந்து உங்களுக்கு விளங்குற மாதிரி எங்கனையா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை எங்கனையா சும்மா நோட் பண்ணி. சரிண்ணா. இப்ப ஒரு தலைப்பு போட்டுக்கோங்க. பொதுக்காலி உருவமைப்பில் சுற்றில் இணைக்கப்பட்டுள்ள டிரான்சிஸ்டர் ஒன்றின் சிறப்பியல்பு வளைகள். நம்ம PN சந்தி படிக்கும்போது சிறப்பியல்பு வளைகள் பார்த்தோம் இல்லையா? ஆமாண்ணா. ஞாபகம் இருக்கா சிறப்பியல்பு வளைகள்? ஆமாண்ணா. பின்னுக்கு தட்டி பாருங்க, ஞாபகப்படுத்துங்க. ஏன்னா அதுகளை வச்சுதான் இங்க பேச போறோம். ஏன்னா டிரான்சிஸ்டர்னு சொன்னா அது 2 PN ஜங்ஷன். லைட்டா பாத்துட்டு வாங்க. ஓகேவா? சிறப்பியல்பு வளைகள்னு இங்கிலீஷ்ல கேரக்டரிஸ்டிக் கிராஃப்னு சொல்றது. பாத்தீங்களா? போய் ஆமாண்ணா. அல்ல முன்முக கோடல்ல பின்முக கோடல்ல வரைஞ்சிருக்கோம். அப்படியா? சரி, இங்க டிரான்சிஸ்டருக்கு வரைய போறோம். நம்மளுக்கு அது விளங்கி இருக்குமா இருந்தா இங்க ஒரு பிரச்சனையுமே இருக்காது. இதுல சின்ன நோட்டா போட்டுக்கோங்க. பொதுக்காலி உருவமைப்பே பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது. அது போடுங்களேன். பொதுக்காலி உருவமைப்பே பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது. அதற்கு காரணம் ஏனைய உருவமைப்புகளை விட ஓட்டநயம், வலுநயம், அழுத்தநயம் உயர்வாக காணப்படுகின்றவை ஆகும். பெரும்பாலும் பயன்படுத்தப்படுவது இவ்வகையான உருவமைப்பு. அதுக்கு காரணம் ஓட்டநயம், வலுநயம், அழுத்தநயம் மற்ற டிரான்சிஸ்டர் உருவமைப்புகளோட ஒப்பிடும்போது கூட. அதை எழுதிக்கோங்க. அது ஆல்ரெடி பேசி எழுதின விஷயம் தான், மறுபடியும் எழுதிக்கோங்க. ஏன்னா சொல்லிட்டு அடுத்த வசனம் சொன்னா தான் அழகா ஃப்ளோவா வரும். சரிண்ணா. இப்ப இந்த டிரான்சிஸ்டர் தொழிற்பாடை நம்ம சரியா விளங்கிக்கிறதுக்கு காலி சார்பாக அடியில உள்ள அழுத்தம், அதே மாதிரி காலி சார்பாக சேகரிப்பான்ல உள்ள அழுத்தம், அதே மாதிரி மின்னோட்டம் IB, அடுத்தவரை IC, இவங்கெல்லாம் எப்படி தங்களுக்குள்ள தொடர்பு பட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம தொழிற்பாடு பேசும்போதும் அந்த விஷயங்களை தான் பேசணும். அப்போ அந்த தொடர்புகளை வரைவுபடுத்தி காட்டுற கிராஃப்ஸ் தான் இந்த சிறப்பியல்பு வளைகள். ரைட்டா? யார் யாரு? VBE, VCE, IB, IC ஆகியவர்களுக்கு இடையில் உள்ள தொடர்புகளை வரைவுபடுத்தி பார்க்கறதான் டிரான்சிஸ்டர் சிறப்பியல்பு வளைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்படி எழுதுங்க. டிரான்சிஸ்டரின் தொழிற்பாட்டை விளங்குவதற்கு VBE, VCE, IB, IC ஆகியவற்றுக்கு இடையிலான தொடர்புகளை விளங்க வேண்டும்.
சரியா? அவற்றுக்கிடையே வரையும் வரைவுகளே டிரான்சிஸ்டரின் சிறப்பியல்பு வளைவுகள் ஆகும். அவற்றுக்கிடையே வரையும் வரைவுகளே டிரான்சிஸ்டரின் சிறப்பியல்பு வளைவுகள் ஆகும். நம்ம 2D கிராஃப்ஸ் தானே வரைவோம். ஒரு தளத்துல உள்ள தெக்காட்டி நாள்கூர்ல தான் வரைவோம். 2 அச்சுக்கள் இருக்கும். அந்த 2 அச்சுக்களை மாறி மாறி எடுத்துதான் கிராஃப்ஸ் வரைய போறோம். விபிக்கும் ஐபிக்கும் வரையுது, விசிக்கும் ஐசிக்கும் வரையுது, ஐபிக்கும் ஐசிக்கும் வரையுது. அப்படி 2 பேரா வரைஞ்சி டிரான்சிஸ்டர் தொழிற்பாடு விளங்கிக்கிறதுக்காக கிராஃப்ஸ் வரைய முடியும். அதுல நம்ம முக்கியமா 3 கிராஃப்ஸ் பார்ப்போம், 3 வரைவுகள். யார் யாருன்னு சொன்னா, முதலாவது பெய்ப்பு சிறப்பியல்பு வளை, அதாவது இன்புட் கேரக்டரிஸ்டிக் கிராஃப். பெய்ப்பு சிறப்பியல்பு வளை ஒரு டிரான்சிஸ்டர்ல பெய்ப்பு மின்னோட்டத்துக்கும் பெய்ப்பு அழுத்தத்துக்கும் வரைகிற கிராஃப் தான் பெய்ப்பு சிறப்பியல்பு வளை. டிரான்சிஸ்டர்ல பெய்ப்பு மின்னோட்டம் யாரு? பெய்ப்புனா இன்புட், அடி, அதாவது அடி மின்னோட்டம் ஐபி இல்லையா? ஆமாண்ணா. பெய்ப்பு அழுத்தம் யாரு? விபிஇ. அதாவது பெய்ப்பு சிறப்பியல்பு வளைனா ஐபி விபியோட எப்படி மாறும்? விபிஇ எதிர் ஐபி வரைவு தான் பெய்ப்பு சிறப்பியல்பு வளைவுன்னு சொல்றது. எடுத்துக்கோங்க, பெய்ப்பு பக்கத்துல உள்ள ஆக்களொட்டு வரைவு. 2வது முக்கியமான வரைவு யாருன்னு சொன்னால் பயப்பு சிறப்பியல்பு வலை. அப்ப பயப்பு சிறப்பியல்புல யாருக்கு வரையும்? பயப்பு அழுத்தத்துக்கும் பயப்பு மின்னோட்டத்துக்கும் வரைவோம். பயப்பு அழுத்தம் யாரு? விசிக்கும் ஐசிக்கும் வரையும். அதான் பயப்பு சிறப்பியல்பு வலை. 3வது யாருன்னா ஐபிக்கும் ஐசிக்கும் வரைகிறது. அதுக்கு பேர் என்னன்னு சொன்னால் பெய்ப்பு பயப்பு சிறப்பியல்பு வரை. இன்புட் அவுட்புட் கேரக்டரிஸ்டிக் கர்வ். பெய்ப்பு எக்ஸாம் பேப்பர்ல எல்லாம் இந்த பேரை கொடுத்து பயப்பு சிறப்பியல்பு வலையை சரியாக காட்டுவது எது அப்படியெல்லாம் கூட கேள்வி இருக்கு. அப்ப அந்த பேர்கள் ஞாபகம் இருக்கணும். பெய்ப்பு பயப்பு சிறப்பியல்பு வலை. சரி, இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதை எழுதிக்கோங்க, இடமாற்று சிறப்பியல்பு வலை. ஏன் இந்த பெயர்கள்லாம் வருது அப்படின்னு பார்ப்போம். படிக்கும்போது எல்லா விஷயங்களையும் படிப்போம். இடமாற்று சிறப்பியல்பு வரை. சரியா? இங்கிலீஷ்ல இன்புட் அவுட்புட் கேரக்டரிஸ்டிக் கர்வ்னு சொல்லலாம். இது யாருக்கும் வரைவோம்னா ஐபிக்கும் ஐசிக்கும் வரை. ஐபிக்கும் ஐசிக்கும் கிராஃப் வரைஞ்சால் அதான் பெய்ப்பு பயப்பு சிறப்பியல்பு வலை. இது 3மே முக்கியமான சிறப்பியல்பு வலைகள். சரியா? ஓகே, இப்போ ஒரு தலைப்புன்னு போட்டுக்கோங்க, டிரான்சிஸ்டரின் சிறப்பியல்பு வலைகள். இப்போ ஒவ்வொரு வலையா நம்ம பார்ப்போம். டிரான்சிஸ்டரின் சிறப்பியல்பு வலைகள் தலைப்பு போட்டு இந்த சுற்றை வரைஞ்சுக்கோங்க. நான் போடுற சுற்றை வரைஞ்சுக்கோங்க. அந்த VR1 அதெல்லாம் குறிச்சுக்கணுமா? ஆமா, அதே மாதிரி குறிச்சுக்கோங்க. நான் நோட் சொல்லும் போது அந்த குறியீடுகளை சொல்லிதான் சொல்லுவேன். அப்போ இதுல இருக்க மாதிரியே போட்டுக்கோங்க. இப்போ இதுல இந்த டிரான்சிஸ்டர் இருக்காரு தானே, இந்த டிரான்சிஸ்டருக்கு இந்த பகுதி இன்புட் நம்ம தானே, இந்த பகுதி அவுட். ஓகேவா? இதுல இன்புட்ல இருக்க விபிஇ மாத்தி மாத்தி நம்ம கிராஃப் வரையணும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி ஒரு நோட் எழுதியிருக்கோம். அந்த விபிஇ எப்படி மாத்துவோம்னு சொன்னால், இங்க ஒரு தொடுகை ஊசி இருக்கு இல்லையா, இந்த தொடுகை ஊசிய இந்த தடையில, இந்த மாறும் தடையில மேல கீழே நகர்த்தி நம்ம அழுத்தத்தை மாத்திக்கலாம். நீங்க அந்த ஊசிய மேல நகர்த்தினா அழுத்தம் கூடும், கீழே நகர்த்தினீங்கன்னா அழுத்தம் குறையும். ஆமா தானே? அதான் விபிஇ மாத்தக்கூடிய முறை. இந்த மைக்ரோ ஆம்பியர் மானி எதுக்கு இருக்கு தெரியுமா? ஆம்பியர்மானினா மின்னோட்டத்தை தான் அளக்கும். இங்க எதுக்கு இருக்குன்னு சொன்னா அடி மின்னோட்டத்தை அளக்கு. தெளிவா சொல்லணும், அடி மின்னோட்டம் ஐபி அளக்கிறதுக்கு மைக்ரோ ஆம்பியர்மானி போட்டு வச்சிருக்கோம். ரைட்டா? இந்த வோல்ட் மானி எதுக்கு இருக்கு? அடிக்கும் காலிக்கும் இடையிலான அழுத்தம். கரெக்ட். அதாவது அடிக்கும் காலிக்கும் இடையிலான அழுத்தம், அதாவது பெய்ப்பு அழுத்தம் எவ்வளவுங்கிறத அளக்கிறதுக்கு வி இருக்கு. நம்ம இங்க இந்த தொடுகை ஊசியை மேல கீழே தள்ளி தொடுறோம் இல்லையா, தொடும்போது எந்த அழுத்தத்தை இந்த வோல்ட் மானி வாசிக்கும்னு சொன்னால், இந்த தடையில இங்க எவ்வளவு அழுத்தம் இருக்கோ அதுதான் இந்த வோல்ட் மானிலையும் இருக்கும். அதுதான் இந்த பிக்கும் ஈக்கும் இடையிலையும் காணப்படும். அப்போ இந்த டிரான்சிஸ்டர் பெய்ப்பு அழுத்தங்கிறது இந்த தடையில இவ்வளவு பெரிய ஏரியால விழுற அழுத்தமாக இருக்கும். நியாயமா? சரி, இது பெய்ப்பு பக்கம். இப்ப பயப்பு பக்கத்துக்கு எடுத்தால், பயப்புல உள்ள அழுத்தம் விசிஇ அளக்கிறதுக்கு இந்த வோல்ட் மானி இருக்கு. பயப்பு மின்னோட்டம் ஐசியை அளக்கிறதுக்கு இந்த மில்லி ஆம்பியர் மானி இருக்கு. பாருங்க, நம்மளுக்கு தெரியும் அடி மின்னோட்டம் மைக்ரோ ஆம்பியர் வரிசையில இருக்கும், சேகரிப்பான் மின்னோட்டம் மில்லி ஆம்பியர் வரிசையில இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஆம்பியர் மானிகளை போட்டு வச்சிருக்கோம். பயப்புல இருக்க அழுத்தத்தை மாற்றி, அதாவது விசிஇ மாற்றி நம்ம கிராஃப் எல்லாம் வரையணும்னு பேசணும். அப்படி மாத்துறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அழுத்த பிரிகி இது. இந்த தொடுகை சாவிய மேல கீழே அசைச்சு நம்ம அழுத்தத்தை மாத்தலாம், விசிஇ மாத்தலாம். மேல தள்ளுன அழுத்தம் கூடும், கீழே தள்ளுனமா இருந்தா அழுத்தம் குறையும். ஓகேவா? இந்த மாதிரி பெய்ப்பு பயப்பு 2 பகுதிகளா இருக்க இந்த சுற்றை வச்சுதான் நம்ம கிராஃப்ஸ் ஒன்னொன்னா வரைய போறோம்.
சரி, இதுல முதலாவது கிராஃப் தலைப்பு போட்டுக்கோங்க, பெய்ப்பு சிறப்பியல்பு வலை. ஒவ்வொரு பாயிண்டா பேசி பேசி அந்த கிராஃபை வரைய போறோம். பெய்ப்பு சிறப்பியல்பு வலை. சரிண்ணா. ஓகேவா? இன்புட் கேரக்டரிஸ்டிக் கிராஃப் இங்கிலீஷ்லயும் போட்டுக்கோங்க. சரிண்ணா. இந்த சுற்றுட்டு பெய்ப்பு பகுதியில நடைபெற மாற்றங்களை வரைகிற வரைவு தான் அது. சரியா? அப்ப எழுதுங்க, டிரான்சிஸ்டர் சுற்றின் பெய்ப்பு பகுதியில் நடைபெறும் மாற்றங்களை விளங்குவதற்கு வரையும் வலையே பெய்ப்பு சிறப்பியல்பு வலைய. பெய்ப்பில் நடைபெறும் மாற்றங்களை விளங்குறதுக்காக வரைகிற கிராஃப். ஓகேவா? பெய்ப்பு அழுத்தம் VBE, பெய்ப்பு ஓட்டம் IB. அதை எழுதிக்கோங்க. பெய்ப்பு அழுத்தம் VBE, பெய்ப்பு ஓட்டம் IB. அப்ப அதுல நடைபெற மாற்றங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக வரைகிற கிராஃப் தான் பெய்ப்பு சிறப்பியல்பு வலை. சரியா? அப்ப அதையும் போட்டுப்போம். VBE IB அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில உள்ள வலை. ஓகேவா? சரிண்ணா. இந்த கிராஃப் வரையும் போது VCE அதாவது பயப்பு அழுத்தம் மாறக்கூடாது. அதை எழுதிக்கோ. இவ்வளை வரையப்படும் போது VCE மாறக்கூடாது. VCயை மாத்தாம வச்சுக்கிட்டு தான் VBயையும் IBயையும் எப்படி மாறுதுன்னு கவனிக்கணும். ரெண்டு மாறிகள் தான் இருக்கு. VBயை மாத்தும், அதுக்கேற்ற மாதிரி IB மாறும். அந்த டைம் VCEயும் மாறுனுச்சுன்னா அது சிக்கல். அதுக்கு நீங்க 3Dல கிராஃப் வரைய வேண்டிய வரும். நம்ம வந்து ஒரு பிளேன்ல தான் வரைவோம். ரெண்டு மாறிகள் தான் இருக்கும். ஒருத்தர் சார் மாதிரி, இன்னொருத்தர் சாராம. அப்ப VCE மாற்றம் அடையக்கூடாது. VCE கான்ஸ்டன்ட். எழுதிட்டீங்களா? ஆமாண்ணா. சரி, இந்த இடத்துல பாருங்க, VR2ன்னு ஒரு சாவி போட்டிருக்கோம் இல்லையா? அந்த VR2ங்கிற சாவிய மேல கீழே அசைச்சு நம்ம இன்புட் அழுத்தம் VBய மாற்ற முடியும். அதை எழுதிக்கோ. அது VR1ன்னு நினைக்கிறேன். VR1 தொடுகை சாவியின் நிலையை மாற்றி பெய்ப்பு அழுத்தம் VBEயை மாற்ற முடியும். VR1 தொடுகை சாவியின் நிலையை மாற்றி பெய்ப்பு அழுத்தம் VBEயினை மாற்றலாம். VR1 மாத்தி பெய்ப்பு அழுத்தம் VBEயை மாத்தலாம். சரியா? சரிண்ணா. அடுத்த பாயிண்ட், VBEயினை அளப்பதற்கு வோல்ட்மானி V1ம், VBEயினை அளப்பதற்கு வோல்ட்மானி V1ம், IBயினை அளப்பதற்கு மைக்ரோ அம்பியர் மானி A1ம் சுற்றில் தொடுக்கப்பட்டுள்ளது. அடிமின்னோட்டம் IBயை அளப்பதற்கு மைக்ரோ அம்பியர் மானி A1ம் சுற்றில் தொடுக்கப்பட்டுள்ளது. ஓகேவா? சரிண்ணா. பெய்ப்பு அழுத்தம் VBயினை மாற்றி மாற்றி பெய்ப்பு அழுத்தம் VBEயினை மாற்றி மாற்றி அதற்கொத்த பெய்ப்பு ஓட்டம் IBயிற்கான பெறுமதிகளை வாசித்து, அதற்கொத்த பெய்ப்போட்டம் IBயிற்குரிய வாசிப்புகளை வாசித்து கீழ்காட்டப்பட்டவாறான ஒரு அட்டவணை தயாரிக்கப்படும். இங்க VBEக்கு 1 2 3 4 போடுறேன் இல்லையா? அதெல்லாம் அவர்கிட்ட வோல்டேஜ்னு நினைச்சுக்காங்க. அது வோல்டேஜ் இல்ல, முதலாவது நிலைமை, ரெண்டாவது நிலைமை, மூணாவது நிலைமை அப்படி போடுறேன். சரியா? நீங்க வேணா அதை ABCDன்னு போட்டுக்கோங்க. அப்ப கன்ஃபியூஸ் ஆக மாட்டேன். ABCDEF அப்படி போட்டுக்கோங்க. இந்த ஒவ்வொரு நிலைமைக்கும் ஒத்த IBக்குரிய பெருமானங்களை மைக்ரோ அம்பியர் மணியை வாசிச்சு பெற முடியும். எடுத்து ஒரு டேபிள் போடுறது. ரைட்டா? அட்டவணையில் உள்ள பெருமானங்களை கொண்டு VBE எதிர் IB வரைவு வரையப்படும். VBE எதிர் IB வரைவு வரையப்படும். இது பிராக்டிகலா செய்யற வேலை. சரியா? ஆனா வரைவு எப்படி வரும்னு கொஞ்சம் உள்ளார்ந்த நிலையில போயிட்டு நமக்கு யோசிச்சு பார்ப்போம். அதாவது எப்படி அந்த பிசிக்கலா உள்ளுக்கு வரிதாக்கல் பிரதேசம் வந்து போய் அப்படின்னு நம்ம கொஞ்சம் பேசி பார்த்து கிராஃபா வரைய முடியுதான்னு பார்ப்போம். சரியா? பிசிக்ஸ கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். ஓகேவா? சரிண்ணா. எல்லாம் எழுதி முடிச்சிட்டீங்களா? ஆமாண்ணா. சரி, இப்போ முக்கியமான விஷயம் பேச போறோம். இப்போ சரியா நல்லா கவனிங்க. பேனாவெல்லாம் கீழே வச்சுட்டு கவனிங்க. பாருங்க, இன்புட் நம்ம எங்கேயும் கொடுக்குறோம். டிரான்சிஸ்டர் அடிக்கும் காலிக்கும் அடிக்கும் காலிக்கும் தான் இன்புட் வழங்கப்படுது. சரியா? அடியும் காலியும் என்ன கோடல்ல இருக்கு? முன்முக கோடல்ல. அப்போ அடிக்காலி சந்தி முன்முக கோடல்ல காணப்படுது. இப்போ நம்ம IBன்னு சொல்றோம் இல்லையா? அந்த IBங்கிறது அடியினூடான மின்னோட்டம். அவர் இந்த VBEயோட எப்படி மாறுவார் தான் பார்க்கணும். சரியா? நான் அந்த சந்தியை மட்டும் நான் படமா வரைகிறேன். இது நம்ம எமிட்டர், இது நம்ம பேஸ். சரியா? இதுல இருந்து வர்ற மின்னோட்டம் தான் IB. ஓகேவா? இப்ப நம்ம பேட்டரிய முன்முக கோடல்ல தொடுத்து வச்சிருக்கோம். முன்முக கோடல்னு சொன்னா இந்த மாதிரி இல்லையா? இப்படி தொடுத்து வச்சிருக்கோம். இது ரெண்டுக்கும் குறுக்க உள்ள அழுத்தம் தான் என்னது? VBE. இது சரியா? இங்க வர மின்னோட்டம் IE. ஓகேவா? சரி, இப்ப கவனிங்க. இந்த VBEங்கிறது இந்த பேட்டரி விட்ட அழுத்தம் தானே. இது ஒரு PN சந்தி. இந்த PN சந்தி பேட்டரி என்னவா இருக்க வரைக்கும் மின்னோட்டத்தை ஓட விடாது. அதாவது இது வந்து ஒரு PN சந்தி சிலிக்கனால் அமைக்கப்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளவு பெரிய பேட்டரி போடுற வரைக்கும் இந்த PN சந்தி கூட மின்னோட்டம் ஓடாது. அதான் கேள்வி. பேட்டரி தடுப்பழுத்தத்தை விட விஞ்சுற வரைக்கும் இந்த PN சந்தி மின்னோட்டத்தை ஓட விடாது. அதாவது VBE 0.7 வர்ற வரைக்கும் இந்த PN சந்தில மின்னோட்டம் ஓடாது. IB 0.
ஆமாண்ணா. ஆனா விபிஇ 0.7 தாண்டின கணப்பொழுதுல எப்படி மின்னோட்டம் ஓடும்? வேகமா போகும். அது உயர் வேகமா போகும். மின்னோட்டமா அதாவது இருக்கும். உயர் மின்னோட்டம் டக்குன்னு வரும் இல்லையா? அதாவது ஐபி மிகப்பெரிய மின்னோட்டத்தை அடையும். இதே கிராஃப் நம்ம இன்னொரு இடத்துல வரைஞ்சிருப்போம். இங்க இருவாய் இருவாயிண்ட முன்முக கோடல். முன்முக கோடல் வரைவு மாதிரியா தான் இங்க வரும். ஏன்னா இந்த இடத்துல இந்த பிஎன் சந்தி அப்படிங்கிறது ஒரு இருவாயி. இந்த இருவாயிலேயே முன்முக கோடல்ல அழுத்தம் இருக்கு. அப்போ அவர்ட்டு சிறப்பியல்பு வளையி அதே மாதிரிதான் வரும். சரியா? விளக்கம் எழுதிட்டு வரையும். அப்ப நான் நோட்டை சொல்றேன், அதுக்கப்புறம் வரைங்க. சரியா? சரி, சரிண்ணா. எழுதுங்க. டிரான்சிஸ்டரின் அடிக்கும் காலிக்கும் பெய்ப்பு வழங்கப்படுகிறது. டிரான்சிஸ்டரின் அடிக்கும் காலிக்கும் பெய்ப்பு வழங்கப்படுகிறது. ஆனால் அடிக்காலி பிஎன் சந்தி முன்முக கோடலில் பேணப்படுகிறது. அடிக்காலி பிஎன் சந்தி முன்முக கோடலில் பேணப்படுகிறது. எனவே டிரான்சிஸ்டரின் பெய்ப்பு அழுத்தம் விபிஇக்கும் டிரான்சிஸ்டரின் பெய்ப்பு மின்னோட்டம் ஐபிஇக்கும் வரைவு வரைந்தால் விபிஇ டிரான்சிஸ்டர் அடிக்காலி சந்தியின் தடுப்பழுத்தத்தை விஞ்சும் வரை டிரான்சிஸ்டரின் அடிக்காலி சந்தியின் தடுப்பழுத்தத்தை விஞ்சும் வரை அச்சந்தியினூடாக மின்னோட்டம் ஓடி இருக்காது. அந்த சந்தியில வர மின்னோட்டம் தானே ஐபியா போகுது. ஆகவே ஐபி 0 இருந்திருக்கும். எழுதிட்டேண்ணா. சரியா? ஆனால் விபிஇ தடுப்பழுத்தத்தை விஞ்சிய கணப்பொழுது உடனேயே சந்தியினூடாக பெரிய அளவில் இலத்திரன் பாய்ச்சல் நிகழும். எனவே பெரிய அளவு அடிமின்னோட்டம் ஒன்று உருவாகும், ஐபி உருவாகும். ஓகேவா? இங்க உள்ள ஐபி மைக்ரோ ஆம்பியர் வரிசையில இருக்கும். அதாவது வரைபுலையும் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அது வரைக்கும் நோட் எழுதிட்டு அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. டிரான்சிஸ்டர் உருவாக்கப்பட்ட குறைகடத்தி சாளகம் சிலிக்கனால் ஆனது எனின் அடிகாலி சந்திக்கு குறுக்கே 0.7 வோல்டேஜ் வரும் வரை மின்னோட்டம் ஓடி இருக்காது. 0.7 வோல்ட்டை விஞ்சிய பின் பெரிய மின்னோட்டம் ஓடி. புரிகிறதா? சரியா? எழுதிட்டீங்களா? ஓகே. நம்ம பெய்ப்பு சிறப்பியல்பு வலை வரையும் போது யாரு மாறக்கூடாதுன்னு சொன்னோம்? அதாவது பயப்புல இருக்க அழுத்தம் மாறக்கூடாது. பயப்புல இருக்க அழுத்தம் மாறினா என்ன நடக்கணும் இருக்க யோசிச்சு பாப்போமா? இந்த இடத்துல இன்னொரு சந்தி இருக்கும். அந்த சந்தி தான் நம்மளோட கலெக்டர். அடி 2 பேரும் சேர்ந்து உருவாகிற சந்தி. அங்கன விசிஇ அழுத்தத்தால ஒரு வரிதாக்கட் பிரதேசம் காணப்படும். இப்போ அந்த வரிதாக்கட் பிரதேசம் நம்ம வெளியில கொடுத்திருக்க விசிஇ அழுத்தத்தோட சம்பந்தப்பட்டது. விசி அழுத்தத்தை கூட்டுனமா இருந்தா வரிதாக்கட் பிரதேசம் பெருசாகும், மின்புல வலிமை பெருசாகும். விசி குறைச்சா வரிதாக்கட் பிரதேசம் சின்னதாகும், மின்புலமும் சின்னதாகும், மின்புல வலிமையும் சின்னதாகும். இப்போ நம்ம ஒரு குறித்த அழுத்தத்துக்கு நம்ம விசிஇ வச்சுக்கிட்டு இந்த கிராஃபை வரைஞ்சிருக்கணும். இங்க அப்படி வரைஞ்சது உதாரணத்துக்கு ஒரு 1 வோல்ட் விசிஇ அழுத்தம் இருக்கும் போது இந்த கிராஃப் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. 10 வோல்ட் விசி அழுத்தத்தை செட் பண்ணிட்டு மறுபடியும் கிராஃபா வரைய போறோம். என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? பிசிக்ஸ் படி யோசிச்சு பார்த்தா உள்ளுக்கு வரிதாக்கட் பிரதேசத்துல மின்புல வலிமை பெருசாகி இருக்கும். அப்ப இங்க பாஞ்சு வந்த இலத்திரன்கள் அடியினூடாக ஓடாம பெரும்பாலான இலத்திரன்கள் அந்த மின்புல வலிமையில சிக்கி அங்கிட்டு தான் தூக்கி எறியப்படும். நியாயம் தானே? பெரும்பாலான மின்னோட்டம் அடியினூடாக போகாது, பெரும்பாலான மின்னோட்டம் சேகரிப்பானு கூட ஓடத்தோம். அப்போ அடியினூடான மின்னோட்டம் லைட்டா குறையும். இது 10 வோல்ட். புரியுதா? ஏன்? அந்த மின்புல வலிமை பெருசாகி அடியினூடாக இலத்திரன் பாயிரத குறைச்சு விட்டுட்டாரு. ஏன்? அவரை பிடிச்சு அந்த பக்கம் இழுத்து விட்டுருவாரு. அடியினூடாக பாயிரத குறைச்சு விட்டுருவாரு. அப்ப லைட்டா சாயம். 20 வோல்ட்டா வச்சுக்கிட்டு வரைஞ்சா என்ன நடக்கும்? இன்னும் சாயம். அப்ப இந்த மாதிரி வரும். விளங்குதா? அப்போ அதையும் நம்ம நோட் பண்ணிப்போம். பெய்ப்பு சிறப்பியல்பு வலையை வரையும் போது விசிஇயும் மாறுமெனின் எழுதுங்க. பெய்ப்பு சிறப்பியல்பு வலையை வரையும் போது பயப்பு அழுத்தம் விசிஇயும் மாறுமெனின் பெய்ப்பு சிறப்பியல்பு வலையில் பின்வருமாறு மாற்றம் நிகழும். எப்படின்னா, அதுல முதலாவது பாயிண்ட், பயப்பு அழுத்தம் கூடும் போது அடி சேகரிப்பான் சந்தியில் உள்ள வரிதாக்கட் பிரதேசத்தில் உள்ள மின்புல வலிமையும் கூடும்.
அந்த பிக்கும் சிக்கும் இடையில உள்ள சந்தியில உள்ள வரிதாக்கட் பிரதேசத்துல மின்புல வலிமையும் கூடும். எனவே காலியிலிருந்து அடிக்கு வரும் இலத்திரன்களில் பெரும்பாலான இலத்திரன்களை அம்மின்புலம் சேகரிப்பானை நோக்கி தூக்கி எறியும். இது எல்லாமே உங்களுக்கு தெளிவா விளங்குதா? ஆமாண்ணா. அதாவது விஷுவலைஸ் பண்ண முடியுதான்னு கேட்க. ஆமாமா. என்ன நடக்கும்? டிரான்சிஸ்டர் ஒன்று வேலை செய்யும்போது என்ன நடக்கும்? அப்ப பெரும்பாலான இலத்திரன்களை அந்த மின்புலம் தூக்கி சேகரிப்பான் பக்கம் எரியும். எனவே அடியினூடாக செல்ல வேண்டிய இலத்திரன் அளவு குறையும். ஆகவே அடிமின்னோட்டம் குறையும். அடியினூடாக செல்ல வேண்டிய இலத்திரன் அளவு குறையும். எனவே அடிமின்னோட்டம் குறையும். புரிகிறதா? நம்ம குவாண்டம் லெவலுக்கு போயிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு டிரான்சிஸ்டருக்கு அளவு எவ்வளவு பெருசா இருக்குன்னு தெரியுமா? இப்ப வர நல்ல ஹைடெக்கான டிரான்சிஸ்டர் ஒன்னுட்டு அது 3 நானோமீட்டர் தான் இருக்கும். இப்ப வர போன்ஸ்ல எல்லாம் டிரான்சிஸ்டர்ஸ் உள்ள ப்ராசஸர்ஸ் இருக்கு. அந்த டிரான்சிஸ்டர்லாம் 3 நானோமீட்டர், 2 நானோமீட்டர், 4 நானோமீட்டர் அதுக்குள்ளதான் இருக்கும். நானோமீட்டர் அளவு. அது விட்டு ஒவ்வொரு வரிதாக்கட் பிரதேசத்துலயும் இப்படிதான் நடக்கும். நம்ம குவாண்டம் லெவல்ல பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ரொம்ப சின்ன லெவல். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே வச்சுக்கோங்க. டிரான்சிஸ்டர் பெரிய பெரிய சைஸ்லயும் இருக்குதான். முன்ன காலத்து டிரான்சிஸ்டர்லாம் குண்டு பல்ப் மாதிரி இருக்கும், பெருசு பெருசா. ஆனா இப்போ உள்ளது சரியான மாதிரி அட்வான்ஸ் ஆகிருச்சு. ஆனா ஃபண்டமெண்டல்ஸ் ஒண்ணுமே மாறல. என்ன அடிப்படையோ அதே அடிப்படை தான். சரிதானே? இதே விஷயங்கள் தான் நடக்குது. அப்ப இலத்திரன்கள் அடியினூடாக பாயறது குறையும். எனவே அடி மின்னோட்டம் குறையும். மேலும் பயப்பு அழுத்தத்தை கூட்ட அடிமின்னோட்டம் ஐபி இன்னும் குறை. அப்படி போட்டு இந்த விசிக்கு பெருமானங்கள் மாத்தி வரைஞ்சிருக்க கிராஃபே வரைஞ்சுக்கோங்க. விசி சமன் 1 வோல்ட்டா இருக்கும்போது இப்படி, விசி சமன் 10 வோல்ட்டா இருக்கும்போது இப்படி, விசி சமன் 20 வோல்ட்டா இருக்கும்போது இப்படி. ஓகேவா? இந்த விபியில உள்ள மாற்றத்துக்கும் ஐபியில உள்ள மாற்றத்துக்கும் இடையில உள்ள விகிதம் அது படித்திரண்ட தலைகீழ் இல்லையா? ஐபியின் மாற்றத்துக்கும் விபியின் மாற்றத்துக்கும் இடையில உள்ள விகிதம் இந்த கிராஃப் படித்திறனா இருக்கும். ஆனா விபியின் மாற்றத்துக்கும் ஐபியின் மாற்றத்திற்கும் இடையில உள்ள விகிதம், அதாவது விபியின் கீழ் ஐபி அப்படிங்கிறது படித்திரண்டு தலைகீழ். எக்ஸ் விட்டு மாற்றத்தின் கீழ் y விட்டு மாற்றம், அது படித்திரண்டு தலைகீழ். அது என்னத்தை தரும்னு நினைக்கிறீங்க? வியின் கீழ் ஐ என்னத்தை தரும்? ஒரு தடையை தரும். அந்த வியின் கீழ் ஐ தடை இந்த சிறப்பியல்பு வலைக்கு பெய்ப்பு தடைன்னு சொல்லுவோம். சரியா? அந்த டிரான்சிஸ்டர் பெய்ப்பு தடைன்னு சொல்றது. அதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. விபிஇ மாற்றத்துக்கும் ஐபி மாற்றத்துக்கும் இடையே உள்ள விகிதம், விபிஇ மாற்றத்திற்கும் ஐபி மாற்றத்துக்கும் இடையில உள்ள விகிதம் இட்ரான்சிஸ்டரின் பெய்ப்பு தடை எனப்படும். இட்ரான்சிஸ்டரின் பெய்ப்பு தடை, இன்புட் ரெசிஸ்டன்ஸ். அதை எப்படி குறிக்கிறதுன்னு சொன்னால் கெமா ஐ, இன்புட் ரெசிஸ்டன்ஸ் என அழைக்கப்படும். சரியா? அப்ப சமன்பாடா போட்டால் கெமா ஐங்கிறது விபிஇயில் உள்ள மாற்றம். நீங்க சொற்களை போட்டு எழுதிக்கோங்க. விபிஇயில் உள்ள மாற்றம். அதுக்கப்புறம் அதை குறியீட்லையும் போட்டு எழுதிக்கோங்க. டெல்டா விபிஇ அதன் கீழ் ஐபியில் உள்ள மாற்றம். அப்படி சொற்கள் எழுதிட்டு அடுத்த வரையில டெல்டா ஐபி அப்படி போட்டு எழுதி. விபிஇயில் உள்ள மாற்றம் கீழே ஐபியில் உள்ள மாற்றம். அதுதான் பெய்ப்பு தடை அப்படின்னு சொல்றேன். ரைட்டா? பயப்பு அழுத்தம் விசிஇ குறைவாக இருக்கும் போது, ஐபி ஓடிக்கொண்டிருக்கும் நிலை. ஏன் அந்த வார்த்தை சொல்றேன்னு சொன்னா, சின்ன ஒரு பெய்ப்பு அழுத்தத்தை கொடுக்க கரண்ட் ஒன்றும் ஓடாது. ஏன்னா அது அந்த குறை கடத்தி சாலகத்துட்டு தடுப்பு அழுத்தத்தை விஞ்சாம இருந்திருக்கலாம். அப்ப மின்னோட்டமே ஓடாது. ஆனா அப்படி விஞ்சி ஓட ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிறகு கரண்ட் அன்னளவாக நிலைக்குத்தாக இருக்கும். பாருங்க இந்த பிளாக் கலர் கிராஃப், அன்னளவா நிலைக்குத்தா இருக்கு இல்லையா? அதான் சொல்றேன். பயப்பு அழுத்தம் சிறியதாக இருக்கும்போது, பெய்ப்பு ஓட்டம் ஒண்ணு இருக்கும்போது, ஐபி ஒண்ணு இருக்கும்போது, மின்னோட்டம் ஐபி ஓடிக்கொண்டு இருக்கும் போது வலை அன்னளவாக நிலைக்குத்தாக இருக்கும். அதாவது பெய்ப்பு தடைக்கு யோசிங்களே. அதாவது டெல்டா விபிஇ சின்ன மாற்றம் ஒண்ணு வரும்போது டெல்டா ஐபி பெரிய மாற்றத்தை அடையும். நான் சொல்றேன் சரியா? இதுல ஒரு சின்ன மாற்றம் வர டெல்டா ஐபி பாருங்க பெரிய மாற்றத்தை அடையும். அப்போ பின்னத்துல மேல உள்ளவரு சின்னது, கீழே உள்ளவரு ரொம்ப பெருசு அப்படின்னு இருந்தா அந்த பின்னம் அன்னளவா 0 வரும். இப்படித்தானே எழுதுங்க. அதாவதுன்னு போட்டீங்க. அதாவது விபியில் உள்ள மாற்றம் மிகச்சிறியதாக இருக்கும் போது ஐபியில் உள்ள மாற்றம் பெரியதாக காணும். விபியில் உள்ள மாற்றம் மிகச்சிறியதாக இருக்கும் போது ஐபியில் உள்ள மாற்றம் பெரியதாக காணப்படும். ஆகவே பெய்ப்பு தடை கெமா ஐ அன்னளவாக 0 காணப்படும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன, இதுக்கு பயன்பாடு என்ன அப்படிங்கறதெல்லாம் பிறகு பார்ப்போம். இப்போதைக்கு சும்மா தெரிஞ்சு மட்டும் வைங்க. இப்ப என்ன பண்ணுவோம்னு சொன்னா, அடுத்த சிறப்பியல்பு வலைக்கு போவோம்.
பெய்ப்பு சிறப்பியல்பு வலை முடிஞ்சு. ரெண்டாவது என்னன்னு சொன்னா பயப்பு சிறப்பியல்பு வலை. பயப்புன்னு என்னது? அவுட்புட். அவுட்புட். பயப்பு சிறப்பியல்பு வலையில நம்ம யாருக்கு கிராஃப் வரையணும்னு சொன்னா டிரான்சிஸ்டர் பயப்பு பக்கத்துல மாறுற ஆக்களை வச்சுட்டு ஒரு கிராஃப் வரைய போறோம். அப்ப யார் யாருக்கு கிராஃப் வரைவோம்னு நினைக்கிறீங்க? VCEQ ICQ. பயப்பு பக்கத்துல இருக்க பயப்பு அழுத்தங்கிறது யாருன்னு சொன்னா டிரான்சிஸ்டர் அவுட்புட் யாருன்னு சொன்னா VCEங்கிற அழுத்தம். VCEங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? காலி சார்பான சேகரிப்பானின் அழுத்தம். காலி சார்பாக சேகரிப்பான் அழுத்தம் தான் நம்மகிட்ட அவுட்புட் அழுத்தம். நம்மகிட்ட அவுட்புட் மின்னோட்டம் யாருன்னு கேட்டால் ஐசிங்கிறது சேகரிப்பான் மின்னோட்டம். சரியா? அப்போ எழுதிக்கோங்க. டிரான்சிஸ்டரின் பயப்பு பகுதியில் உள்ள கணியங்களை தொடர்பு படுத்தி வரையும் போது அது பயப்பு சிறப்பியல்பு வலை எனப்படும். டிரான்சிஸ்டரின் பயப்பு பகுதியில் உள்ள கணியங்களுடன் உள்ள தொடர்பை வரைவாக வரையும் போது பயப்பு சிறப்பியல்பு வலை பெறப்படும். VCEக்கும் ஐசிக்கும் இடையில இங்க வரைவு வரையப்படும். அதை நோட் பண்ணிக்கோம். VCEக்கும் ஐசிக்கும் வரைவு வரையப்படும். இந்நிலையில யாரு மாறக்கூடாது? யார மாத்தினா மாறிக்கிட்டே இருந்தாருன்னா என்ன சிக்கல் வரும்? யார மாத்தக்கூடாது? VBE. ஆமா, VBE. அதாவது இந்த இன்புட்ல இருக்க அழுத்தம் அது மாறாம பேணும். ஏன்னா இன்புட்ல இருக்க அழுத்தத்தை மாறி மாறி நம்ம விளையாண்டுட்டு இருந்த மாதிரி இருந்தா அந்த இன்புட் அழுத்தம் இன்புட் மின்னோட்டத்தை பாதிக்கும். இன்புட் மின்னோட்டம் ஐசிய பாதிக்கும். அப்போ இன்புட்ல உள்ள அழுத்தம் மாறாத மாதிரி வச்சுக்கிட்டு தான் அவுட்புட்டுக்கு சிறப்பியல்பு கிராஃப் வரையும். ரைட்டா? அதே மாதிரிதான் அவுட்புட்ல உள்ள அழுத்தத்தை மாறாம வச்சுக்கிட்டு இன்புட்ல உள்ள சிறப்பியல்புகளை வரைவோம். இன்புட்ல உள்ள அழுத்தத்தை மாறாம வச்சுக்கிட்டு அவுட்புட்ல உள்ள சிறப்பியல்பு அழுத்தம் வரைவோம். அப்ப இங்க இந்த கிராஃப் வரைகிறதுக்கு இன்புட் அழுத்தம் VBE மாறாமல் பேணப்பட வேண்டும். நோட் பண்ணுங்க. பெய்ப்பு அழுத்தம் VBE மாறிலியாக பேணப்படும். ஒரு பாக்ஸ் பிராக்கெட் போட்டா மாறிலி மாதிரி யோசிக்கலாம் ஷார்ட்டா. ஆனா அப்படி எழுதாங்க, நீங்க வசனமாவே எழுதிக்கோ. VBE மாறிலியாக பேணப்படும். சரிண்ணா. ஓகே. இன்புட்ல இருக்க அழுத்தத்தை மாறாம பேணணும். சுற்றுக்கு ஒருக்கா வரும். சுற்றுல யார மாத்தாம வச்சா இன்புட் அழுத்தம் மாறாமலே இருப்பாரு? VR1. VR1 ஒரு குறிப்பிட்ட நிலையில செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுல கை வைக்க கூடாது. அதுல கை வைக்காம அதை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் பயப்பு பக்கம் போய் நம்ம வேலைகளை செய்ய வேண்டியதான். இன்புட்ல உள்ள அழுத்தத்தை மாறாம வைக்கிறதுக்காக VR1ங்கிற அந்த மாறும் தடை என்ன பண்ணணும்? ஒரு குறிப்பிட்ட பெருமானத்துல செட் பண்ணி அதுக்கு மேல அவரை தொடக்கூடாது. சரியா? அதை நோட் பண்ணுங்க. VR1ல் ஒரு குறித்த தடையை செப்பம் செய்து பெய்ப்பு அழுத்தம் VBE ஒன்றை உருவாக்கி அதன் பின்னர் VR1ஐ மாற்றாது VBE மாறிலியாக பேணப்படும். சரி, இங்க உள்ள கிராஃப்ல யாருக்கும் கிராஃப் வரைய போறோம்? VCEக்கும் ஐசிக்கும். யாரு எக்ஸ் அச்சுல வருவா? யாரு y அச்சுல வருவா? X அச்சுல VCE, Y அச்சுல IC. அப்போ எக்ஸ் அச்சுல உள்ளவர் தான் நம்ம மாத்துறவர். y அச்சுல உள்ளது தானா மாறுறது இல்லையா? எக்ஸ் அச்சுல உள்ளது சாரா மாறி, அது நம்ம மாத்தணும். அது எதுலையும் சார்ந்து இல்லை. y அச்சுல உள்ளது சார் மாறி, அவர் எக்ஸ்ல சார்ந்து இருப்பார். எக்ஸ் மாத்த y மாறுவார். அப்ப இங்க VCE தான் சாரா மாறி, IC சார் மாறி. அப்ப நம்ம மாத்த வேண்டியால் VCE. எப்படி மாத்துறது? இந்த சுற்றுல எப்படி நம்ம VCE சுற்றுல VR2ங்கிற தடையை மாத்தி அல்லது தடைன்னு சொல்றதை விட அது ஒரு அழுத்த பிரி தான். அது உண்மையிலேயே அந்த அழுத்த பிரி அந்த தடையோட கனெக்ட் ஆயிருக்கு. அந்த தடை மாறக்கூடியது. நான் கேட்கிறேன், இந்த அம்புக்குறி இந்த காட்டியை கீழே கொண்டு வர VCE கூடுமா குறையுமா? VCE குறையும். ஏன்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா இந்த பகுதி தான் நம்மோட VCE. நம்மளோட தொடுகை ஊசியை கீழே கொண்டு வர இந்த பகுதிக்குள்ள இருக்க தடை குறையுது. அந்த தடையில விழுற அழுத்தம் தான் VCE அழுத்தம். அப்ப அந்த இடத்துல தடை குறைஞ்சா VCE குறை. அப்போ நீங்க கீழ் நோக்கி அந்த தொடுகை சாவியை நீங்க தள்ளிட்டு போவீங்களா தடை குறையும். அது சும்மா தெரிஞ்சிருந்தா போதும். சரி, அப்படி மாத்தி அதுக்கேத்த மாதிரி ஐசி அளந்துதான் நம்ம டேபிள் ஃபில் பண்ண போறோம். சரி, அப்ப இது வரைக்கும் சொன்ன எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணு. முதலாவது என்னது? VR2ஐ மாற்றி VCE மாற்றலாம். அடுத்த விஷயம், சுற்றின்படி தொடுகை சாவி VR2ஐ கீழ் நோக்கி தள்ளினால் VCE குறையும். ஒரு டிரான்சிஸ்டர் நல்லா வேலை செய்யறதுக்கு நம்மளுக்கு தெரியும், காலிக்கும் அடிக்கும் இடையில நம்ம போடுற பேட்டரியை விட காலிக்கும் சேகரிப்பானுக்கும் இடையில போடுற பேட்டரி பெருசா இருக்கும். அப்போ இங்க பாருங்க, இந்த சுற்றுல பக்கத்துல ஒரு வோல்ட் மானி போட்டிருப்போம். அந்த வோல்ட் மானி 0ல இருந்து 1 வோல்ட்டை வாசிக்கிற மாதிரி அந்நளவா இருக்கும்.
சின்ன ஒரு அழுத்தத்தை வாசிக்கும். ஆனா பயப்பு பக்கம் உள்ளவர், அவுட்புட் பக்கம் உள்ளவர், காலிக்கும் சேகரிப்பானுக்கும் இடையில தொடுக்கப்பட்டிருக்க ஒரு வோல்ட்மானி சைவர்ல இருந்து 6 வோல்ட்டை வாசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது இந்த பக்கம் இருக்க பேட்டரி பெருசா இருக்கும்னு தான் சொல்ல வராங்க. அந்த படத்துலயும் காட்டியிருக்காங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. காலிக்கும் சேகரிப்பானுக்கும் இடையில உள்ள மின்கலத்தின் மின் இயக்க விசை காலிக்கும் அடிக்கும் இடையில உள்ள மின்கலத்தின் மின் இயக்க விசையை விட பெருசா இருக்கும். அப்பதான் நம்மளால அந்த அடி சேகரிப்பான் சந்தியை பின்முக கோடல பேண முடியும். நம்ம விசிஇக்கும் ஐசிக்கும் தான் கிராஃப் வரைகிறோம். நம்ம இந்த தடைய VR2 மாத்தி மாத்தி விசியை மாத்தலாம்னு தெரியும். விசிஇ எவ்வளவு இருக்குன்னு சரியா தெரியும், அப்பதான் புள்ளி குறிக்கலாம் கிராஃப்ல. எப்படி விசியை அளக்குறது? அந்த V2 வோல்ட்மானி கூட V2 வோல்ட்மானி விசி அழுத்தத்தை நேரடியா வாசிக்கும். அதே மாதிரி விசி அளந்தாச்சு, ஐசி அளக்கு எப்படி அளக்குறது? A2 மில்லி அம்பியர் மணி. A2 அம்பியர் மானி, அதாவது அது ஒரு மில்லி அம்பியர் மானியா இருக்கு. அந்த மில்லி அம்பியர் மானி நேரடியாக சேகரிப்பான் மின்னோட்டம் ஐசியை வாசிக்கும். அதுல இருந்து நேரடியா நம்ம ஐசியை எடுக்கலாம். ரைட்டா? இன்னொரு விஷயம் கவனிங்க, இன்புட் பக்கத்துல தொடுத்த அம்பியர் மானி வந்து எப்படிப்பட்ட அம்பியர் மானி? மைக்ரோ அம்பியர் மணி. ஒரு மைக்ரோ அம்பியர். அவுட்புட்ல தொடுத்திருக்கிறது மில்லி அம்பியர் மணி. மில்லி அம்பியர் மானி. அங்க மில்லி அம்பியர் மானியவே தொடுக்க முடியாதா இன்புட்ல? தொடுக்கலாம், ஆனா அதோட வாசிப்பு வந்து குறைவா கம்மி. வாசிப்பு எப்படி? கொஞ்சம் தான் திரும்பல காட்டி வச்சிருப்பாரு இல்லையா? அப்படி வச்சா என்ன சிக்கல்? கொஞ்சம் திரும்பல சரி காட்டி சரியா வச்சுட்டது தானே. அப்படி இருந்தா என்ன சிக்கல்? சதவீத வலு வந்து சதவீத வலு கூடும். நோட் பண்ணுங்க. இது வரைக்கும் சொன்ன எல்லா விஷயங்களையும் அடுத்தது நோட் பண்ணிப்போம். அவர்கிட்ட பின்ன வலு, சதவீத வலு எல்லாம் கூடும். வலு கூடும். வாசிப்பின் மேல் இழிவு எண்ணிக்கை இல்லையா? இழிவு எண்ணிக்கையின் கீழ் வாசிப்பு. அப்ப வாசிப்பு சின்னதா இருந்தா பின்னவலு பெருசா இருக்கும். பின்னவலு பெருசா இருந்தா 100 பெருக்கிறது சதவீதம், அதுவும் பெருசா இருக்கும். சரியா? இன்புட்ல கொண்டு போயிட்டு மில்லி அம்பியர் மானியை போட்டு வாசிக்கிறது அவ்வளவு பொருத்தமானது இல்ல. அவுட்புட்ல என்ன அம்பியர் மானி யூஸ் பண்றோம்? மில்லி அம்பியர் மணி. அதுக்கு மைக்ரோ அம்பியர் மானியை போட முடியுமா? ஆமாண்ணா, போடலாம். போட்டா என்ன சிக்கல்? ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. ரொம்ப திரும்பல காமிக்கும். ரொம்ப பெரிய ஒரு வேல்யூவை காமிக்குமா? இருக்க மேக்சிமமே காட்டும். இருக்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா கரண்ட் தெரிஞ்சிடும். அது என்ன நடக்கும்னு சொன்னா, அவர் டக்குன்னு திரும்புவார். ஏன்னா பெரிய ஒரு மின்னோட்டம், அவரால் தாங்கக்கூடிய மைக்ரோ அம்பியர் வரிசையில் உள்ள மின்னோட்டத்தை விட பெரிய மின்னோட்டம் ஓட போகுது. டக்குன்னு திரும்புவார், பெரிய மின்னோட்டம் மூடி மைக்ரோ அம்பியர் மானி சுட்டு போகும். அதுக்கு மேல வேலை செய்யாது. அப்ப என்ன பண்ண முடியாது? அதுக்கு மேல மைக்ரோ அம்பியர் மானியை தூக்கி போட்டுற வேண்டியதான். பயப்பு பக்கம் மைக்ரோ அம்பியர் மானியவே போட முடியாது, ஏன்னா பாதுகாப்பு இல்ல, அது சுட்டு போயிடும். இந்த பக்கம் மில்லி அம்பியர் மானியை தான் போட்டா, ஏன்னா மில்லி அம்பியர் வரிசையில கரண்ட் ஓடும். ஏன் இப்படி ஒரு டிஃபரன்ஸ் வருது? அந்த பக்கம் இன்புட்ல ஒரு மைக்ரோ அம்பியர் வரிசையில் உள்ள மின்னோட்டம், அவுட்புட்ல மில்லி அம்பியர் வரிசையில உள்ள மின்னோட்டம். ஏன் இந்த வித்தியாசம்? ஏன்னா காலியில இருந்து போற இலத்திரன்கள் வந்து அடியில இருக்க துளைகள்ல ஓரளவு நிரம்பும். ஆனா வந்து அடியில இருக்க துளைகள் வந்து போதாது. அதனால காலில இருந்து வந்த இலத்திரன்கள் வந்து அடியில வந்து இருக்கும். அப்ப அடிக்கும் இல்ல காலிக்கும் சேகரிப்பானுக்கும் இணைக்கப்படுற மின்னியக்க விசை வந்து அதிகமா இருக்கும். அதனால அங்க வந்து ஒரு பெரிய மின்புலம் ஒண்ணு தொழிற்படும். இதனால அடியில இருக்க இலத்திரன்கள் வந்து பாஞ்சி சேகரிப்பானுக்கு போயிரும். அதனால அடியினூடான மின்னோட்டத்தை விட சேகரிப்பான்ல இருக்க மின்னோட்டம் வந்து அதிகமா இருக்கும். ஏன்? கொஞ்சம் துளைகள் தான் இருக்கு, அதுல விழுந்து விழுந்து நிரம்பி ஓடுறவர் தான் அடி மின்னோட்டம். இந்த பக்கம் மின்புலத்தால தூக்கி எறியப்பட்டு சேகரிப்பான்ல போயிட்டு விழுறாக்கள்லாம் சேகரிப்பான் மின்னோட்டம். அடிக்கு ஊடா ஓடுறது கொஞ்சமா தான் இருக்கும். ஏன்? கொஞ்சம் துளைகள் தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரிதான் மாசுபடுத்தி வச்சிருக்கும். சேகரிப்பான் பக்கம் ஓடுறது பெருசா இருக்கும். காரணம் என்னன்னா, வெளியே போட்டிருக்க பெரிய பேட்டரி பெரிய மின்புலத்தை உண்டாக்கி தூக்கி எறிவார் பின்பக்கம். அப்போ பெரிய ஒரு சேகரிப்பான ஓட்டம் ஓடும். அதனாலதான் இன்புட் பக்கம் மைக்ரோ அம்பியர் மானியும் அவுட்புட் பக்கம் மில்லி அம்பியர் மானியும் இருக்கு. அந்த விஷயத்தையும் நோட் பண்ணி ரைட். இப்போ நம்ம வோல்ட் மானில இருந்து விசி அளந்தாச்சு, அம்பியர் மானில இருந்து ஐசி அளந்தாச்சு. வோல்ட் மானி வாசிப்புக்கும் ஐசி பெருமானத்துக்கும் நம்ம இந்த மாதிரி டேபிளை நிரப்பலாம். நிரப்பி அது ரெண்டுக்கும் கிராஃபை வரைஞ்சு பார்த்தோமாக இருந்தால் நம்மளுக்கு தேவையான கிராஃப் வந்து நிற்கும். அது ஒரு புறம் இருக்கு. அதை நம்ம ப்ராக்டிக்கலா செய்ய வேண்டிய முறை. இப்ப நம்ம பேசுவோம் பிசிக்ஸ் படி உள்ள என்ன நடக்குது, அதுல இருந்து யோசிச்சு ஒரு வரைபறைய பார்க்க. சரியா? இப்பதான் இன்ட்ரெஸ்டிங்கான பகுதி. அதுக்கு நம்ம இந்த குறைகடத்தி சாளகத்தோருக்க வரைவோம். ஒரு டிரான்சிஸ்டர் என்பிஎனுக்கு தானே பேசுறோம். நடுவுல பி வகை இருப்பாரு, அவர் தான் நம்ம அடி. மேல என் வகை, கீழே என் வகை. கீழே இருக்கிறது காலி, மேல இருக்கிறது சேகரிப்பான். முன்முக கூடல இருக்கும்போது பேட்டரி இந்த மாதிரி இணைக்கப்பட்டிருக்கும். எல்லா விஷயமும் இப்ப நமக்கு தெரியும். இந்த பக்கம் இருக்க பேட்டரி பெருசு, இது காலி, இது அடி, இது சேகரிப்பான், கலெக்டர். ரைட்.
பயப்பு சிறப்பியல்பு வரையணும். அதாவது இங்க உள்ள அழுத்தத்துக்கும் இங்க ஓடுற மின்னோட்டம் ஐசி இடையில உள்ள கிராஃபை தான் நம்ம வரைய போறோம். ஒருக்கா யோசிச்சு பார்ப்போம். ஐபிய வந்து ஒரு குறிப்பிட்ட பெருமானத்துல மாறாம வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ரைட்டா? ஐபிய ஒரு குறிப்பிட்ட பெருமானத்துல மாறாம வச்சிருக்கீங்க. அப்ப என்ன நடக்கும்? இங்க இருந்து கொஞ்சம் இலத்திரன்கள் பாஞ்சு பி வகைக்கு வந்து துளைகள்ல நிரம்பி நிரம்பி ஒரு ஐபி ஓட்டம் ஓடும். ஆனா இந்த டைம்ல விசி ஜீரோவா இருக்கு. ஆரம்பத்துல விசி ஜீரோவா இருக்கு. விசி ஜீரோவா இருந்தா அடிக்கும் சேகரிப்பானுக்கும் இடையில உள்ள சந்தியில ஏதாவது ஒரு பின்முக கூடல்ல வரிதாக்கட் பிரதேசம் இருந்திருக்கும். அவர் வந்து ஒரு ரொம்ப சின்ன ஒரு வரிதாக்கட் பிரதேசமா இருந்திருக்கும். பெரிய மின்புலம் எல்லாம் இருந்திருக்காது. தூக்கி எறிகிற அளவெல்லாம் மின்புலம் வந்திருக்காது. அப்ப என்னன்னா, காலில இருந்து அடிக்கு பாயிற இலத்திரன்கள் அடியில உள்ள துளைகளை நிரப்பி நிரப்பி மின்னோட்டம் ஐபி மட்டும்தான் ஓடிடும். அது எப்போ விசி ஜீரோவா இருக்கும் போது. இப்போ விசியை கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிக்கிட்டே வர என்ன நடக்கும்னு சொன்னால், அது வரைக்கும் மின்புலம் இருந்திருக்கும். ஒரு வரிதாக்கல் பிரதேசம் பின்முக கோடல்ல இருக்கும்போது இருக்கும். அது ஒரு ஜங்ஷன் தானே. ஒரு வரிதாக்கல் பிரதேசம் இருக்கும். பின்முக கோடல்ல கூட்ட கூட்ட அந்த வரிதாக்கல் பிரதேசம் பெருசா அங்கேயும் ஒரு மின்புலம் இருக்கும். கிராஃப் எல்லாம் வரைஞ்சோம். ஆனா அந்த மின்புலம் இலத்திரனை தூக்கி இந்த பக்கம் போடுற அளவுக்கு வலிமையானது இல்ல. அப்ப அந்த டைம்ல ஐசி ஒன்னு ஓடி இருக்குமா? இல்லண்ணா. ஓடி இருக்கு. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க விசிய கூட்ட கூட்ட கொஞ்சம் கொஞ்சமா வரிதாக்கட் பிரதேசம் பெருசாக தொடங்கும். அங்க இருக்க மின்புல வலிமை பெருசாகும். அப்ப இலத்திரன்களை தூக்கி போடுற அளவு என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சமா கூடும். கொஞ்சம் கொஞ்சமா கூடுதுன்னு சொன்னா ஐசி மின்னோட்டம் ஆரம்பத்துல ஜீரோவா இருந்திருப்பாரு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மின்புல வலிமை கூட கூட ஐசி மின்னோட்டம் கொஞ்சம் கொஞ்சமா கூட போகும். ஆமாவா? கூடி 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 ஒரு கட்டத்துல இங்க இருந்து பாஞ்சு வர இலத்திரன்கள் இருக்கு இல்லையா, அந்த இலத்திரன்கள் ஐபியில ஓடும், ஐசியில பாஞ்சு ஓடும். வார இலத்திரன் எல்லாமே அந்த சந்தியை விட்டு போக தொடங்கிருச்சுன்னு வைங்களேன். பி வழியாவும் போகுது, சி வழியாவும் போகுது, ரெண்டு பக்கமும் போகுது. இதுக்கு மேல ஐசிய கூட்டணுமா இருந்தா காலில இருந்து நிறைய இலத்திரன்கள் பாஞ்சு வந்தாத்தான் உண்டே ஒழிய அவர் தானா கூட முடியாது. ஏன்னா வார இலத்திரன்கள் எல்லாமே ரெண்டு பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகி போகுது. அந்த நிலைமை வந்ததுக்கு பிறகு விசியை இன்னும் கூட்டுறீங்க. என்ன நடக்கும்? நான் கேட்ட கேள்வி விளங்குச்சா? காலில இருந்து அடிக்கு மின்னோட்டம், அடிக்கு இலத்திரன் பாஞ்சு வந்து ஃபர்ஸ்ட் அவர் அடியில மட்டும் ஓடிட்டு இருந்திருப்பாரு. மின்புலத்தை கூட்ட கூட்ட கொஞ்சம் கொஞ்சமா சேகரிப்பான் பக்கமும் ஓட தொடங்கி இருப்பாரு. இப்போ காலில இருந்து ஜம்ப் பண்ணி வர இலத்திரன்கள் எல்லாமே அடியிலையும் ஓடுது, சேகரிப்பான்லயும் ஓடுது. வர்ற இலத்திரன் எல்லாமே அங்க இருந்து போக தொடங்கிடுச்சு. எவ்வளவு வருதோ அவ்வளவு போகும், எவ்வளவு வருதோ அவ்வளவு போகும். இன்னும் நீங்க சேகரிப்பான் அழுத்தத்தை கூட்டுறீங்க. என்ன நடக்கும்? அடி சேகரிப்பான் சந்தில உள்ள மின்புல வலிமை இன்னும் கொஞ்சம் கூட்டுறீங்க. ஆனா வர்ற இலத்திரன் எல்லாமே சரியா போய்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட்டுனா சேகரிப்பான் மின்னோட்டம் என்ன நடக்கும்? ரொம்ப உயர்வா இன்னும் உயர்வாகுமா? உயர்வாகணும்னா இலத்திரன் போகணும், நிறைய ஓடி இருக்கணும். எங்க இருந்து அந்த இலத்திரன் வந்திருக்கும்? அப்படி வருமா? இல்லண்ணா. நல்லா யோசிச்சு. மின்னோட்டம் அவசரம் இல்ல. குறைஞ்சிரும். காலையில வந்து இலத்திரன் இருக்காது. ரொம்ப கொஞ்சம் இலத்திரன் போய் போய் முடிய போறது இல்லை. எப்பயுமே எப்படி முடியாம இருக்கு? இங்க உள்ளதெல்லாம் பாஞ்சு பாஞ்சு போகுதுன்னு சொல்றோம். அப்ப எப்படி முடியாம இருக்கு? ஒரு பேட்டரி என்னைக்குமே ஆமா மின்கலம் உற்பத்தி பண்ணாது. மின்கலம் இருக்க இலத்திரன்களுக்கு ஒரு புஷ்ஷை தான் கொடுக்கும், ஒரு போர்ஸை தான் கொடுக்கும். இன்னைக்குமே ஒரு மின் கலம் எவ்வளவு இலத்திரனை வாங்குதோ அவ்வளவு இலத்திரனை கொடுக்கும். இந்த பக்கம் 10 இலத்திரன் வெளியே ஓடி போகுதா இருந்தா இந்த பக்கம் கட்டாயம் 10 இலத்திரன் வந்தே ஆகணும். கட்டாயம் 10 இலத்திரன் வந்தே ஆகணும். அப்பதான் பேட்டரியில இருந்து கரண்ட் போகும். விளங்குதா? அப்போ இந்த பக்கம் ஒரு குறிப்பிட்ட அளவு இலத்திரன்கள் ஜம்ப் பண்ணி வாராராக இருந்தால் அந்த அளவு இலத்திரன்கள் கட்டாயம் இந்த வழியில உள்ளுக்கு நிரம்பிதான் இருக்கும். அப்ப இதுல இருந்து பாஞ்சு போற ஆட்கள் எல்லாமே இதுலயும் போவாங்க. அப்படி வெளியே போற இலத்திரன்கள் எல்லாரையுமே இந்த பேட்டரியும் மறுபடி காலி பகுதிக்கு சப்ளை பண்ணிட்டு தான் இருக்கு. அதை நோட் பண்ணுங்க முதல்ல. அதை நோட் பண்ணுங்க. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஒரு பேட்டரியில எவ்வளவு இலத்திரன் வெளியே பாஞ்சு போகுதோ அவ்வளவு இலத்திரன் மத்த பக்கம் வரணும், வந்து சேரணும். அப்பதான் அந்த பேட்டரி வந்து வேலை செய்யும். அதைத்தான் சொல்றது சுற்று பூரணமாக்கிருக்கும். எவ்வளவு வெளியே போகுதோ அவ்வளவு இலத்திரன் வரணும், இல்லாட்டி சும்மா வேலை செய்யாது. அதை நோட் பண்ணுங்க. ஓகேவா? ஆரம்பத்துல ஒரு வரிதாக்கட் பிரதேசம் இருந்திருக்கும். ஐபி ஒரு குறிப்பிட்ட அழுத்தத்துல பேணப்பட காலிலிருந்து பாஞ்சு வர இலத்திரன்கள் பி கூட போயிருக்கும். சரியா? அப்ப ஒரு சின்ன ஒரு ஐபி மின்னோட்டம் இருந்திருக்கும். அந்த டைமும் அடிக்கும் சேகரிப்பானுக்கும் இடையில உள்ள சந்தியில ஒரு மின்புலம் இருக்கும். ஆனா அந்த இலத்திரனை தூக்கி போடுற வேலையை செய்ய மாட்டார். அவ்வளவு பவர்ஃபுல்லானது இல்ல. விசியை கூட்டும் போது மின்புல வலிமை இன்னும் பெருசாகும் போது கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யும்? அந்த பக்கம் தூக்கி போடுற வேலையை ஆரம்பிக்க போறது. ஆரம்பத்துல 0 கொஞ்சம் கொஞ்சமா கூட போகுது. கூடி கூடி ஒரு கட்டத்துல காலிலிருந்து வார இலத்திரன்கள் எல்லாமே அடியினூடாகவும் போயிருது, சேகரிப்பானூடாகவும் போயிருது. அதுக்கு மேலதிகமா சேகரிப்பானூடாக போகணுமா இருந்தா காலில இருந்து எக்ஸ்ட்ராவா வந்தாதான் உண்டு. ஆனா காலில இருந்து எக்ஸ்ட்ராவா வர முடியாது. இங்க இருக்க பேட்டரியை நம்ம மாத்தல, இன்புட் பக்கம் இருக்க பேட்டரியை மாத்தல. அப்ப காலில இருந்து அடிக்கு எக்ஸ்ட்ராவா இலத்திரன் வர முடியாது. ஆனாலும் மின்புல வலிமை கூட்டுறேன். ஐசி என்ன நடக்கும்?
பரிதாக்கட் பிரதேசம் கூடிரும். கூடிக்கிட்டே போகும். சரி, அதாவது மின்புலமும் கூடிக்கிட்டே போகுது. அப்ப என்ன, பெரிய ஃபோர்ஸ்ல தூக்கி எறியப்படும். ஆனா இலத்திரன் எண்ணிக்கை பாஞ்சு போற அளவு குறைஞ்சிரும். குறையுமா இல்ல மாறாம இருக்கும்? சரியா சொல்லுங்க. மாறாது மாறாது. மாறாம இருக்கும். சரியா, ரெண்டும் வேற வேற கதைகள். மாறாம இருக்கும். காலில இருந்து அடிக்கு இலத்திரன் பாஞ்சு வரும், அடியினூடாக ஓடும். வரிதாக்கட் பிரதேசம் இலத்திரனை அந்த பக்கம் தூக்கி எறியும். அப்ப சேகரிப்பானூடாகவும் ஓடும். வீசிய கூட்ட கூட்ட தூக்கி எறிகிற அளவு கூடும், கூட்டிக்கிட்டே போகும். ஆனா ஒரு கட்டத்துல காலில இருந்து வார இலத்திரன்கள் எல்லாமே அடிக்கூடாகவும் சேகரிப்பானூடாகவும் போயிருது. வாரதெல்லாம் போகுது, வாரதெல்லாம் போகுது, வாரதெல்லாம் போகுது, இயக்க சமநிலை போயிருது. இதுக்கு மேலேயே நீங்க மின்புலத்தை கூட்டுனா பெரிய போர்ஸ்ல தூக்கி எறியப்படும், நியாயம். ஆனா தூக்கி எறியப்படுற ஆட்கள் இதுக்கு மேல மாற போறது இல்லை. ஏன், காலில இருந்து வந்ததே அவ்வளவுதான். அதுக்கு மேல காலில இருந்து வந்தா தான் தூக்கி எறியப்பட்டு நிறைய பேர் போகலாம். அங்க இருக்க இலத்திரனே அவ்வளவுதான். பெரிய போர்ஸ்ல தூக்கி எறியப்பட்டாங்க, போற இலத்திரன் மாற போறது இல்லை. அப்போ இன்புட்ல இருக்க பேட்டரியை மாத்தாம விசியை மட்டும் கூட்டிக்கிட்டே போக மின்னோட்டம் கூடிக்கிட்டே போயிருக்கும். ஒரு கட்டத்துல மின்னோட்டம் மாறாத ஒரு நிலைமை வந்துடும். நியாயமா? சரி, அப்ப அந்த கிராஃப் எப்படி வரும்னு சொல்லு. ஆரம்பத்துல எவ்வளவு? ஆரம்பத்துல 0 இருக்கும். 0 இங்க இருந்து தொடங்கி, அப்புறம் என்ன நடக்கும்? கூடி இருக்கும். நாம தானே ஆமாண்ணா. கூடி அப்படியே போய்கிட்டே இருக்குமா? இல்லண்ணா, அப்போ ஒரு இடத்துல அப்படியே மாறாம போகும். ஐசிக்கும் விபிக்கும் விசிக்கும் இருக்குது. அப்படியே கூடி 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 போய் ஒரு கட்டத்துல அப்படி ஒரு மாறாதுன்னு இருக்கு. அதுக்கு மேல நீங்க என்னத்தான் விசிய கூட்டுங்க, இந்த பக்கம் என்னத்தான் கூட்டுங்க, எவ்வளவு கூட்டினாலும் ஐசி மாறாது. ஏன் மாறுறதுக்கு, ஓடுறதுக்கு அங்க இலத்திரன் இல்லையம்மா, அங்கிட்டு போறதுக்கு ஆட்கள் இல்ல, ஜம்ப் பண்ணி போகாது. பெரிய மின்புலத்தா உடைச்சி பொசுக்கிக்கிட்டு போனாலே ஒழிய காலையில இருந்து வாரது அந்த பக்கம் போறது சாத்தியம் இல்லாம போயிடும். ஏன், அதுக்கு மேல போறதுக்கு இலத்திரன்கள் அங்க இல்ல. அப்ப அதுக்கு மேல மாறாம வந்துடும். இப்ப இவ்வளவு நேரம் நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும் இல்லையா? எப்படி ஐபி மின்னோட்டம் இப்படி ஓடிச்சு, ஆரம்பத்துல எப்படி 0வா இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஏன் கொஞ்சம் கொஞ்சமா கூடிச்சு, அதுக்கப்புறம் ஏன் மாறலையா வந்துச்சு, அந்த எல்லா விஷயங்களையும் நோட் பண்ணிக்கோங்க. ஞாபகம் இருக்கா? நிறைய இருக்கு. ஓகே, அது எல்லாத்தையும் அழகா கதை மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. இப்படி என்ன நடக்குதுன்னு விளங்குதா உங்களுக்கு? டிரான்சிஸ்டர், சிலிக்கன் பேஸ்ட் டிரான்சிஸ்டர் கண்டுபிடிச்ச ஆட்களுக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க. ஆனா உங்களுக்கு நடக்கிறது ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் இல்லையா? ஆனா என்ன சிக்கல்னு சொன்னா, இது ரொம்ப சின்ன சைஸ்ல நடக்கும். நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி தான் படிச்சுட்டு இருக்கோம். அங்க இன்னும் வேற வேற பிரச்சனைகள் உண்டு. அதுக்கெல்லாம் நீங்க பெரிய ஆளாகி இன்னும் விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் படிங்க. இப்போதைக்கு இது போதும். சரியா? வரைஞ்சு எல்லா விஷயங்களையும் அப்படியே எழுதி, ஒவ்வொன்னா எழுதி, கடைசியில இந்த கிராஃப் வர்ற வரைக்கும், கிராஃபையும் வரைகிற வரைக்கும் போட்டுக்கோங்க. உண்மையிலேயே விசியை கூட்ட கூட்ட வர்ற மின்புலத்தால ஐசிங்கிற மின்னோட்டம் கட்ட கட்டான்னு கூடும். அந்த படித்திறன் இவ்வளவு சின்னதா இருக்காது. படித்திறன் நல்ல உயர்வான ஒரு படித்திறன் இப்படி வருங்கிறா. பெரிய படித்திறன்ல கூடி அதுக்கப்புறம் தான் மாறாதுன்னு இல்லை. சரியா போட்டுக்கோங்க. அது நேர்கோடாவான வரும். ஆமா, அது நேர்கோடா தான் வரும். அது நேர்கோடா தான் வரும். அந்த வளையிற இடத்துல மட்டும் லைட்டா அப்படி வளைஞ்சு அதுக்கப்புறம் மாறாங்க. அப்ப மாறலி ஆகிற பிரதேசம் இங்க. அது ஏன் நேர்கோடா மாறுதுன்னு சொன்னா, அதுக்கு ஒரு தடை இருக்கும் இல்லையா? ஐசிக்கும் விசிக்கும் படித்திறன் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு தடை வரும். அந்த தடை மாறும். அது சாலகத்தோட சம்பந்தப்பட்டவர் தானே. இந்த பெரிய மின்னோட்டம் ஓடும் போதெல்லாம் அந்த மின்னோட்டம் பெரிய ஒரு வலுவிரயத்தையும் உண்டு பண்ணும். அதாவது ஒரு பெரிய வெப்ப சக்தி ஒன்னையும் உண்டாக்கும். இதனால அங்க இருக்க சிறுபான்மை ஏற்ற காவிகள் சரியும் லைட்டா கூட வாய்ப்பு உண்டு. ஆனா அதெல்லாம் புறக்கணிக்கிறது. எல்லாம் புறக்கணிச்சுட்டு பெரும்பான்மை காவிகளை பத்தி மட்டும்தான் பேசணும். சிறுபான்மை காவிகள் ரொம்ப சின்னது, அவரு தேவையில்லை. ஓகே, அடுத்த விஷயம் பார்க்கணும்னு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு விட சொல்றேன். இந்த பயப்பு சிறப்பியல்பு வரையும் போது யார மாறாம வைக்கணும்? விபிய மாறாம வைக்கணும். விபிய மாறாம வைக்கிறதால நம்ம என்ன அச்சீவ் பண்றோம்னு கேட்டா, ஐபிய மாறாம பண்றோம். ஓகேவா? ஐபி மாறாம இருக்க டைம்ல தான் இந்த ஐசி இந்த மாதிரி விசியோட மாறுவார். அதை இன்னொருக்க நோட் பண்ணும். விபிய மாத்தாம இருக்கும், அதனால ஐபி மாறாம இருக்கும். ஐபி மாறாத டைம் தான் இந்த மாதிரி கிராஃப். சரியா? இப்ப இந்த கிராஃப் ஐபி ஒரு 20 மைக்ரோ ஆம்பியர் ஓடும் போது பெறப்பட்டது அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஐபி மாறி இருந்தா என்ன நடக்கணும் இருக்கா பாப்போம். என்ன கதை போட்டீங்களா? சரி, ஐபி 20 மைக்ரோ ஆம்பியருக்கு தான், மில்லி ஆம்பியர்ல அது மைக்ரோ ஆம்பியர். 20 மைக்ரோ ஆம்பியருக்கு தான் இந்த மாதிரி கிராஃப் இருக்குன்னு வச்சுக்கோ. இப்ப ஐபி 40 மைக்ரோ ஆம்பியரா இருக்கு. கிராஃப் இதே அச்சுல இதே படத்து மேல வரையறதா இருந்தா எப்படி வரும்? பேட்டரியை கூட்டி விட்டா இன்னும் எக்ஸ்ட்ராவா இலத்திரன் ஓடி வரும். பெரிய அழுத்த வேறுபாட்டுல முன்முகப்போடுல இன்னும் இலத்திரன் ஓடி அடியில நிற்கும். அப்ப மின்புலத்தை இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா கூட்ட கூட்ட இவருக்கு அந்த மாறாத பெருமானம் வந்த வரைக்கும் உள்ள விசியை விட பெரிய விசிக்கும் அங்க கரண்ட் ஓடலாம். ஏன்னா எக்ஸ்ட்ராவா இலத்திரன் வருது இப்போ தானே. அப்ப அந்த மாறாத பெருமானம் வர்ற விசிக்கு என்ன நடக்கும்? இவர் இந்த அளவு தூரத்திலேயே மாறாத பெருமானம் வந்துருச்சு.
அடுத்தவரு இன்னும் எக்ஸ்ட்ராவா இலத்திரன் வருது. அப்ப அவரு மாறாம இருக்க விசிஇ என்ன நடக்கும்? கொஞ்சம் லேட் ஆகி வரும். கொஞ்சம் லேட் ஆகி, அதாவது இன்னும் விசிஇ கூட்டினாலும் கரண்ட் ஓடுமா ஓடாதா? ஓடணும். கரண்ட் வந்து இன்னும் விசிஇ கூட்ட கூட்ட கூடுமா கூடாதா? கூடும். அப்ப இந்த கிராஃப் எப்படி வரும்னா இதே மாதிரி மேல போய் இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு போகும். மாறாத நிலைமை வாரத்துக்கு எடுக்கிற டைம் இதுவா இருக்கும். அந்த டைம்ல உள்ள ஐசியும் பெருசா இருக்கும். அதுக்கப்புறம் தான் மாறாத நிலைமை வரும். சரியா? ஏன் வரைகிறோம்னு புரியுதா? ஆமாண்ணா. இந்த டைம் ஐபி 40 மைக்ரான்ஸ். இன்னும் ஐபியை கூட்டுறோம், பேட்டரியை கூட்டி இன்னும் ஐபியை கூட்டி 60 மைக்ரோஆம்பியர் ஆகும். என்ன நடக்குங்க? இன்னும் மேல போகும். இன்னும் மேல போகும். அந்த டைம் உள்ள விசி இன்னும் தள்ளி போகும். இன்னும் தள்ளி வலது பக்கம் தள்ளி போகும். இன்னும் விசி கூட கூட மின்னோட்டம் கூடுற அளவு கூடலாம். அப்ப இந்த கிராஃப் இது மேலேயே வரும். ஒரே கோடா இருக்கும் எல்லாமே. ஒரே கோடா வந்து ஏன் அது தடையால வர படித்திருக்கு. ஒரே கோடா வந்து விசி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிருக்கும். அதுக்கு மேலதான் ஐசி மாறாம இருக்கும். நிறைய இலத்திரன்கள் அங்கிருந்து பாஞ்சு வருதா இருந்தா ஐசியும் கூட தானே போகுது. நிறைய இலத்திரங்கள் பாஞ்சு போகுது, ஐசியும் கூட தானே போகுது. அதனாலதான் ஐசியும் மேல போயிருக்கு. இது ஐபி. இது ஒரு முக்கியமான கிராஃப். ஐபி 60 மைக்ரோஆம்பியர். ஐபி 80 மைக்ரோஆம்பியர் இருந்தா என்ன நடக்கும்? இன்னும் மேல போகணும். இன்னும் மேல போகும். அதே கிராஃப் தான் இன்னும் மேல. இதெல்லாம் நேர்கோடு. அது எல்லாமே ஒரே கோடா இருக்கும். சரிதானே? ஒரே கோடா வந்து இன்னும் கொஞ்சம் மேல போய் இருக்கிறது. அவர் மாறலையா வர விசிஇ இன்னும் கொஞ்சம் கூடிடும். அதையும் போட்டுக்கோங்க. இது ஒரு முக்கியமான ஒரு கிராஃப், ஞாபகம் வச்சுக்கணும். இது எங்க வரும்? அவுட்புட்டுக்கு பயப்பு சிறப்பு அவுட்புட் கேரக்டரிஸ்டிக் கிராஃப் இந்த மாதிரி. இதே சும்மா அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்னு சொன்னா ஒரே ஒரு கோடை மட்டும் வரைஞ்சீங்கன்னா போதும். ஐபி ஒரு கண்டிஷன்ல இருக்கும்போது உள்ளது மட்டும் வரைஞ்சா போதும். ஆனா ஐபி மாறுங்கிற நிலைமைகளை நீங்க கருதி வரைச்சாதான் இந்த மாதிரி படிக்கட்டு மாதிரி வரும். சரியா? வரைஞ்சிட்டீங்களா? ஓகே. இப்போ இது ஏன் இப்படி வருதுங்கிற விஷயம் எழுதிட்டீங்களா? அதாவது என்ன நடக்குது? ஆரம்பத்துல ஐபி சின்னதா இருக்கும்போது காலில இருந்து பாஞ்சு வர இலத்திரன்கள் கொஞ்சமா இருந்திருக்கும். அதானே ஐபி சின்னதா இருக்கிறதுக்கான அர்த்தம். கொஞ்சமா இருந்திருக்கும். அப்படி கொஞ்சம் இலத்திரன்கள் பாஞ்சு வந்து நம்ம விசிய கூட்டி கூட்டி ஐசிய கூட்டும் போது ஐசி 0 கூடி இருக்கும். ஆனா ஒரு கட்டத்துல அடிக்கு வந்த இலத்திரன்கள் எல்லாமே அடி மின்னோட்டமாகவும் சேகரிப்பான் மின்னோட்டமாகவும் முற்று முழுதாக போகுது. வர்ற இலத்திரன் எல்லாமே போகுது. அதுக்கு மேல இலத்திரன் போகணுமா இருந்தா புதுசா இலத்திரன் வந்தாத்தே உண்டே ஒழிய சும்மா அங்க வந்தவர் எல்லாம் இன்னும் எக்ஸ்ட்ராவா போக முடியாது. அதுக்கு மேல இலத்திரன் அங்க வரணுமா இருந்தா பேட்டரியை மாத்திருக்கு. ஆனா பேட்டரியை மாத்தல. அப்படிதான் இந்த கிராஃப் வந்துச்சு. அப்போ ஒரு குறிப்பிட்ட விசிக்கு பிறகு நீங்க என்னத்தான் விசியை கூட்டினாலும் மின்புலம் கூடும், பெரிய போர்ஸ்ல இழுத்தடிக்கும் பின்னுக்கு. ஆனா போற இலத்திரன் அளவு கூடாது. ஏன்னா வாரதே அவ்வளவுதான்பா. அப்ப அது கூடாது. அப்ப ஒரு கட்டத்துல மாறாம இருக்கும். ஆனா இப்ப பேட்டரிய இன்புட் பேட்டரியை கூட்டி விட்டா காலையில இருந்து நிறைய இலத்திரன் அடிக்க வந்து விழப்போகுது. அப்ப நிறைய இலத்திரன் அடிக்க விழுந்தால் இன்னும் விசியை கூட்டுறதுக்கும் இலத்திரன் வந்து அடியில இருந்து சேகரிப்பானுக்கு பாய இலத்திரன் இப்ப தாராளமா இருக்கும். அதால இன்னும் சேகரிப்பான் மின்னோட்டம் ஐசி கூடும். அப்படியே கூடி 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 ஒரு கட்டத்துல என்ன நடக்கும்? மறுபடி அடிக்கு வார இலத்திரன் எல்லாமே போக தொடங்கும். அதுக்கு மேல போறதுக்கு இலத்திரன் இல்ல. அதுக்கு மேல என்னத்தான் விசியை கூட்டினாலும் மாறாது. ஆனா அவருக்கு வர விசி, அந்த நிரம்பல் நிலையில உள்ள விசி ஆரம்பத்துல இந்த விசியை விட பெருசா இருக்கும். விஷயம் புரியுது தானே? இன்னும் ஐபியை கூட்டினா காலையில இருந்து இன்னும் எக்ஸ்ட்ராவா இலத்திரன் வரும். அவரும் போறதுக்கு இப்ப விசியால ஒரு ஹெட் ரூம் இருக்கு. இன்னும் கொஞ்சம் விசியை கூட்டி இன்னும் கொஞ்சம் இலத்திரனை கூட ஆக்கல புடுங்கி எடுக்கலாம். அப்ப இன்னும் கொஞ்சம் என்ன நடக்கும்? கொஞ்ச நேரத்துக்கு மின்னோட்டம் கூடும். ஆனா ஒரு கட்டத்துல மறுபடி வர்ற இலத்திரன்லாம் போற இலத்திரனா மாறிடும். ரெண்டும் சமனா வந்துடும். அதுக்கு மேல என்னத்தான் இலத்திரன் பேட்டரியை கூட்டினாலும் சேகரிப்பானு கூடுறதுக்கு இலத்திரன் பத்தாது. அப்ப திருப்ப நிரம்பல் நிலை. அப்ப அந்த விஷயங்களையும் ஃபுல்லா அடுத்தடுத்த ஒவ்வொரு பாயிண்டா எழுதிக்கும். ஓகே. இப்போ ஒரு புது ஆள் ஒருத்தர் வராரு. என்னன்னா ஐவி 20 மைக்ரோஆம்பியரா இருக்கும்போது சரி தெரியும், ஐவி 40 இருக்கும்போது தெரியும், ஐவி 60 இருக்கும்போது தெரியும், 80 இருக்கும்போது தெரியும். ஐவி 0 இருந்தா என்ன நடக்கும்? ஐபியே இல்ல, என்ன நடக்கும்? ஐசி இருக்காது. விசிய கூட்ட கூட்ட இருக்காது. இது ஐபி 0வா இருக்கும்போது. ஏன் எதனால 0வா வரும்? நீங்க வரிதாக்கட் பிரதேசத்தை எவ்வளவு வேணாலும் கூட்டிக்கோங்க, எவ்வளவு மின்புலத்தை வேணாலும் கொடுத்துக்கோங்க. ஆனா அந்த மின்புலத்தால தூக்கி எறியப்பட இலத்திரன் இல்லாட்டி எப்படி ஐசி ஓடும்? அந்த இலத்திரனை கொண்டு வந்து கொடுக்கிறவரே ஐபி தானே. அவர் இல்லாட்டி அந்த மின்புலத்துல தூக்கி எறியப்பட இலத்திரன் இல்ல. அப்ப ஐசி ஓட்டம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை, 0வா. சரி, அதை எழுதிக்கணும். சரி, நான் வரையும் போது ஒரு விஷயம் கவனிச்சுங்களா, நான் சரியா விசி மேலேயே அந்த ஐவி 0வா இருக்க மின்னோட்டத்தை போடல. கொஞ்சம் கெப் இருக்கு. அதாவது நம்ம கொப்பியில வரையும் போது சரியா அந்த கோடு கிடையாவே இருக்கு, கொஞ்சம் இப்படி மேல தூக்கி இருக்கும். என்ன காரணம்னு நினைக்கிறேன்? அப்படிதான் வரும். உண்மையா நம்ம கிராஃப் வரைஞ்சு பார்த்தா இந்த கிராஃப் சரியா கிடையா சரியா விசிங்கிற அச்சு மேலேயே இருக்காது. லைட்டா அப்படி மேலே எலும்பிதான் இருக்கும். அதே மாதிரி இதுக்கு பேரலலா தான் இந்த எல்லா கோடுமே இருக்கும். அது எல்லாமே அந்த சாய்வுல தான் இருக்கும். அது என்னது? அங்கேயும் ஏன் விசிய கூட்ட கூட்ட மின்னோட்டம் கூடுது? சின்ன அளவு ஏன் கூடுது? ஏற்றக்காவிகள்னால.
ஏற்றக்காவிகள் தான் எந்த ஏற்றக்காவி? வெப்பத்தால் வெளிப்பாடு ஏற்றக்காவிகள் தான். சிறுபான்மை ஏற்றக்காவிகள் இல்லையா? ஆமாண்ணா. சிறுபான்மை ஏற்றக்காவிகள் ரொம்ப சின்ன அளவு இருப்பாங்க தானே. அந்த மிகச்சிறிய அளவு நீங்க வீசிய கூட்ட கூட்ட என்ன செய்யும்? சிறுபான்மை ஏற்றக்காவிகளுக்கு அடி சேகரிப்பான் சந்தி முன்முக கோடல்ல இருக்கு. நீங்க வீசிய கூட்ட கூட்ட அவர் பாஞ்சு ஃபாஸ்டா போக தொடங்குவாரு. அதனால வார மின்னோட்டம் தான் இந்த சின்ன சரிவோட லைட்டா மேல எழுதி இருக்கும். ரைட்டா? அப்ப நம்ம சிறுபான்மை ஏற்ற காவிகளையும் கருத்தில் கொண்டு கிராஃப் வரைஞ்சால் இந்த எல்லா கோடுகளும் கிடையா வராம சற்று மேல மேல தூக்கி தூக்கி காணும். சின்ன அளவு தான், ரொம்ப தூக்க கூடாது. லைட்டா தான் கூடும், ரொம்ப சிறிய அளவு. நம்ம பெரும்பாலும் புறக்கணிச்சிடும், சின்ன அளவு கூடிடும். விளங்குதா? அப்ப நீங்க நோட்டா போடுங்க. குறைகடத்தி சாதகத்தில் உள்ள சிறுபான்மை காவிகளையும் கருத்தில் கொண்டு பயப்பு சிறப்பியல்பு வலையை வரைந்தால் அவ்வளை பின்வருமாறு அமையும் அப்படின்னு போட்டு லைட்டா சின்ன சரிவோட அந்த கிராஃபா இருந்திருக்கும். ரொம்ப தூக்கி விட்டுறாங்க, 45 பாகை 30 பாகை அப்படி தூக்கி விட்டுறாங்க. 1 டிகிரி 2 டிகிரி தான் இருக்கும், லைட்டா ஒரு சின்ன சாய்வு தான் இருக்கும். அதே வரைஞ்சிட்டு சரி, அடுத்த விஷயத்துக்கு போ. கவனிங்க, ஐசி மாறாம வர ஒரு பெருமானம் வருது இல்லையா? ஐசி மாறாம வர ஒரு நிலைமை ஒண்ணு உருவாகி அதுக்கு பிறகு நீங்க என்னத்தான் வீசிய கூட்டினாலும் ஐசி கூடல. நம்ம தானே அப்படியே கூடினாலும் அது ஒரு ரொம்ப சின்ன அளவு. சிறுபான்மையற்ற கவில ரொம்ப சின்ன அளவு தான் கூடுதே தவிர ஐசி ஒரு நிலைமையை வந்ததுக்கு பிறகு, ஒரு மாறாத நிலைமைக்கு வந்ததுக்கு பிறகு நீங்க வீசியை எவ்வளவுதான் கூட்டினாலும் ஐசி கூட போறது இல்ல. ரைட்டா? இன்னொரு விதமா அதை சொன்னா, ஐசியில ஏற்படுற மாற்றம் இங்க இருந்து லைட்டா இங்க போறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஐசியில ஏற்படுற மாற்றம் விசியில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அதாவது ஒரு மின்னோட்டம் கூடி கூடி ஒரு குறிப்பிட்ட விசி பெருமானத்துக்கு பிறகு மின்னோட்டம் கூடாம மாறுற ஒரு நிலைமை வருது தானே. அந்த மாறுற நிலைமை வந்ததுக்கு பிறகு நீங்க என்னத்தான் விசிய கூட்டினாலும் ஐசி கூடாது, மாறாது. அப்படியே கூடினாலும் ஒரு சின்ன அளவு தான் கூடும் சிறுபான்மையற்ற காவிகளா. அப்படி இருக்க அதே விஷயத்த நான் இன்னொரு விதமா சொல்லணும். எப்படின்னா, அந்த மாறாம இருக்க மின்னோட்டம் வந்ததுக்கு பிறகு ஐசியில சின்ன மாற்றம் ஒண்ணு வந்தால் அவர் விசியில மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்குவார். நான் சொல்றேன் நியாயமா? நோட் பண்ணுங்க. ஏன் எதுக்கு எழுதுறோம் அது எல்லாமே பிறகு பார்ப்போம், வரும்போது புரியும். இப்போதைக்கு எழுதுங்க. அந்த மாறாத மின்னோட்டம் வந்ததுக்கு பிறகு விசிய மாத்தினாலும் ஐசி மாறல. அது இன்னொரு விதமா சொல்றதா இருந்தா, மாறாத மின்னோட்டம் வந்ததுக்கு பிறகு ஐசியில ஏற்படுற மாற்றம் விசியில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்குது. ரைட்டா? சரி, அதுல எழுதிக்கோங்க. இக்குணமே பொதுக்காலி அமைப்பில் உள்ள ஒரு டிரான்சிஸ்டரை சிறந்த வோல்ட்டளவு விரியலாக்கியாக எழுதுங்க. இக்குணமே பொதுக்காலி உருவமைப்பில் உள்ள டிரான்சிஸ்டர் சிறந்த வோல்ட்டளவு விரியலாக்கியாக தொழிற்படுவதற்கு காரணம். அது எப்படி தொழிற்படுங்கிறதெல்லாம் நம்ம பிறகு பார்ப்போம். எப்படி அந்த விரியலாக்குங்கிற வேலை எப்படி செய்வாருங்கிறத பிறகு பார்ப்போம். இப்போதைக்கு அதை எழுதி வைங்க, பிறகு வரும்போது புரியும். இக்குணமே பொதுக்காலி அமைப்பில் உள்ள டிரான்சிஸ்டரை சிறந்த வோல்ட்டளவு விரியலாக்கி ஆக செயற்பட வைக்கிறதுக்கான காரணம். இப்ப யோசிங்க, இந்த பகுதி இருக்கு இல்லையா, அந்த நேரா ஒரு கோடு வர பகுதி இருக்கே, அந்த இடத்துல ஒரு படித்திறன் இருக்கு தானே. அந்த படித்திரண்ட தலைகீழ் பெருமானம் எதை தரும்? ஒரு தடையை தரும். பிறகு நான் எந்த பகுதி சொல்றேன்னு வழங்குதா? இந்த இடம், இந்த ஏரியா. அந்த இடத்துல இருக்க கோடு ஒரு படித்திறனை வச்சிருக்கு. ஐக்கும் விக்கும் கிராஃப் வரைஞ்சு அதுக்கு படித்திறனை பார்த்தா ஐஓர்வி. ஐஓர்விங்கிறது என்னது? 1/r. அது ஒரு தடையின் தலைகீழ் பெறும். அப்போ படித்திரண்ட தலைகீழ் பெருமானம் எதை தரும்னா ஒரு தடையை தரும். இந்த கிராஃப்ல அந்த தடைக்கு பேரு தான் பயப்பு தடை. ரைட்டா? அப்போ அந்த விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க. என்னது? விசியை கூட்ட கூட்ட ஐசி கூடிக்கொண்டிருக்கும் பகுதியில், விசியை கூட்ட கூட்ட ஐசி கூடிக்கொண்டிருக்கும் பகுதியில் விசிஇ மாற்றத்துக்கும் ஐசி மாற்றத்துக்கும் இடையில் உள்ள விகிதம் அத்திரான்சிஸ்டரின் பயப்பு தடை எனப்படும். இந்த பெய்ப்பு தடை, பயப்பு தடை பத்தி எல்லாம் நம்ம இனி எங்க பேசுவோம்னா டிரான்சிஸ்டர் முடியும் போதுதான் பேசுவோம். ஆனா இங்கே தெரிஞ்சது இருக்குது நல்லா, இல்லாட்டி அங்க போய் திரும்ப முதல்ல இருந்து பேசுவோம். ரைட்டா? விசியில வர மாற்றத்துக்கும் ஐசியில வர மாற்றத்துக்கும் இடையில உள்ள விகிதம் பயப்பு தடை எனப்படும். அப்படியே வசனம் எழுதுங்க. இந்த பயப்பு தடைய கெமா ஓ அப்படின்னு போடுறது, அவுட்புட்ல ஓ அப்படின்னு போடுறது. அது டெல்டா விசிஇ ஓவர் டெல்டா ஐசி இதெல்லாம் தரப்படும். சரியா? ஓகே. நம்ம முன்னுக்கு இது எழுதுனீங்க தானே. ஐபி 0 இருக்கும் போது ஒரு சின்ன அளவு மின்னோட்டம் இருக்கு. அந்த மிகச்சிறிய அளவு மின்னோட்டம் சிறுபான்மையற்ற கவிகளால வருது. அதை நோட் பண்ண தானே. அது உண்மையில என்னன்னு சொன்னால், அந்த சிறுபான்மையற்ற கவிகளால வருது ரொம்ப சின்னது. அதாவது ஐபி 0 இருந்தா ஐசி 0 தான். அந்த சிறுபான்மையற்ற கவிகளை முற்றாகவே புறக்கணிச்சிடலாம். அப்ப ஐபி 0 இருந்தா ஐசி 0வாகவே கருதப்படும். அந்த
விஷயத்தையும் அந்த இடத்துல ஒருக்கா மேல எழுதிக்கோங்க. முதல்ல அந்த பாயிண்ட் எழுதுனீங்க அங்கன்னா அந்த விஷயத்தையும் ஒருக்கா எழுதிக்கோங்க. எழுதிட்டு சொல்லுங்க. ஒரு முக்கியமான 3 வார்த்தைகள் பார்க்க போறோம். இந்த சரிண்ணா. கிராஃப திருப்புருக்கா வரைவோம். நீங்களும் வரைஞ்சிட்டாலும் பரவாயில்ல, திருப்புருக்கா கொஞ்சம் பெருசா போடுங்க. ஏன்னா கலர் பண்ணி ஒவ்வொரு பகுதிகளையும் நம்ம பேரை எழுதுறோம். ஐபி 0 இருக்கும்போது மிகச்சிறிய மின்னோட்டம் இருக்கும். அந்த டைம் கிராஃப் எப்படி வரும்? ஒரு மிகச்சிறிய இப்படி. இந்த டைம் ஐபி வந்து 0 மைக்ரோ ஆம்பியர். சரிதானே? ஐபி போடும்போது அந்த பி வந்து கேபிட்டல்ல தான் போடணும். ஆனா ஐபி ஒண்ணு இருக்கும்போது இந்த கீழே இருக்க லைனும் இந்த லைனும் பேரலலா இருக்கும். 2 கிராஃப் 3 கிராஃப் இருந்தா போதும். இது எல்லாமே ஒரே லைன். ஒரே லைன்ல மேல வந்துதான் என்ன செய்வார்? பிரிவா. இந்த கதை வரைஞ்சிட்டீங்களா? வரைஞ்சிட்டேண்ணா. சரியா? மின்னோட்டங்களையும் சும்மா போட்டுக்கோங்க. 20 மைக்ரோ ஆம்பியர், 40 மைக்ரோ ஆம்பியர். ஐபி 20 மைக்ரோ ஆம்பியர், ஐபி 40 மைக்ரோ ஆம்பியர், இங்க ஐபி 60 மைக்ரோ ஆம்பியர். சரியோ? சரிண்ணா. சரி, இப்ப பாருங்க, டிரான்சிஸ்டர்ல இருந்து அவுட்புட் வராத பகுதி தான் நம்ம என்ன சொல்றது, வராத நேரத்துல தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு சொன்னா டிரான்சிஸ்டர் வேலை செய்யல, டிரான்சிஸ்டர் தொழிற்படவில்லை அல்லது இயங்கவில்லை அப்படின்னு சொல்றது இல்லையா? ஒரு அவுட்புட் ஒண்ணு தராத டைம் தான் அந்த டிரான்சிஸ்டர் தொழிற்படல அப்படின்னு சொல்றோம். அந்த நிலைமைக்கு பேர் தான் துண்டிப்பு நிலை. சரியா? டிரான்சிஸ்டர் என்ற துண்டிப்பு நிலை. அதை எழுதுங்களேன் ஃபர்ஸ்ட். ஒரு டிரான்சிஸ்டர் அவுட்புட்ல எந்த கரண்டையும் தராட்டி அந்த டைம் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு சொன்னால் டிரான்சிஸ்டர் தொழிற்படவில்லை அல்லது டிரான்சிஸ்டர் இயங்கவில்லை அப்படின்னு சொல்றது. அந்த நிலையத்தான் டிரான்சிஸ்டரின் துண்டிப்பு நிலை, கட் ஆஃப் ரீஜன் அப்படின்னு சொல்றது. ரைட்டா? அந்த விஷயத்த ஒரு நோட் பண்ணும். டிரான்சிஸ்டர் பயப்பு பகுதியில் ஒருவித மின்னோட்டத்தையும் தராத போது அந்நிலையில் டிரான்சிஸ்டர் இயங்கவில்லை அல்லது தொழிற்படவில்லை. இந்நிலை டிரான்சிஸ்டரின் துண்டிப்பு நிலை எனப்படும். சரியா? டிரான்சிஸ்டர் துண்டிப்பு பக்கத்துல கட் ஆஃப்னு போடும். கட் ஆஃப். இப்ப பாருங்க, இது வந்து விசிஇக்கும் ஐசிக்கும் வரைகிற கிராஃப். எங்க அந்த துண்டிப்பு நிலை இந்த வரைபுல காட்டப்படுதுன்னு சொன்னால் நம்ம சிறுபான்மை ஏற்றக்காவிகளால வாரது மிகச்சிறிய மின்னோட்டம்ங்கிற மாதிரி கருதுனா இந்த பகுதி இருக்கு இல்லையா, அந்த டைம் தான் ஐசி 0வா இருக்க பகுதி. அதாவது பயப்புல மின்னோட்டம் இல்லாத பகுதி, டிரான்சிஸ்டர் இயங்காத நிலை. அப்ப இந்த ஏரியா தான் டிரான்சிஸ்டரின் துண்டிப்பு நிலையை குறிக்கும் பகுதி. இந்த விசிஇக்கும் ஐசிக்குமான கிராஃப்ல டிரான்சிஸ்டரின் துண்டிப்பு நிலையை குறிக்கிற பகுதி கட் ஆஃப் ரீஜன். சரி, நம்ம நிரம்பல் பிரதேசம் அதே மாதிரி உயிர்ப்பு பிரதேசம்னு 2 பேரும் இருக்காங்க. அவங்கள நம்ம அடுத்த சிறப்பியல்பு வரையும் போது இன்னும் தெளிவா பேசலாம். ஆனா இந்த கிராஃப்லயும் அவங்கள மார்க் பண்ண முடியும். அதை மார்க் பண்ணிக்கிட்டே போவோம், அங்க பேசுவோம். அங்க பேசும்போது இது புரிய வரும். ரைட்டா? நிரம்பல் பிரதேசம் அப்படிங்கிறது என்னன்னா, இங்க பாருங்க, இந்த ஏரியா இருக்குல்ல, அதாவது இந்த அந்த சாய்வான கோட்டுக்கு உள்ளுக்கு இருக்க பகுதி, இவர் தான் நிரம்பல் நிலை. நிரம்பல்னா சச்சுரேட்டட்னு சொல்றது. சச்சுரேட்டட் ரீஜன், நிரம்பல் பிரதேசம். ரைட்டா? இந்த பகுதி இருக்கிறதுனே, அதாவது அந்த கலர் பண்ணப்படாத மத்த பகுதி எல்லாமே ஆக்டிவ் ரீஜன் சொல்றது, உயிர்ப்பு ரீஜன். டிரான்சிஸ்டர் விரியலாக்கியாக செயற்படக்கூடிய பகுதி அப்படின்னா என்னங்கிறது பார்ப்போம். இப்போதைக்கு குறிச்சு மட்டும் வைங்க. உயிர்ப்பு பிரதேசம், ஆக்டிவ் ரீஜன். ஆக்டிவ் ரீஜன் அப்டேட் பண்ணிட்டோம். சரி, நான் குறிச்சிட்டீங்களா? ரைட். நம்ம அடுத்த விஷயத்துக்கு போவோம். இதுலயே தான் என்னன்னா, இந்த நிரம்பல் நிலை வந்து என்னங்கிறத ஒருக்கா நீங்க எழுதிக்கணும். என்னன்னு சொன்னால் பாருங்க, 0க்கு அண்மித்த இந்த பிரதேசங்கள்ல, இந்த ஏரியால பாருங்க, ஒவ்வொரு ஐபி பெருமானத்துக்கும் இதுதான் கிராஃப். இதே நேர்கோட்டு மேலேயே வந்து தான் என்ன நடக்குது, மத்த எல்லா துண்டும் பிரியுது. ஆமா தானே? நீங்க ஐபியை எப்படி வேணா மாத்திக்கோங்க. இந்த பகுதியில ஐபியை மாத்துறதால ஐசில எந்த விதமான மாற்றமும் வராது. எந்த ஐபிக்குமே இதுதான் கிராஃப். ஆமா தானே? நம்ம சொன்னோம், ஒரு டிரான்சிஸ்டர்ல ஐபி தான் கண்ட்ரோல் சிக்னல், ஐபி தான் கட்டுப்படுத்துறவர். அந்த ஐபி கட்டுப்படுத்த ஐசி வந்து என்ன செய்வாரு, அதுக்கேத்த அவுட்புட்டை கொடுப்பாரு. ஐபி தான் கண்ட்ரோல் பண்றவர். ஆனா இங்க இந்த பகுதியில மட்டும் ஐபியை நீங்க என்ன வேணா மாத்திக்கோங்க, அந்த பகுதி என்னது, மாறுதா? மாறாது. எல்லா ஐபிக்குமே அந்த துண்டுல அதான் கிராஃப். அந்த துண்டுல மட்டும் இல்ல, இந்த நேர்கோடு ஃபுல்லாவே நீங்க என்ன ஐபியை போட்டாலும் சரி, இந்த நேர்கோடு கட்டாயம் வரும். இந்த நேர்கோட்டை ஐபியை மாத்தி உங்களால மாத்த முடியாது. நான் சொல்ற புரியுதா? அப்ப ஐபியால இந்த நேர்கோட்டுல உள்ள புள்ளிகளை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதாவது ஐபியை மாத்தி இந்த நேர்கோட்டுக்கு இந்த பக்கம் உள்ள புள்ளிகளை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆமா தானே? அப்ப ஐபியை மாத்தி ஐசிய கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலை தான் நிரம்பல் நிலைன்னு சொல்றது. அதை எழுதிக்கோங்க. நம்ம பிறகு பார்ப்போம், பயப்பு வரையும் போது இன்னும் தெளிவா பார்ப்போம். எனக்கு சும்மா நோட் பண்ணுவீங்க. இந்த 0க்கு அண்மித்த பிரதேசங்கள்ல ஐபியை நம்ம என்னத்தான் மாத்தினாலும் ஐசிக்கு வர வேண்டிய கிராஃப் எல்லா ஐபிக்கும் ஒண்ணுதான். அதாவது ஐபியை மாத்தினாலும் ஐசி மாறல. அப்ப ஐபியை மாத்த இந்த பிரதேசம் பாருங்க,
அந்த பிரதேசத்துல உள்ள எல்லா புள்ளியும் மாறாம அப்படியே இருக்கும். அப்ப ஐபியை மாத்தி ஐசியை கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலை நிரம்பல் பிரதேசம். ஆகவே இந்த பிரதேசம் நிரம்பல் பிரதேசம் தான். ஐபியை மாத்தி ஐசியை கண்ட்ரோல் பண்ண முடியாட்டி அதான் நிரம்பல் நிலைன்னு சொல்றது. அதை குறிக்கிற பிரதேசம் இதுவா இருக்கும். புரிகிறதா? சரி. உயிர்ப்பு நிலைன்னா என்னன்னா ஐபியை மாத்தி மாத்தி ஐசியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஏரியா தான் உயிர்ப்பு நிலைன்னு சொல்றது. நம்ம இங்க நார்மலா தானே குறிச்சிருக்கோம். நம்ம எதுவும் நிலற்றி குறிக்க போலே, அது இங்க இருக்கட்டும். நம்ம பேய்ப்பு பயப்புல பார்ப்போம். பேசக்கூடிய எல்லா விஷயங்களும் அக்குவேர் ஆணி நம்ம பேசியாச்சு. அப்போ இதுல ஆல்ரெடி வந்த கேள்விகள் எல்லாமே நீங்க செய்யலாம். புதுசா ஒரு கேள்வி போட்டா கூட நீங்க யோசிச்சு செய்யலாம். சரி, நம்ம பேச வேண்டிய எல்லா விஷயமே பேசியாச்சு. உள்ளுக்கு குவாண்டம் லெவல்ல என்ன நடக்குங்கிற அளவுக்கு நம்ம பேசியாச்சு. அப்ப நீங்க ஏதாவது ஒண்ணு தெரியாம போனா இப்படிதான் நடக்கும் அப்படிதான் நடக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்து போடலாம். உங்க மனசுக்குள்ள ஒரு விஷுவலைசேஷன் இருக்கும். ரைட்டா? இல்லத்துல அங்க அடிப்படும், இங்க அடிப்படும், இங்க இருந்து அங்க பாயும், தூக்கி எறியும் அப்படின்னு எல்லா கதையும் தெரியும். ரைட்டா? அப்போ பயப்பு சிறப்பியல்பு வலையும் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். அடுத்தது இடம் மாற்று சிறப்பியல்பு வலைன்னு சொல்றது. அத இன்னொரு பேர் என்னன்னா பேய்ப்பு பயப்பு சிறப்பியல்பு வலை போட்டுக்கோங்க தலை. அதுவும் நம்ம மட்டும் 3வது கிராஃப். பேய்ப்பு பயப்பு சிறப்பியல்பு வலை. இங்கிலீஷ்ல சொல்றதா இருந்தா இன்புட் அவுட்புட் கேரக்டரிஸ்டிக் கிராஃப். இன்புட் அவுட்புட் கேரக்டரிஸ்டிக் கிராஃப் அதையும் போடுங்க. இன்னொரு பேர் இருக்கும். என்னது? இடம் மாற்று சிறப்பியல்பு வலை. சரியா? ரைட். இடம் மாற்று சிறப்பியல்பு வலை யாருக்கும் யாருக்கும் வரையும். நான் அன்னைக்கு சொன்னேன் யாருக்கு யாருக்கும் வரையும். இடமாற்று சிறப்பியல்பு வலை அல்லது இன்புட் அவுட் பேய்ப்பு பயப்பு வலையானது சிறப்பியல்பு வலையானது ஐபிக்கும் ஐசிக்கும், சரியா சொல்றதா இருந்தா ஐசி எதிர் ஐபி வரைபி, ஐசி எதிர் ஐபி வரைபி, ஐசிக்கும் ஐபிக்கும் உள்ள தொடர்புடைமையை குறிக்கும் சிறப்பியல்பு வலை ஆகும். சரி, ஐபிய எப்படி நம்ம மாத்துவோம் அதான் கேக்குறேன். ஐபி எப்படி நம்ம மாத்துவோம் பாருங்க. இந்த கிராஃப் ஐசி எதிர் ஐபி வலை. இதுல ஐபி தான் நம்ம விட்டு சாராம அவரை தான் நம்ம மாத்துவோம். அவரை எப்படி மாத்துவோம்னா நீங்க சொன்ன மாதிரி தான் விபிஇ இன்புட் அழுத்தம் இருக்கு இல்லையா, அவரை மாத்தி தான் ஐபியை மாத்துவோம். ரைட்டா? இந்த ஐசி ஐபி சார்பா தான் மாறும். வேற யாரையும் மாத்தி ஐசியை மாத்திக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்க கூடாது. அப்ப அந்த கிராஃப் வரைகிறது கஷ்டமாயிரும். ஒரே பிளேன்ல வரைகிறது கஷ்டமாயிரும். பிளேன்ல வரைகிறது கஷ்டம். அப்ப ஐபியோட ஐசி எப்படி மாறுதுன்னு கேட்டா ஒருத்தர் தான் மாறணும். ஐசி ஐபி சார்பா மாறும். ஆகவே ஐசி வேற எந்த விதமும் மாறாம இருக்கிறதுக்காக பயப்புல ஒரு அழுத்தம் பேட்டரி போட்டு வச்சிருக்கோம்ல விசிஇ, அவர் மாறாம போயிடணும். ரைட்டா? அப்ப இந்த கிராஃப் வரைகிறதுக்கு விபி மாறணும். அப்பதான் ஐபி மாறும், ஐசி மாறும். ஆனா ஐசி ஐபியோடையும் மாறும். வெளியே இருக்க பேட்டரி விசிஇ மாத்தினாலும் மாறும். நம்மளுக்கு ஐபியோட மாறுறதான் வேணும். வெளியே இருக்க பேட்டரியோட மாறுறது நம்ம ஆல்ரெடி வரைஞ்சாச்சு. அதுதான் நம்மளோட பயப்பு சிறப்பியல்பு வலை. அது ஓகே, அது டன். இப்ப நம்மளுக்கு ஐபியோட எப்படி மாறுதுன்னு தான் பார்க்கணும். ஆகவே வெளியில இருக்க பேட்டரி விசிஇ மாறக்கூடும். அவர் மாறினார்னா இந்த கிராஃப் நீட்டா வராது. அப்போ அவரை வெளியில இருக்க விசிஇய நம்ம மாறாம போயிடும். இந்த கிராஃப் வரையறதுக்கு விசிஇ மாறியா இருக்கு. அதை நோட் பண்ணிக்கோங்க. எழுதுங்க. இங்க ஐபிங்கிறத சாரா மாறி, ஐசிங்கிறது சார் மாறி, ஐபியோட ஐசி மாறுறதான் பார்க்க போறோம். ஐபி மாறணுமா இருந்தா விபிஇ மாத்தணும். ஐசி ஐபியோடையும் மாறும், வெளியில இருக்க பேட்டரி விசிஇயோடையும் மாறும். விசியோட ஐசி மாறுறது ஆல்ரெடி பார்த்தாச்சு பயப்பு சிறப்பியல்பு வலை. இப்ப பாக்குறது விபியோட மாறுறது, அதாவது ஐபிங்கிற மின்னோட்டத்தோட மாறுறது. ஆகவே இந்த டைம்ல விசிஇ மாறப்போம். எல்லாத்தையும் அழகா நோட் ஒரு பாயிண்ட். ஓகே, இப்போ நம்ம நேரடியா நம்ம சுற்ற கொஞ்சம் போயிட்டு பார்த்துட்டு வருவோம். நம்ம சுற்றுல எப்படி டேபிள் போடுறோம், எப்படி வரைஞ்சோம், அப்படியெல்லாம் பார்த்து தானே போட்டோம். அதே மாதிரி நம்ம இதை எப்படி ப்ராக்டிக்கலா வரையலாம்னு சொன்னால் ஐபி அளக்கிறதுக்கு எந்த கருவியை யூஸ் பண்ணணும்? மைக்ரோஆம்பியர்மேன். A1ங்கிற மைக்ரோஆம்பியர்மேன். ஐசி அளக்கிறதுக்கு எந்த கருவியை யூஸ் பண்ணணும்? மில்லிஆம்பியர்மேன். அதான் A2ங்கிற மில்லிஆம்பியர். அப்ப நம்ம VR1 இருக்காரு இல்லையா, அவரை மேலையும் கீழையும் தள்ளி ஐபியை அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்படி ஐபியை அட்ஜஸ்ட் பண்ணி ஐபிக்கு ஒவ்வொரு பெருமானங்கள் எடுத்து அதற்கொத்த ஐசி பெருமானங்களை அளந்து ஒரு டேபிள் போட்டு அந்த டேபிள்ல உள்ள புள்ளிகளுக்கு ஒரு கிராஃப் வரையலாம். ரைட்டா? அது பிராக்டிக்கலா செய்யற முறை. அந்த விஷயத்த ஒரு நோட். ஐபி மாற்றப்படுவதற்கு விபிஇ மாற்றப்பட வேண்டும்ங்கிற விஷயம் முதல்ல எழுதியாச்சு. முதல் பாயிண்ட். விபி எப்படி மாத்துது? VR1ங்கிற மாறுந்தடைய மாத்தி விபியை மாத்தலாம். இதனால ஐபியை மாத்தலாம். அப்ப சுற்றுல ஓடுற ஐபி மின்னோட்டத்தை A1ங்கிற அம்பியர் மணி யூஸ் பண்ணி வாசிக்கலாம். அதே மாதிரி சுற்றுலோடுற ஐசி மின்னோட்டத்தை A2ங்கிற மில்லி அம்பியர் யூஸ் பண்ணி வாசிக்கலாம். அந்த ரெண்டு வாசிப்புகளுக்கும் நம்ம ஒரு டேபிள் போட்டு, உண்மையிலே இது பிராக்டிக்கலா தரக்கூடிய ஒரு கேள்விதான். ஆனா பிராக்டிக்கலா ஓடுறது இல்லை. அந்த சுற்றுலதான் நம்ம பிராக்டிக்கலா செஞ்சு பார்க்கலாம். சரி, A1ல இருந்து ஐபியை காணும், A2ல இருந்து ஐசியை வாசிக்கிறது. அந்த ரெண்டுக்கும் பெருமானங்களை எடுத்து ஒரு டேபிள் போடுறது. ஐபியை நேரடியா மாத்தலுமா? ஐபியை நேரடியா மாத்தலாது. நம்மளால மாத்தக்கூடியது யாருன்னு சொன்னா அந்த VR1ங்கிற மாறுந்தடை, அவரை மாத்தி விபிஇ மாத்தும். சரியா? அதை மாத்த
விபி மாறும், விபி மாற ஐபி மாறும். அது தெரிஞ்சிருந்தா போதும். ஐபிக்கும் ஐசிக்கும் ஒவ்வொரு பெருமானங்களை போட்டு டேபிளை நிரப்புறது, அந்த டேபிள்ல வர புள்ளிகளை போட்டு போட்டு கிராஃபா வரையுது. கிராஃபா வரைஞ்சா தேவையான கிராஃப் தாராளமா வரும். ஆனா அது இல்ல விஷயம், என்ன நடக்கும்னு விளங்கிக்கிட்டு நம்ம வரைய ட்ரை பண்ணும். இது வரைக்கும் எழுதிட்டு சொல்லுங்க. இப்பதான் முக்கியமான பகுதி. இந்த கிராஃப நம்ம பிசிக்கலா குவாண்டம் லெவல்ல போய் இலத்திரன்களை பத்தி எல்லாம் பேசி வரைய முடியுதான்னு பார்ப்போம். முதல்ல அச்சுக்களை போட்டுப்போம். யாருக்கு யாருக்கும் கிராஃப் வரைய போறோம்? ஐபிக்கும் ஐசிக்கும். யாரு வையாச்சு? இப்ப நம்ம இங்க பாருங்க, ஆரம்பத்துல ஐபி 0ன்னு வச்சு கவனிக்கிறீங்களா? வேணாலாம் வச்சுட்டு தெளிவா கவனிங்க, அதுக்கப்புறம் நம்ம நோட் பண்ணிக்கலாம், டைம் தருவோம். ஆரம்பத்துல ஐபி 0வா இருக்கும். எப்ப ஐபி 0வா இருக்கும்? விபி 0வா இருக்கும் போது இருக்கும். ரைட்டா? ஐபி 0 இருந்தால் ஒரு குறித்த விசி பெருமானம் ஒரு குறிப்பிட்ட அளவுல செட் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு 6 வோல்ட் மாதிரி 0ல இருந்து 6 வோல்ட்டுக்குள்ள ஏதோ ஒரு வோல்ட் நீங்க செட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த குறித்த வோல்ட் அளவுக்கு ஐபி 0வா இருக்கும்போது ஐசி எவ்வளவு? 0. ஐசி 0. உண்மையிலேயே ஒரு சிறுபான்மையற்ற காவியினால சின்ன மின்னோட்டம் ஒண்ணு, ஆனா அதை புறக்கணிச்சு அது தேவை. ஐபி 0வா இருக்கும்போது ஐசி 0. ஓகே, நம்ம முதல்ல பேசின அதே கதை தான். அதே விசிஇ மாறாம அப்படியே இருக்க நம்ம ஐபிய கூட்ட போறோம். சரியா? நம்ம மேல இருக்க படத்துக்கு ஒருக்கா போகணும். திரும்ப படம் போட தேவையில்ல, நான் மேல உள்ளதுலயே சொல்றேன். நீங்க புதுசா ஒரு படம் போட்டு எழுதிக்கிறான்னு எழுதிக்கும். ஆரம்பத்துல ஐபி இல்லாத டைம் என்ன நடந்திருக்காது? ஐசி ஓடி இருக்காது. அது ஓகே, அது தெரியும். இப்ப என்ன பண்றேன்னா ஐபிய கூட்ட போறேன். எப்படி கூட்டுவேன்? விபிங்கிற அழுத்தத்தை கூட்டுவேன். விபிய கூட்டி ஐபி கூடுதுன்னா என்ன அர்த்தம்? காலில இருந்து அடிக்கு இலத்திரன்கள் பாஞ்சு வர அளவு கூடுதுன்னு நான் என்னன்னு. ஆனா விசி மாத்தல. அப்போ சேகரிப்பானுக்கும் அடிக்கும் இடையில உள்ள வரிதாக்கட் பிரதேசத்துல மின்புல வலிமையா இருந்தாலும் சரி, வரிதாக்கட் பிரதேசமா இருந்தாலும் சரி மாறுமா? அவர் மாற மாட்டார். ஆரம்பத்துல ஐபி இல்லாத டைம் இலத்திரனே வந்திருக்காது, ஐசி 0வா இருந்திருக்கு. ஆனா இப்ப ஐபிய கூட்டுறேன், அடிக்கு இலத்திரன்கள் காலில இருந்து பாஞ்சு வந்து எல்லாமே ஆரம்பத்துல எங்க ஓடும்? ஐபில தான் ஓடும். ஏன்னா பெரும்பான்மை அடியில துளைகள் இருக்கும், அதுல இலத்திரன் நிரம்பும். அதனால ஃபர்ஸ்ட் ஐபி கூட போகும். மிச்சம் இலத்திரன்கள் இருக்கனாலதான் மின்புலம் உருவாகுறதுனால இலத்திரன் தூக்கி வீசப்பட்டு ஐசி மின்னோட்டம். சரி. ஆரம்பத்துல சின்ன ஒரு விபிய கொடுக்க கொஞ்சம் இலத்திரன்கள் காலில இருந்து பாஞ்சு வந்திருக்கும். ஆனா அந்த கொஞ்சம் அழுத்தங்கள் விழுந்து ஓடுறதுக்கு துளைகள் உண்டு. அப்ப துளையில விழுந்து ஓடுனா ஐபிலோ. சரியா? இன்னும் விபிய கூட்டுறீங்க, இன்னும் கூட்டி அடி மின்னோட்டத்தை இன்னும் கூட்டுறீங்க. இப்ப காலில இருந்து நிறைய இலத்திரன்கள் பாஞ்சு வர போகுது. அடி அப்படியே கூடி வந்து ஒரு கட்டத்துல பாஞ்சு ஓடுறதுக்கு துளைகள் போதாம போயிடுச்சு. அது வரைக்கும் காலில இருந்து வந்த இலத்திரன் எல்லாம் எதுல ஓடி இருக்கும்? அடி வழியா தான் ஓடி இருக்கும். நியாயம் தானே? ஏன் அது வரைக்கும் துளை இருக்கு, புரியுதா? அப்போ அந்த நிலைமை வார வரைக்கும் நீங்க ஐபிய கொஞ்சம் கொஞ்சமா கூட்டுறீங்க. ஆனா ஐசி மின்னோட்டம் இருந்திருக்குமா? ஏன்? எல்லா இலத்திரனும் அடியினூடாக தான் ஓடும். எதுவுமே சேகரிப்பான் பக்கம் போயிருக்காது. காரணம் என்ன? துளைகள் போதுமானாலும் இது வரைக்கும் இருக்கு. இந்த கொஞ்சம் இலத்திரன்கள் சமாளிக்கிற அளவுக்கு அங்க துளைகள் இருக்கு. ஆகவே அந்த நிலைமையில மின்னோட்டமே இருந்திருக்காது. ஐசில 0 மின்னோட்டமா, புரியுதா? ஆனால் ஒரு கட்டத்துல துளைகள் பத்தாம போயிடும். அப்படித்தான் மாசுபடுத்தி வச்சிருக்கோம். துளைகள் பத்தாம போயிடும். இனி எங்க ஓட போகுது? இனிதான் அங்க தேங்கும் இலத்திரன். அப்படி தேங்குற இலத்திரன் மின்புலத்துல இழுத்து தூக்கி எறியப்பட்டு சேகரிப்பான் பக்கம் போய் விழும். அப்படி சேகரிப்பான் பக்கம் போயிட்டு விழுற இலத்திரன்கள் சேகரிப்பான் ஓட்டத்தை உண்டாகும். அப்படி சேகரிப்பான் உருவாகும் போது ஐசி உருவாகும். அதான் சேகரிப்பான் ஓட்டம் இல்லையா? அப்போ அந்த குறித்த நிலை வரைக்கும் அந்த துளைகள் போதுமான அளவு இருக்க வரைக்கும் மின்னோட்டம் ஐசின்னு ஒரு பக்கம் தலை வச்சே பார்த்துருக்கு. மின்னோட்டம் இருந்திருக்காது. சிறுபான்மையற்ற காவியம் ரொம்ப சின்ன அளவு இருக்கும். அவரை புறக்கணிச்சிட்டோம். அப்ப கொஞ்சம் ஒரு 0 மின்னோட்டம் தான் அது. மின்னோட்டமே இருந்திருக்காரு. ஆனால் துளைகள் பத்தாம போற சந்தர்ப்பத்துல பெரிய மின்னோட்டம். ஐபிய கூட்ட ஐசி கூடிக்கிட்டே போகும். ஐபிய கூட்ட நிறைய இலத்திரன் பாஞ்சு வந்துட்டு இருக்கும். அவ்வளவு பேரையும் மின்புலம் இழுத்து பின்னுக்கு போடும். அவ்வளவு பேரும் என்ன நடப்பாங்க? அவ்வளவு பேரும் சேகரிப்பான்ல போய் விழுவாங்க. ஐசி கூடிக்கிட்டே இருக்கும். அப்படியே கூடிக்கிட்டே இருக்குமா? இல்ல, கூடிக்கிட்டே இருக்கா. என்ன சிக்கல்? ஒரு கட்டத்துல இங்க வரும். ஒரு கட்டத்துல மின்புலம் இருக்கு. மின்புலம் தான் தூக்கி எரிஞ்சு சேகரிப்பானுக்கு இலத்திரன்களை தூக்கி வீசிட்டு இருந்தார். இன்னும் நீங்க ஐபிய கூட்டுறதுக்காக விபிய கூட்டுறீங்க. காலில இருந்து கடன்னு இலத்திரன்கள் விழும். வேகமா விழும். மின்புலம் ஒண்ணு இருக்கு. அந்த மின்புலம் மாறாம இருக்கு. பேட்டரிய விசிய மாத்திர மாறாம இருக்கு. இலத்திரன்கள் நிறைய பேர் நிக்கிறாங்க வைங்களே, அவ்வளவு பேரையும் தூக்கி வீச முடியாது. அவர் தூக்கி வீசப்படுற அளவு போக மிச்சம் எல்லாமே அதுகிட்ட ஒரு சுவர் மாதிரி அப்படியே அடுக்கி நிக்கும்.
நம்ம படத்துக்கு ஒருக்கா போயிட்டு பேசுவோம். இங்க வந்து இலத்திரன்கள் வார அளவு நல்லா கூடிட்டா இவர் தூக்கி எறிவார், ஓகே. ஆனா அந்த விஷயால தூக்கி எறியப்படுற அளவை விட இங்கிருந்து வர்ற இலத்திரன்கள் கூடி போயிடும். ஆனா அந்த தூக்கி எறியப்படுற அளவு மாறாது. ஏன் மாறான்னு சொன்னா நம்ம மின்புலத்தை மாத்தல, ஆனா தூக்கி எறியப்படுறதுக்கு இலத்திரன்களை கூட்டிக்கிட்டு இருக்கோம். அப்ப எரியப்படுற அளவு மாறாது, இலத்திரன்கள் கூடுதுன்னு சொன்னா ஒரு கட்டத்துல அவர் எரியப்படுற அளவை விட கூட இலத்திரன்கள் வர தொடங்கிடும். அப்ப வந்து இந்த வரிதாக்கட் பிரதேசத்துல இப்படியே தேங்க தொடங்கும். அவரை ஒவ்வொரு வரியா இழுத்து 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 அந்த மின்புலம் வீசிக்கிட்டு இருக்கும். ஆனா இலத்திரன்கள் அந்த பக்கம் தேங்கி நிறைய நின்று இருக்கு. அந்த கட்டத்துக்கு பிறகு மின்புலம் தூக்கி எறிகிற இலத்திரன்களோட அளவு கூடுமா? கூடாது. அப்ப சேகரிப்பான் மின்னோட்டம் என்ன நடக்கும்? அதுக்கு மேல மாறாது. அப்ப கிராஃப் எப்படி வரும்? இப்படி வரும். புரியுதா? உங்களுக்கே விளங்குதுன்னா என்ன நடக்குது. சரியா? அப்படியே வளைஞ்சு, இவ்வளவு பெருசா படுத்தலாம், அப்படியே வளைஞ்சு ஒரு மாறாத நிலைமைக்கு. ஓகேவா? அப்படிதான் ஐபிக்கும் ஐசிக்கும் கிராஃப் வரைஞ்சா வரணும். இந்த நிலைமை தான் அடிக்கு வார இலத்திரன்கள் அளவுக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது அவங்க வாரவங்க எல்லாரையும் தூக்கி எறியறதுக்கு விசிஇ 10 போற நிலைமை. விசிஇ போதாமல் போகும் நிலைமை. அப்படி போடுங்க, போகும் நிலைமை. விளங்குதா? போதாம போயிருச்சு. அப்ப இலத்திரன் வார அளவு கூடுது, பேட்டரி ஐபியை கூட்ட வார அளவு கூடும். அவங்க வந்து 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 வரிதாக்கட் பிரதேசத்துக்கிட்ட படைப்படையா நிப்பாங்க. மின்புலம் வந்து மாறலே, தூக்கி எரிஞ்சுக்கிட்டு இருப்பாரு. முதல்ல எப்படி எரிஞ்சாரோ அதே மாதிரி தூக்கி எரிஞ்சிட்டு இருப்பாரு. ஆனா வெளியே போற ஆக்களை விட வார ஆக்கள் கூட. அந்த மின்புலத்தால அவ்வளவுதான் முடியும், அதுக்கு மேல முடியாது. சரியா? அவ்வளவு தான் முடியும். ஆகவே அதே ஸ்பீட்ல அப்படியே எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு மேல நீங்க என்னத்தான் ஐபியை கூட்டினாலும் மாறாது. புரியுதா? அப்ப இந்த கிராஃப் இந்த மாதிரி வரும். சரிதானே? சரி, 3 விஷயங்கள் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஏன் இந்த 0வா இருந்தாரு, ஏன் நேர்கோட கூடுனாரு, ஏன் அப்புறம் மாறாம இருந்தாரு. 3 விஷயங்கள் பேசியிருக்கோம். நான் 3 சொல்லும் போது உங்களுக்கு நோட்டு எழுதுறதுக்கு டைம் தரல. அந்த 3 விஷயங்கள் ஞாபகம் இருக்கா? ஏன்? ஓகே, அப்ப கடகடன்னு எழுதிக்கோ. ஓகேவா? சரி, இப்போ இதுல இந்த முன்னுக்கு அந்த 0 இருந்த ஏரியா இருக்கு இல்லையா? நம்ம ஐபிய வந்து கொடுக்க ஆரம்பிச்ச உடனே இலத்திரன்கள் வந்து நிறைய என்ன நடக்கும்? வந்து அடியில விழும். சரியா? விழுந்து நம்ம காலிய மாசுபடுத்திருக்க அளவு வந்து சரியான கூட தானே? காலிய மாசுபடுத்திருக்க அளவு சரியான கூட. அப்ப நீங்க ஒரு சின்ன ஐபியை கொடுக்கவே நிறைய இலத்திரன் கடகடன்னு ஓடி வந்து அடியில விழும். அப்ப கொஞ்சம் என்ன செய்யும்? ஐபியில ஓடும். மிச்சம் தான் மின்புலத்தால தூக்கிறிய போறது. அதுல இது அந்த துளையில விழுந்து விழுந்து ஓடுற ஆள் தானே. ஆனா துளை சரியான குறைவு இல்லையா? நீங்க ஒரு சின்ன ஐபி கொடுத்த உடனே அந்த துளையில நிரம்பி ஓடுற அளவுக்கு இலத்திரன்கள் அங்க வந்துடும். ரொம்ப சின்ன ஐபி ஓடும்போது, அதை விட சற்று கூடும்போது எக்ஸ்ட்ராவா இலத்திரன்கள் வந்து அவங்க மின்புலத்தாலையும் தூக்கி எறியப்படுவாங்க. அப்ப இந்த ஏரியா பேய்ப்பு பயப்பு சிறப்பியல்பு வலையில ரொம்ப சின்னதா இருக்கு, சரியான சிறியது. ஓகே, அப்ப பெரும்பாலும் இந்த கிராஃப் வரையும் போது அந்த ஏரியா வரையப்படுறது இல்லை. காரணம் என்னன்னு சொன்னால் காலியிண்ட மாசாக்கம் மிகப்பெரியது, அடியிண்ட மாசாக்கம் மிகச் சிறியது. அப்ப கொஞ்சம் ஒரு மின்னோட்டம் கொடுக்கும் போதே, ஐபிக்கு ஒரு சின்ன மின்னோட்டம் வரும்போதே அந்த துளையில விழுந்து ஓடுற அளவுக்கு பகுதி வந்துடும். ஆகவே அந்த மிகச்சிறிய பகுதியை பெரும்பாலும் பேய்ப்பு பயப்பு சிறப்பியல்பு வலை வரையும் போது வரைகிறது இல்லை. இது மிக சின்னதா ஒரு டொட் மாதிரி தான் இருக்கும். அது வந்து நம்ம வரைகிறதே இல்லை, பெரும்பாலும் அதை புறக்கணிச்சு விட்டுரும். ஆனா அப்படி ஒரு துண்டு வரும். சரியா? அப்போ பேய்ப்பு பயப்பு சிறப்பியல்பு வலை சரியாக பொருத்தமான ஒரே அளவிடையில நம்ம வரைஞ்சால் எப்படி தெரியும்னு சொன்னா, முதல்ல இப்படி ஒரு நேர்கோடும், அப்புறம் மாறாம இருக்க. அந்த முன்னுக்கு இருக்க பகுதி நம்மளுக்கு தெரியாது, ஏன்னா ரொம்ப சின்னது. அடியோட்டு மாசாக்கம் ரொம்ப கொஞ்சமா தான் இருக்கும், காலியோட்டு மாசாக்கம் ரொம்ப பெருசா இருக்கும். அதனால அந்த 0வா இருக்க பகுதி ரொம்ப சின்னதா இருக்கும். அது ஏங்கிறது விளங்கு தானே? அந்த நிரம்பி ஓடுற அளவுக்கு இலத்திரங்கள் டக்குன்னு வந்துடும். ஐபி லைட்டா போடும்போதே வந்துடும். அப்ப அதை நம்ம அதை வரைஞ்சு காட்டிட்டு இருக்க மாட்டோம். அது ரொம்ப சின்னது, நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா மட்டும் தான் அந்த கிராஃப்ல தெரியும். அப்ப அது வரையவே மாட்டோம். அந்த கிராஃப் உண்மையிலே இப்படி இருக்கும். ஆனா ஐபிக்கு வந்து நம்ம மறை மின்னோட்டம் கொடுத்தா, அதாவது பேட்டரியை மாத்தி போட்டா கரண்ட் ஓடாதுல, அந்த டைம் இப்படி இருக்கும். அதை குறிச்சு காட்டுவது உண்டு. சரியா? அப்போ ஒரு அளவு திட்டத்தோட வரையப்பட்ட ஒரு சரியான கிராஃப் ஒரு வரைஞ்சு பார்த்தா கிராஃப் இந்த மாதிரி வரும். உற்பத்தி இங்க இருக்கும், அதுல இந்த நேர்கோடு இருக்கும், அதுக்கப்புறம் இந்த மாறாம இருக்க நிலைமை இருக்கும். அந்த 0 மின்னோட்டம் ஒண்ணு இருக்க துண்டு நம்மளுக்கு தெரியாது. அதனால இப்படி கிராஃபை வரை. ரைட்டா? அப்ப சரியான கிராஃப் அப்படின்னு போட்டு இதையும் வரைஞ்சுக்கோ. சரியான கிராஃப்னா நம்ம அளவு திட்டங்களை ஒப்பிட்டு வரைகிறோம். அந்த நேர்கோடுகள்ட்டு நீளங்கள் இவ்வளவு பெருசா இருக்கணும், அவ்வளவு பெருசா இருக்கணும்னு ஒப்பிட்டு வரைஞ்சால் உண்மையான கிராஃப் இந்த மாதிரி வரும். வரைஞ்சிட்டீங்களா? ஓகே. இப்ப இதுல 3 பகுதிகள் இருக்கு. முக்கியமான ஒரு விஷயம், நம்ம ஒரு விஷயம் முதல்ல பேசணும். ஐபியை என்னத்தான் கண்ட்ரோலிங் சிக்னலை கண்ட்ரோல் பண்றவரை மாத்தினாலும்
அதாவது ஐபியால ஐசியை கண்ட்ரோல் பண்ண முடியாம போற நிலைமைக்கு என்ன பேரு? நிரம்பல் நிலை. நிரம்பல். அது இந்த கிராஃப்ல எந்த பகுதி? ஐபி என்னத்தான் மாத்தினாலும் ஐசி வந்து மாற மாட்டேன்னு நிக்கணும். ஐபியால ஐசியை கண்ட்ரோல் பண்ண முடியாம போகணும். எந்த பகுதி? ஐபி ஐசியை கண்ட்ரோல் பண்ணாத நிலைமை எங்க இருக்கு? இந்த நேர்கோடு மாதிரி இருக்கு. இதுல மூணுமே நேர்கோடு தான். எந்த நேர்கோடு? மாறாத நேர்கோடு. ஐபியோட ஐசி மாறாத நேர்கோடு எது? எந்த மாறாத நேர்கோடு? இந்த பகுதி இல்லையா? இதையா சொல்றீங்க? இதையா? ஒரு மேல இருக்க ஒரு ஐசி பெருமானத்துல மாறாம இருக்க ஒரு நேர்கோடு. அப்போ இந்த நிலையில ஐபி என்னத்தான் நீங்க கூட்டி குறைச்சாலும், இங்கிட்டு போங்க இங்கிட்டு போங்க என்னத்தான் பண்ணாலும் ஐசி இந்த நிலைமையில இருந்து கூடி குறையாது. அவர் மாறாம அப்படி இருப்பார். அதாவது ஐபியை மாத்தி ஐசியை இப்ப கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படி இருக்க நிலைமைக்கு பேர் தான் நிரம்பல் நிலைன்னு சொல்றது. அப்ப இந்த கிராஃப்ல இந்த ஏரியா, அந்த y= mxங்கிற மாதிரி ஒரு ஏரியா வருது இல்ல, அதை தவிர மத்தது இந்த பக்கம் அந்த மாறாம இருக்க இந்த ஏரியா நிரம்பல் இருக்கு. இங்கே எழுதிக்கோங்க. ஐபியால ஐசியை கண்ட்ரோல் பண்ண முடியாம போற நிலைமை நிரம்பல் நிலைமை. இந்த கிராஃப்ல இந்த பகுதி நிரம்பல் பிரதேசமா. இதுக்கு மேல நிரம்பல் டிரான்சிஸ்டர் நிரம்பிட்டார். இதுக்கு மேல நீங்க என்னத்தான் ஐபியை மாத்தி கூட்டி குறைச்சி என்ன பண்ணாலுமே ஐசி மாற மாட்டார். நான் நிரம்பி இருக்கேன், நான் ஃபுல்லா இருக்கேன், இதுக்கு மேல முடியாது. அப்படி இருக்குதான் நிரம்பல் நிலை. குறிப்போம் நான் நோட்டாவும் தருவேன் திருப்பம். நிறைய விஷயங்கள் பேசுறேன். சரி, அவுட்புட்ல இருந்து கரண்டே வராத பிரதேசத்துக்கு என்ன பேர்? துண்டிப்பு நிலை. துண்டிப்பு நிலை. அப்ப இங்க எந்த பகுதி துண்டிப்பு நிலை சொல்லுங்க? ஐசியே வரக்கூடாது, ஐசி 0வா இருக்கு. அவுட்புட்ல கரண்டே வரக்கூடாது, ஐசி 0. இந்த பகுதி ஐசி இந்த பக்கம் தானே 0வா இருக்கு. அப்போ அங்கதானே துண்டிப்பு நிலை, ஐசி 0வா இருக்குது. அப்ப இதுக்கு இந்த பக்கம் உள்ள எல்லா பிரதேசமும் துண்டிப்பு பிரதேசம், கட் ஆஃப் ரீஜன். கட் ஆஃப் ரீஜன்ல ஐசி 0 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐசி 0வா இருக்கும், அவுட்புட்ல ஒண்ணுமே வராது, கரண்ட் வராது. ஓகே, இன்னொரு பிரதேசம் இருக்கு, என்னது? உயிர்ப்பு நிலை. உயிர்ப்பு நிலை, அதாவது ஆக்டிவ் ரீஜன் சொல்லு. அது யாருன்னா இந்த கிராஃப்ல இந்த y= mxன்னு ஒரு பகுதி வருது இல்லையா, ஒரு நேர்கோடு அப்படி மேல கூடுற ஒரு பகுதி வருது இல்லையா, அந்த பகுதி தான் உயிர்ப்பு நிலை. ஏன்னு சொன்னா ஐபியை கூட்டுனீங்கன்னா ஐசி கூடுவார், ஐபியை குறைச்சிங்கன்னா ஐசி குறைவார். அப்ப ஐபியோட சேர்ந்து ஆக்டிவா ஐசியும் என்ன செய்யறாரு? மாத்திக்கிட்டு இருக்காரு. ஐபியோட சேர்ந்து ஆக்டிவா ஐசியும் மாறிக்கிட்டு இருக்காரு. அப்ப இந்த மாதிரி ஆக்டிவா தொழிற்படுற நிலை இந்த பகுதி உயிர்ப்பு நிலை, ஆக்டிவ் ரீஜன், உயிர்ப்பு நிலை. அப்ப இந்த ஏரியா உயிர்ப்பு நிலை, ஆக்டிவ் ரீஜன். ஆக்டிவ் ரீஜன் ஏன்? ஐபியோட ஆக்டிவா ஐசி மாறிக்கிட்டு இருக்கு. ரைட்டா? இது உண்மையிலே y= mx கிராஃப் தான், அதை வேணா நீங்க நோட் பண்ணிக்கோ. அந்த y= mx பகுதி இருக்க துண்டு ஆக்டிவ் ரீஜனா? சரியா? ஓகே, நிரம்பல் பிரதேசம் குறிச்சிருப்பீங்க. உயிர்ப்பு நிலை இல்ல, கிராஃப்ல குறிக்கும் போது அது உயிர்ப்பு பிரதேசம்னு குறிக்குது. உயிர்ப்பு பிரதேசம் குறிச்சிருப்பீங்க, துண்டிப்பு பிரதேசம் குறிச்சிருப்பீங்க, கட் ஆஃப் ரீஜன் வந்து குறிச்சிருப்பீங்க. ஓகே, சரியா? கிராஃப்ல இது எல்லாமே குறிச்சாச்சு. இதுதான் நமக்கு பெய்ப்பு பயப்பு சிறப்பியல்பு வலை. ரைட்டா? இங்க ஒரு விஷயம் நம்ம பேசிட்டே போவோம், ஆனா நம்ம திருப்ப ஒருக்கா பேசதான் போறோம். y= mxங்கிற வடிவத்துல தானே இருக்கு. வைங்கிறது யாரு இங்க இந்த கிராஃப்ல? வை யாரு? யாரப்பா வை? ஐசி. எக்ஸ் யாரு? ஐபி. ஐபி. இந்த கிராஃப் இந்த எம் படித்திறன் இருக்கார் இல்லையா, அவரை சொல்றது பீட்டா. சரி, அவரை சொல்றது பீட்டா. இங்க பீட்டா யாருன்னா மின்னோட்ட நயம். சரி, மின்னோட்ட நயம். அதையும் போட்டு y= mxங்கிற வடிவத்துல இருக்கு. இந்த பகுதி உயிர்ப்பு நிலை, நோட்டா எழுதுங்களேன். உயிர்ப்பு நிலையில் ஐபியுடன் ஐசியின் மாற்றம் y= mx எனும் வடிவில் உள்ளது. அதாவது ஐசி சமன் படித்திறன் இன்டு ஐபி. படித்திறன் எழுதுங்க, எழுத்தாரு. படித்திறன் இன்டு ஐபி. ஐசி சமன் படித்திறன் இன்டு ஐபி. ஐபி ஐசி வரைவில் உயிர்ப்பு நிலையில் படித்திறன், மின்னோட்ட நயம் எனப்படும். மின்னோட்ட நயம் எனப்படும். இது நம்ம ஆல்ரெடி பேசிருக்கோம் இல்லையா, கம்பெனி தீர்மானிக்கும் 100 வரிசையில இருக்கும்ல, அதேதான் மின்னோட்ட நயம் எனும். மின்னோட்ட நயங்கிறது என்னது? ஐசிக்கும் ஐபிக்கும் இடையிலான விகிதம். அதை நம்ம அங்க வேற மாதிரி பேசணும், இங்க வேற மாதிரி பேசணும். சரியா? அதாவது ஐசி எதிர் ஐபி வளையின் உயிர்ப்பு நிலையில் உள்ள படித்திறன் மின்னோட்ட நயத்தை தரும். எம்சிக்யூல ஏதாவது கிராஃபை கொடுத்து போட்டு விட்டுறலாம். ஐசி எதிர் ஐபி வளையின் உயிர்ப்பு நிலையில் உள்ள பகுதியின் படித்திறன் டிரான்சிஸ்டரின் மின்னோட்ட நயத்தை தரும். இல்லாட்டி எஸ்ஏல கூட கிராஃப் தந்து கேள்விகள் கேட்கும்போது சொல்லலாம். சரிதானே? ரைட்டா? ஐசி சமன் பீட்டா இன்டு ஐபின்னு போடும். மின்னோட்ட நயம் அப்படிங்கிறது பீட்டா எனும் குறியீட்டால் குறிக்கப்படும். அதை வேணா திருப்பூருக்கு எழுதிட்டு ஐசி சமன் பீட்டா இன்டு ஐபி. அப்ப நம்மளுக்கு இந்த கிராஃப் வரைய தெரியும் இல்லையா, பெய்ப்பு பயப்பு வரைய தெரியும். பாடமாக்கணுமான்னு கேட்டா இல்ல, இந்த கிராஃப் இப்படிதான் வரும், இந்த கிராஃப் இப்படித்தான் வரும், இந்த கிராஃப்க்கு இந்த மாதிரி ஷேப் இருக்கும், இதுல படிக்கட்டு மாதிரி வரும், தள்ளி தள்ளி வரும், ஒரே கோடா இருக்கும். அப்படியெல்லாம் ஒண்ணுமே பாடமாக்காய். விஷயம் விளங்கிருச்சா உங்களுக்கு? தாராளமா ஞாபகம் இருக்கும். அதை நீங்களே யோசிச்சு கூட எழுதலாம். சரிதானே? அந்த மாதிரிதான் படிச்சிருக்கோம். ஒண்ணுமே பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, அதுக்கு முன்னுக்கு இன்னும் ஒரு சின்ன விஷயம் ஒண்ணு பேசிட்டு போறேன். அது அவ்வளவு பெருசா தேவைப்பட போறது இல்லை. இந்த பீட்டா இருக்குல்ல, மின்னோட்ட நயம்,
அந்த மின்னோட்ட நயம் உயிர்ப்பு நிலையை தாண்டும் போது மாறும். உயிர்ப்பு நிலையை தாண்டும் போது பீட்டா மாறும். ஆனாலும் அந்த கோடு வளையிற மாதிரி வருது. நேர்கோடா இருந்தாரு வைசமன் எம்எக்ஸ் வடிவத்துல, எம் வந்து பீட்டாவா இருந்தாரு, எம் பீட்டா மாறாத வரைக்கும் நேர்கோடா இருக்கும். ஆனா இந்த உயிர்ப்பு நிலை முடிகிற சந்தர்ப்பத்துல என்ன நடக்கும்னா அப்படி ஒரு வளைவனு வந்து அதுக்கப்புறம் மாறாம இருக்கும். அந்த விஷயத்த ஒரு நோட் பண்ணுங்க. உயிர்ப்பு நிலையை கடக்கும் போது பீட்டா மாறும். பீட்டா உண்மையில என்ன நடக்கும்னு சொன்னா படித்திறன் குறையுது இல்லையா, அதனால்தான் இப்படி இந்த கிராஃப் இப்படி குறையுது. இதுக்கு படித்திறன் கூட, இதுக்கு படித்திறன் குறைவு. உயிர்ப்பு நிலையை கடக்கும் போது டிரான்சிஸ்டரின் மின்னோட்ட நயம் குறைய தொடங்கும். மின்னோட்ட நயம் குறைய தொடங்கும். எனவே உயிர்ப்பு நிலையை கடந்த பின் நிரம்பல் பிரதேசத்தில், உயிர்ப்பு நிலை நிரம்பல் பிரதேசம் ரெண்டுக்கும் இடையில ஒரு வளைவான ஒரு பகுதி ஒண்ணு கிராஃப்க்கு வரும். பீட்டா குறைஞ்சு 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 ரொம்ப நேரத்துக்கு பிறகுதான் பீட்டா 0 ஆகும். மாறாமலே இருக்க நிலைமை ரொம்ப நேரத்துக்கு பிறகுதான் வரும். ஆனா டக்குன்னு வரைஞ்சிரும். ஒரு குறித்த கணிசமான அளவு பிரதேசத்துக்கு அந்த வளைவான பகுதி தெரியும். சரி, அந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில அதை எழுதுங்க. நம்ம அடுத்த இதுல போவோம். சரி, இப்போ ஒரு சப் ஹெடிங் மாதிரி போட்டாலும் சரி, இல்ல பெரிய ஹெடிங்கா போட்டாலும் சரி, இந்த 3 பிரதேசங்களை பத்தி ஒருக்கா பாத்துருவோம். முதலாவது தலைப்பு போட்டுக்கோங்க, கட் ஆஃப் ரீஜன், துண்டிப்பு நிலை. கட் ஆஃப் ரீஜன், துண்டிப்பு நிலைனா நம்ம என்னன்னு சொன்னோம் ஞாபகம் இருக்கா? அதுல வந்து ஐசி வந்து 0 இருக்கும். அதாவது டிரான்சிஸ்டர் தொழிற்படாத நிலை துண்டிப்பு நிலை எனப்படும். அதை போடுங்க. சரி, டிரான்சிஸ்டர் இயங்காத போது. ரைட்டா? பயப்பில் மின்னோட்டம் ஐசி 0 இருக்கும் போதே டிரான்சிஸ்டர் இயங்கவில்லை என கூறப்படுகிறது. டிரான்சிஸ்டர் ஒண்ணு வேலை செய்யல அப்படின்னு நம்ம எப்ப சொல்லுவோம்? வேலை செய்யலன்னு சொன்னா அது உடஞ்சு போச்சுங்கிற அர்த்தம் இல்ல. டிரான்சிஸ்டர் தொழிற்படலை அப்படின்னு நம்ம எப்ப சொல்லுவோம்னு சொன்னால் அவர்கிட்ட அவுட்புட்ல கரண்ட் ஒன்றும் வராத டைம், அவர் தொழிற்படலைன்னு அர்த்தம். அதுக்கு இன்னும் சரியான வார்த்தை என்னன்னா துண்டிப்பு நிலை. அதான் சரியான வார்த்தை. ஆனா துண்டிப்பு நிலையை விளங்கப்படுத்துறதுக்கு துண்டிப்பு நிலைன்னே சொல்லக்கூடாது. அதனால கரண்ட் வராத நிலைமை, சரியாக தொழிற்படலை அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். ரைட்டா? சரி, எனக்கு சொல்லுங்க, அடிக்கும் காலிக்கும் இடையில உள்ள சந்தி பின்முக கோடல்ல இருந்தா அப்ப டிரான்சிஸ்டர் இயங்குமா? இல்ல. ஏன்? ஏன்னா பின்முக கோடல்ல வந்து பிஎன் சந்தி வந்து மின்னை கடத்தாது. அந்த தொழிற்பாட்டை கொஞ்சம் விளக்குங்க. பின்முக கோடல்ல இருந்தா என்ன நடக்காது? காலி அடி சந்தி முன்முக கோடலுக்கு வராது. அதாவது காலில இருந்து இலத்திரன்கள் பாஞ்சு அடிக்கு வராது. அப்ப நீங்க எவ்வளவு பெரிய பேட்டரி விசி போட்டிருந்தாலும் என்னது சேகரிப்பான் மின்னோட்டம்னு வராது. அப்போ காலிக்கும் அடிக்கும் இடையில உள்ள சந்தி பின்முக கோடுல இருந்தா டிரான்சிஸ்டர் வேலை செய்யாது, துண்டிப்பு பிரதேசம் வரும். அது நம்ம அந்த கிராஃப்ல பார்க்கும்போதும் புரியும். மைனஸ் பக்கம் தான் நம்மளுக்கு என்னது கட் ஆஃப் ரீஜன் வருது இல்லையா? ஐபி மைனஸா இருக்குன்னு என்ன அர்த்தம்? பேட்டரியை மாத்தி போட்டிருக்கோன்னு அர்த்தம். பேட்டரியை மாத்தி போட்டிருந்தா அந்த சந்தி பின்முக கோடலுக்கு வந்துடும். பின்முக கோடல்ல கரண்ட் ஓடாது சந்தி கூட. அப்ப காலில இருந்து இலத்திரன் அடிக்கு பாஞ்சு வந்தே இருக்காது. அடிக்கு இலத்திரனே பாஞ்சு வந்திருக்காட்டி அடியில இருந்து இங்க தூக்கி எறியப்படுறது. ஆகவே ஐசி வந்திருக்காது, கட் ஆஃப் ரீஜனா இருக்கும். ஆகவே முதலாவது நிலைமை, காலிக்கும் அடிக்கும் உள்ள சந்தி பின்முக கோடலில் இருந்தால், பிரக்கெட்ல போட்டுக்கோங்க, ஐபி மறையாக இருந்தால் சேகரிப்பான் ஓட்டம் ஐசி உருவாகாது. ரைட்டா? அதே மாதிரி அந்த துளையில விழுந்து ஓடுற அளவுக்கு ஒரு மிகச்சிறிய அளவு ஐவி இருந்தால் அப்பையும் அது துண்டிப்பு நிலைமை தான். ஆனா அது கருதப்படுறது இல்லை. காரணம் என்னன்னு சொன்னா அந்த மிகச்சிறிய மின்னோட்டம் ஓடுற பகுதி ரொம்ப 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 சின்னது. அப்ப அதை நம்ம கிராஃப்ல வந்து காட்டவே மாட்டோம். அது எங்க இருக்குன்னே தெரியாது. அந்த அளவுக்கு எப்படி டிராமட்டிக்கான டிஃபரன்ஸ்ல தான் ரெண்டையும் மாசுபடுத்தி வச்சிருக்கோம். அடின்னு சொன்னா ரொம்ப குறைவா மாசுபடுத்திருக்கோம், காலின்னு சொன்னா நல்லா கூடவா மாசுபடுத்தி வச்சிருக்கோம். அப்ப அந்த ஐவி ரொம்ப சின்னதா இருக்கும் போது மட்டும்தான் அந்த துளையில விழுந்து ஓடுறதுக்கு இலத்திரன் லைட்டா வருவார். ஆனா அந்த பிரதேசம் கணக்கெடுக்கப்படுறது இல்லை. ஆனா அதுவும் துண்டிப்பு நிலையா தான் கருதுவோம். ஆனா அது எந்த கிராஃப்லயுமே, எந்த கேள்வியிலுமே, எந்த கிராஃப்லயுமே அந்த பிரதேசத்தை கணக்கெடுப்பது இல்லை. அந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா மட்டும் போதும். அது லைட்டா நோட் பண்ணிக்கோங்க. அப்ப ஒட்டு மொத்தமா பார்த்தா இந்த பயப்பு சிறப்பியல்பு வலையில ஐபிக்கு மைனஸ் ஆகுது இல்லையா ரீஜன், வையச்சுக்கு இடது பக்கம் இருக்கே, அவர் மட்டும்தான் துண்டிப்பு ரீஜனா இருக்க மாதிரி நம்ம கருதலாம். அது வரைக்கும் எல்லாத்தையும் நோட் பண்ணு. சரியா? 2 பாயிண்ட். ஒண்ணு மறையா இருந்தா, இன்னொன்னு மட்டும் ரொம்ப சின்னது. இந்த 2 நிலைமையிலுமே ஐசி 0. நான் 2 எழுதிட்டு இவ்விரு நிலைமைகளிலும் சேகரிப்பான் மின்னோட்டம் 0. எனவே இவ்விரு நிலைகளிலும் டிரான்சிஸ்டர் தொழிற்படாது. ஆகவே இந்நிலையில் டிரான்சிஸ்டர் துண்டிப்பு நிலையில் உள்ளதென கூறப்படும். டிரான்சிஸ்டர்
துண்டிப்பு நிலையில் உள்ளதுன்னு கூறப்படும். அது வரைக்கும் எல்லாத்தையும் எழுதிக்கணும். எழுதிட்டு அந்த டைம்ல ஐசி அன்னளவா 0. ஏன் அன்னளவா? சமன் 0னே போடலாம். ஏன் அன்னளவான்னு சொன்னா சிறுபான்மை ஏற்றக்காக இருக்கும், ரொம்ப சின்ன இது ஒண்ணு இருக்கும் மின்னோட்டம், அது ரொம்ப சின்னதுனால அன்னளவா 0. ரைட்டா? சமன் 0ன்னு போட்டாலும் தப்பு இல்லை, புறக்கணிச்சுட்டு சமன் 0ன்னு போட்டாலும் தப்பு இல்லை. அன்னளவா 0ன்னு போட்டு பிராக்கெட்ல எழுதிக்கோங்க. மிகச்சிறிய அளவு சிறுபான்மை காவிகளா ஐசி 0 இருக்க டைம் தான் துண்டிப்பு நிலை. அது போதும். அடுத்த தலைப்பு போட்டுக்கோங்க, உயிர்ப்பு பிரதேசம், ஆக்டிவ் ரீஜன். இங்கிலீஷ்லயும் போட்டுக்கோங்க. சரி, உயிர்ப்பு பிரதேசம்னா என்ன? உங்களுக்கு தெரிஞ்ச இவ்வளவு நேரம் நம்ம பேசணும், உயிர்ப்பு பிரதேசம்லாம் கிராஃப்ல குறிச்சோம். உங்களுக்கு எப்படி விளங்குச்சு சொல்லுங்க பாப்போம். நீங்க என்ன கெஸ் பண்றீங்க உயிர்ப்பு பிரதேசம்னா என்ன? ஐபியோட ஐசி மாறுறது. அதாவது ஐபி ஐசிய கண்ட்ரோல் பண்றது இல்லையா? அதானே சொல்ல வரீங்க? அது சரி. வேற என்ன தோணுது? கிராஃப் சேகரிப்பான் மின்னோட்டமும் பூஜ்ஜியமாகாத நிலை. ஆமா, நிரம்பல்லையும் அடிமின்னோட்டம் சேகரிப்பான் மின்னோட்டம் பூஜ்ஜியம் இல்ல. சேகரிப்பான் மின்னோட்டம் ஏதோ ஒரு பெருமானத்துல தானே மாறாமல் பூஜ்ஜியம் இல்லையே. கிராஃப வச்சு சொல்லுங்க, அவர் எப்படிப்பட்ட கிராஃபா இருக்காரு? ஏகபரிமாண கிராஃபா இருப்பாரு. சரி, அது ஒரு பாயிண்ட். வேற என்ன இருக்கு? அதோட படித்திறன் பூஜ்ஜியம் இல்ல. படித்திறன் பூஜ்ஜியம் இல்லாத நிலைமைன்னு சொல்லலாம். மின்னோட்டத்துல நயம் உணரும், அதான் சரியான வார்த்தை. சரி, அப்ப என்ன, நீங்க முக்கியமான 3 பாயிண்ட்டுமே சொல்லிட்டீங்க. அது 3 தான். முதலாவது, பெய்ப்பு மின்னோட்டம் ஐபி இனால் பயப்பு மின்னோட்டம் ஐசி கட்டுப்படுத்தப்படக்கூடிய மாதிரி இருக்க பகுதி டிரான்சிஸ்டர் உயிர்ப்பு நிலை. அதான் முதலாவது பாயிண்ட். பெய்ப்பு மின்னோட்டம் ஐபியால் பயப்பு மின்னோட்டம் ஐசி கட்டுப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கிற நிலை டிரான்சிஸ்டர் உயிர்ப்பு நிலை எனப்படும். புரியுதா? விளங்கி படிச்சா பிசிக்ஸ் கஷ்டம் இல்லை. விளங்கி படிச்சா நீங்க எல்லாத்தையும் யோசிக்கலாம், எதையும் பாடமாக்க தேவையில்லை. எல்லா பாடமும் அப்படித்தான். ஓகே. இந்நிலையில் ஐசிக்கும் ஐபிக்கும் இடையிலான தொடர்பு ஏகபரிமானதாக காணப்படும். இந்நிலையில் ஐசிக்கும் ஐபிக்கும் இடையிலான தொடர்பு ஏகபரிமானமானதாக காணப்படும். சரியா? அடுத்த பாயிண்ட், ஐசிக்கும் ஐபிக்கும் இடையே உள்ள விகிதம் மின்னோட்ட நயம் எனப்படும். உயிர்ப்பு நிலையில் மின்னோட்ட நயம் பூஜ்ஜியமாக இருக்காது. அதோடைய சேர்த்து எழுதிக்கோங்க, கிராஃப்லயே படித்திறன் கூடின பகுதி எது? உயிர்ப்பு பிரதேசத்துல தான் படித்திறன் கூட வருது. அப்போ பூஜ்ஜியமாக இருக்காது, இந்த விகிதம், அதாவது இந்த மின்னோட்ட நயம் உயர்வாக இருக்கும். இந்த கிராஃப்லயே பாருங்க, அந்த பகுதி தான் படித்திறன் கூடின பகுதி இல்லையா? அதை விட கூடின படித்திறனே இல்ல. மின்னோட்ட நயம் உயர்வா இருக்க பகுதி, படித்திறன் உயர்வா இருக்க பகுதி, அதுதான் உயிர்ப்பு நிலை. ஏங்கிறது அடுத்த பாயிண்ட் சொல்லும் போது வழங்கும். பூஜ்ஜியமா இருக்காது, அதோட எழுதிக்கோங்க, படித்திறன் உயர்வாக இருக்கிற பகுதி. சரியா? சரி. அப்போ ஒரு டிரான்சிஸ்டரில் இருந்து உச்ச பலனான விரியலாக்கத்தினை பெற்றுக் கொள்வதற்கு டிரான்சிஸ்டர் இப்பிரதேசத்தில் தொழிற்பட்டாலே அது சாத்தியமா இருக்கும். ஆமா தானே? அப்பதான் பெரிய விரியலாக்கம், அப்பதான் பெரிய மின்னோட்ட நயம். பெரிய படித்திறனா பெரிய மின்னோட்ட நயம். மின்னோட்ட நயம்ங்கிற வார்த்தையில இருந்து என்ன புரியுது? நயம்னு சொன்னா என்னன்னா, அந்த நயந்து சொல்றதுன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் பில்டப் பண்ணி சொல்றதுன்னு. இலக்கிய நயம், தமிழ் இலக்கிய நயம்னா என்னது? தமிழ் இலக்கியத்தை நயந்து சொல்றது, பில்டப் பண்ணி சொல்றது. அந்த மாதிரி மின்னோட்ட நயம்னா மின்னோட்டத்தை பில்டப் பண்ணி கொடுக்குறது. அப்போ உச்ச பலனான நயம் எங்க இருக்கும்னு சொன்னா இந்த உயிர்ப்பு நிலையில தான் இருக்கும். அப்போ ஒரு டிரான்சிஸ்டர்ல உச்ச பலனை பெறுவதற்கு அல்லது உச்ச பலனாக விரியலாக்கத்தினை பெறுவதற்கு டிரான்சிஸ்டர் இந்நிலையில் தொழிற்படுமாறே சுற்றில் இணைக்கப்பட வேண்டும். அதை நோட் பண்ணு. சொன்ன எல்லா விஷயங்களையும் சின்ன சின்ன விஷயம் பார்க்காம எல்லாத்தையும் நோட் விளங்குதா? அப்போ அவ்வளவுதான் டெபினிஷன், அவ்வளவுதான் உயிர்ப்பு நிலைக்கான காரணிகள். அது இல்லாம அதோட சேர்த்து இன்னொரு நோட்டன் போட்டுக்கோங்க. என்னன்னா, ஒரு டிரான்சிஸ்டர் விரியலாக்கியாக சுற்றுக்களில் தொழிற்படும் போது உயிர்ப்பு நிலையிலேயே தொழிற்படும். விரியலாக்கியாக எப்படி தொழிற்படுதுன்னு பேசுறதா அடுத்த சாப்டர். எளிய விரியலாக்க சுற்று தான் அடுத்த சாப்டர். அடுத்து பேசுவோம். ஒரு டிரான்சிஸ்டர் விரியலாக்கியாக சுற்றுல தொழிற்பண்ணுமா இருந்தா உயிர்ப்பு நிலையில தொழிற்படணும். ஐபியோட ஐசி கண்ட்ரோல் பண்ணி மாறி கொடுத்து என்ன செய்யணும்? வேலை செய்யணும். ஐபியில சின்ன மாற்றம் வந்தா ஐசியில பெரிய மாற்றம் வரும். ஐபி லைட்டா கண்ட்ரோல் பண்ணுவார், ஐசி அங்க மாறும், அதுக்கேற்ற மாதிரி அப்படி மாறுற ஏரியால இருக்கணும், உயிர்ப்பு நிலையில இருக்கணும். சரிதானே? பீட்டா பத்தி எல்லாம் தெரியும் தானே? பீட்டா வெப்பநிலையோட தங்கியிருக்கு. அதே மாதிரி அது மாசுபடுத்தப்படுற அல்லது உருவாக்கப்படுற கணியங்களால தங்கியிருக்கு. அது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நம்ம கம்பெனி தீர்மானிக்கும்னு சொன்னோம். நீங்க அதை வேணா நோட் பண்ணிக்கோங்க. இங்க இந்த பீட்டான்னு மேல எழுதுனீங்க தானே, ரெண்டுக்கு இடையிலான விகிதம் மின்னோட்ட நயம், அதுல எழுதிக்கோங்க. பீட்டா வெப்பநிலையிலும் டிரான்சிஸ்டர் உருவாக்கப்பட்டுள்ள பதார்த்தத்திலும் மாசுபடுத்தப்பட்டுள்ள அளவுகளிலும் தங்கியுள்ளது. வெப்பநிலையிலும்
உருவாக்கப்படுற பதார்த்தத்திலும் மாசுபடுத்தப்படுற அளவுகள்லயும் தங்கிடும். சரியோ? அது உயிர்ப்பு நிலை சம்பந்தமான விஷயம். மூணாவது நிரம்பல் நிலை, சேச்சுரேட்டட் ரீஜன். தலைப்போட்டு நிரம்பல் நிலை. சரி, சேச்சுரேட்டட் ரீஜன் என்ன நினைக்கிறீங்க? எப்படி கெஸ் பண்றீங்க? அதாவது ஐபியால சரியா சொல்லுங்க. ஐபியால ஐசிய அதாவது ஐபியால ஐசிய கட்டுப்படுத்த முடியாது. சரியா? அது ஒண்ணு. வேற என்ன சொல்லலாம்? ஐசிய பெருமானம் ஒரு குறித்த பெருமானமாக காணப்பட்டது. அதுவும் சொல்லலாம். வேற சிறுபான்மையற்ற கவிகளால ஒரு சின்ன மாற்றம் இருந்தாலே ஒழிய மற்றபடி மாறாது இல்லையா? என்னது? முதலாவது, பெய்ப்பு மின்னோட்டம் ஐபியினால் பயப்பு மின்னோட்டம் ஐசியினை கட்டுப்படுத்த முடியாத நிலை நிரம்பல் நிலை என. பெய்ப்பு இன்புட் கரண்ட் ஐபியினால் அவுட்புட் கரண்ட் ஐசியினை கட்டுப்படுத்த முடியாத நிலை நிரம்பல் நிலை எனப்படும். இந்நிலையில் இல்லாட்டி பிரதேசத்தில் ஐசியானது ஐபியுடன் சீராக அதிகரிக்காது. ஏன் மார்லின்னு சொல்லலன்னா, மார்லின்னு சொன்னா அந்த பீட்டா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு வளைகிற துண்டுன்னு வருமே, அது இல்லாம போயிடும். அதனால சீராக அதிகரிக்காதுங்கிற வார்த்தையை போடும். இப்பிரதேசத்தில் ஐசியானது ஐபியுடன் சீராக அதிகரிக்காது. சரியா? ரைட். இதை போடும். எப்படி டிரான்சிஸ்டர் விரியலாக்கி சுற்றுகள்ல டிரான்சிஸ்டரை யூஸ் பண்ணும்போது உயிர்ப்பு நிலையில யூஸ் பண்ணும் நாம தானே, அதே மாதிரி டிரான்சிஸ்டரை சுவிட்ச் மாதிரி யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்ப்போம். விரியலாக்கி முடிச்சுட்டு படிக்க போற சாப்டர் அதான். டிரான்சிஸ்டரை சுவிட்ச் மாதிரி யூஸ். அப்ப சுவிட்ச் மாதிரி யூஸ் பண்ற சுற்றுக்களுக்கு பேரு ஆழி சுற்று. ஆழி சுற்றுக்கள்ல துண்டிப்பு நிலையும் நிரம்பல் நிலையும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். துண்டிப்பு நிலைனா டிரான்சிஸ்டர் ஆஃப், நிரம்பல் நிலைனா டிரான்சிஸ்டர் ஆன். சரியா? துண்டிப்புல ஆஃப், டிரான்சிஸ்டர் ஆஃப், நிரம்பல்ல டிரான்சிஸ்டர் ஆன். அப்ப வெளியே வர கரண்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம என்ன சொல்லலாம்? அந்த சுற்று ஒன்னா இருக்கா ஆஃபா இருக்கா அப்படின்னா நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அது ஒரு சுவிட்ச் மாதிரி யூஸ் பண்ணலாம். ரைட்? அது எப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். சிம்பிளான ஒரு விஷயம், சிம்பிளான ஒரு ஐடியா. அப்ப நீங்க போடுங்க, டிரான்சிஸ்டரை ஒரு ஆளியை போன்று சுற்றுக்களில் பயன்படுத்தும் போது, டிரான்சிஸ்டரை ஒரு ஆளியை போன்று சுற்றுக்களில் பயன்படுத்தும் போது பிரக்கெட்ல போடுங்க ஆழி சுற்றுக்கள். சுவிட்ச் சர்க்கிட். ஆழி சுற்றுக்கள்னு போட்டு எழுதுங்க. சுற்றுக்களில் டிரான்சிஸ்டர் ஆனது துண்டிப்பு நிலையிலும் நிரம்பல் நிலையிலுமே பயன்படுத்தப்படும். விரியலாக்கி சுற்றுக்கு ஆக்டிவ் ரீஜன், ஆழி சுற்றுக்கு சேச்சுரேட்டடும் கட் ஆஃப் ரீஜன். சரிதானே? புரிகிறதா? ஆழி சுற்று விரியலாக்கி சுற்றுலாம் என்னன்னு படிச்சா இன்னும் தெளிவா புரியும். இன்னைக்கு நம்ம இதோட முடிப்போம். டிரான்சிஸ்டர் அதோட முடியுது. டிரான்சிஸ்டர் தொழிற்பாடு அதோட முடியுது. டிரான்சிஸ்டர் எப்படி வேலை செய்யும் படிக்கிற பாடம் சாப்டர் இதோட முடியுது. அடுத்து நம்ம படிக்க வேண்டிய விஷயம், டிரான்சிஸ்டரை எப்படி ஆம்பிளிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்றது. சரியா? உங்களுக்கு தெரியுமா ஆம்பிளிஃபயர்? பஸ்ல எல்லாம் பாட்டு போட்டு இருப்பாங்க தானே. அது ஒரு நம்ம கொடுக்குற சிக்னல் ரொம்ப சின்னது. அந்த பாட்டு டிஜிட்டலா சிக்னல்ஸா சேவ் ஆகிருக்கும். அந்த டிஜிட்டல் சிக்னல் சின்னது. அது அவ்வளவு பெரிய ஸ்பீக்கர்ல அவ்வளவு சத்தம் எப்படி வருதுன்னு சொன்னா அந்த சிக்னலை ஆம்பிளிஃபை பண்ணி பெருசாக்கு, பெரிய சிக்னலா மாத்துறது, ஆம்பிளிஃபை பண்றது, பெருசாக்கி அதை ஸ்பீக்கரோட கனெக்ட் பண்ண. ஸ்பீக்கர் நான் அன்னைக்கு சொல்லி கொடுத்த ஒரு டயஃப்ராம் முன்னுக்கு பின்னுக்கு அதிர்ந்து வழிகளை அதிரச் செய்து அவர் சத்தத்தை உண்டு பண்ணுவார். நம்ம ஆம்பிளிஃபை பண்ணாம கொடுத்த மாதிரி இருந்தா ஸ்பீக்கர்ல சத்தமே கேட்காது. ஆம்பிளிஃபை பண்ணி கொடுக்கணும். அதுக்கு தான் ஆம்பிளிஃபயர்ஸ் யூஸ் பண்றோம். ஆம்பிளிஃபயர்ஸ்ல ஒவ்வொரு வகை இருக்கு. சில ஆம்பிளிஃபயர், சில பஸ்ல நீங்க போகும்போது பாட்டு போட்டா டொர்னு சத்தம் கேட்கும். தெரியுமா? சர்ன்னு ஒரு சத்தம் கேட்கும். பேஸ் எல்லாம் கேட்கும் போது தர்ன்னு சத்தம் கேட்கும். ஒண்ணு அது ஸ்பீக்கர் ஒழுங்கா செஞ்சிருக்காட்டியும் அந்த சத்தம் கேட்கும். அப்படி இல்லாட்டி சிக்னல் ஆம்பிளிஃபிகேஷன்ல பிரச்சனை இருந்தாலும் அந்த சத்தம் கேட்கும். அதான் சொல்றது டிஸ்டோர்ஷன். அதெல்லாம் எப்படி நடக்குது, ஏன் அந்த சத்தம் கேட்குது, எல்லாமே நம்ம படிப்போம். அதே மாதிரி மைக்ல பேசும்போது, சிலர் மைக்ல பேசும்போது காதுக்கே இறைச்சலா இருக்கும், கான்னு சத்தம் கேட்கும். பேசுறது கத்துற மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி. அதெல்லாம் சொல்றது டிஸ்டோர்ஷன். வேவ் டு டிஸ்டோர்ஷன். அதெல்லாம் எப்படி நடக்குது எல்லாம் பார்ப்போம். அதுதான் அடுத்த பாடம். சரிதானே? இது வரைக்கும் படிச்ச பாடங்களை தெளிவா விளங்கி எடுத்துக்கோங்க. ஓகேவா? அங்கேயும் நம்ம திருப்ப உயிர்ப்பு நிலை, துண்டிப்பு நிலை அதுகளெல்லாம் பேச போறோம். புதுசா ஒன்னும் பேச போறோம் இல்ல. இது வரைக்கும் தெரிஞ்ச விஷயங்களை வச்சதான் இனி காலத்தை நகர்த்த போறோம். ஆகவே பார்த்துட்டு வாங்கள்.